கேட்குற எல்லாருக்கும் வணக்கம். என்னடா அவன் ஃபர்ஸ்ட்டே வந்திருக்கானே! எதுவும் பை மீ எ காஃபி இல்ல எதுவும் பேட்ரியான் லிங்க் எதுவும் ஓப்பன் பண்ணிட்டானா? அப்படின்னு சொல்லி பயப்பட வேணாம். அதெல்லாம் இல்ல. சீசன் 3 ஃபினாலே வந்து நெருங்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு 1 வீக் கிட்ட டைம் இருக்குன்னு நெனைக்கிறேன். 1 வீக் ஆர் 2 வீக்ஸ் டைம் இருக்கு. நீங்க வந்து அதுக்குள்ள உங்க ஃபினாலே கொஸ்டின்ஸ வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்க லிங்க் மூலியமா கேட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களால டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க ஃபார்ம்ஸ் கூகுள் ஃபார்ம்ஸ் லிங்க் வந்து நீங்க ஆக்சஸபிள் இல்ல, எனக்கு வந்து அது கம்ஃபர்டபிள் இல்ல அப்படின்னா, டிஸ்கார்ட் சர்வர்ல சப்போஸ் நீங்க இருந்தீங்கன்னா, உங்க டிஸ்கார்ட் சர்வர்ல டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது டிஸ்கார்ட் சர்வரோடது. அதை போயிட்டு நீங்கள் அதில் ஒரு சேனல் இருக்கும், சீசன் 3 ஃபினாலே கொஷின்ஸ்னு இருக்கும். அதில் போய் நீங்கள் கேட்கலாம். ஆர்எல்ஸ் அதுவும் இல்லை இன்ஸ்டாகிராம் தான் யூஸ் பண்ணிருக்கேன், அது ஈஸியாக இருக்கும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் துண்டுபீடி பாட்காஸ்ட் ஆர் மூவி ஆலோசகர் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் உங்கள் கொஷின்களை நீங்கள் அதில் நீங்கள் சொல்லலாம் ஆர் கேட்கலாம். அது போல் நீங்கள் எது டேரு அந்த மாதிரி விஷயங்கள் எது இருக்குது, நீங்கள் வந்து எது கிரிட்டிசிசம் வைக்கிறீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் அதில் சொல்லலாம். அப்ரிசியேஷனாக இருந்தாலும் அதையும் சொல்லலாம். எல்லாருமே கொஷின் தான் கேட்கணும்னு இல்லை, அதையும் சொல்லிடுறேன். தட்ஸ் ஆல். இந்த எபிசோடை என்ஜாய் பண்ணுங்கள். அர்பன் லெஜெண்ட் எபிசோட் நீங்கள் கேட்க போகிறீங்க. இது இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த எபிசோடில் நாங்கள் பேசப்பட்ட கருத்துக்கள் எல்லாமே எப்படி போய் உங்களை சேரப்போகுதுன்னு தெரில. இட்ஸ் ஜஸ்ட் அ இன்ஃபர்மேஷன் எபிசோட் தான். இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு பண்ணது தான். நான் இதுவும் நாங்கள் இதை நம்பி இந்த மூட நம்பிக்கையெல்லாம் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா இல்லை, யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்லை, அதுக்காக தான் இது. ஓகே, நன்றி. எபிசோடை என்ஜாய் பண்ணுங்கள். ஃபீட்பேக் கொடுத்துருங்க மறக்காமல் எபிசோடுக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது துண்டு வீடி பாட்காஸ்ட். வழங்குவோர் ஆர்த்தர் மோர்கன், லீவா எக்கர்மன் மற்றும் டாக்கிமிச்சி. வணக்கம் அண்ட் வெல்கம் டு துண்டுபிடி பாட்காஸ்ட். இன்னொரு எபிசோடுல உங்க எல்லார்ட்டையும் பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த எபிசோடு எதை பத்தி அப்படின்னா, உங்களுக்கு டைட்டில் பார்த்தே தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு அமானுஷங்கள் நிறைந்த எபிசோட். அதாவது அமானுஷம்லாம் இல்லை, நிறைய சூடோ இருக்கு இந்த டாபிக்கை சுத்தி. அதெல்லாம் கொஞ்சம் பேசலாம், டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லி நானும் என் நண்பர், என் தோழர் தங்கமகன் டாக்கிமிச்சியும் பேசும்போது எங்களுக்கு பட்டுச்சு. அதனால இதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்கோம். ஓகே, நண்பர் டாக்கிமிச்சி வணக்கம். தங்கமகன் டாக்கிமிச்சி, சாரி. வணக்கம் ஆர்த்தர், ஐ எம் நாட் தங்கமகன் டாக்கிமிச்சி. வணக்கம். ஓகே ஓகே ப்ரோ. அட்டோரி வணக்கம் ப்ரோ. வணக்கம். இவன் இதுவரை எல்லாத்துலயும் சொல்றேன், எல்லா எபிசோட்ல சொல்றாங்க. சரி, இந்த எபிசோடு வந்து எதை பத்தினா ஃபுல்லா அர்பன் லெஜெண்ட்ஸ் பத்தி இருக்க போது. அர்பன் லெஜெண்ட்ஸ், அதுக்கப்புறம் அதை சுத்தி இருக்கிற தியரிஸ், கான்ஸ்பிரசிஸ், அதெல்லாம் பத்தி, மித்து, அதை பத்தி எல்லாம் வந்து பேசலான் இருக்கோம். சரி டாக்கிமிச்சி சொல்லுங்க, எதுக்காக இந்த எபிசோடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க? அது ஒண்ணும் இல்ல, நான் வந்து எக்ஸாம் முடிஞ்ச குஷியில படம் பார்க்கலாம் எக்ஸாம் லீவ்ல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து எடுத்த உடனே எம்டி மேனன்னு ஒரு படம் பார்த்தேன். ஓகேவா? எம்டி மேன்ன்றதும் ஒரு அர்பன் லெஜெண்ட் தான். அது பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணேன், இது மாதிரி படம் நல்லா இருக்குதுங்கன்னு சொன்னேன். உடனே சரி ஓகே, இப்படி ஒரு எபிசோட் பண்ணலாம் அர்பன் லெஜெண்ட்லாம் வச்சு பேசி அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணிட்டு நவ் வி ஆர் ரெக்கார்டிங். சரி, அதான் அர்பன் லெஜெண்ட்னா அதுக்கு எக்ஸ்பிளனேஷனோட ஆரம்பிக்கலாம். அர்பன் லெஜெண்ட்னா நீ சொல்லிடுற, நீயே சொல்ற. அர்பன் லெஜெண்ட்னா வந்து மக்களுக்குள்ளார புழங்குற ஒரு கான்ஸ்பிரசி தியரி அப்படின்னு சொல்லலாம். அரௌண்ட் சம்திங், இது ஒரு அமானுஷ்யம், சூப்பர் நேச்சுரல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அப்படி சொல்லலாம். இப்போ வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு, இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு போதுமான எவிடன்ஸ் எல்லாம் இல்லாம கதைகளால ரிவால்வ் ஆகுறது தான் அர்பன் லெஜெண்ட். மோஸ்ட் ஆஃப் த அர்பன் லெஜெண்டுக்கு வந்து இப்போ வந்து ப்ரூஃப் எல்லாம் எதுவும் கிடையாது, ஜஸ்ட் தியரியா இருக்கு. அதை தியரியை சுத்தி தான் இவங்களா ப்ரூஃப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதே தவிர அதை ப்ரூஃப் வச்சு இந்த அர்பன் லெஜெண்ட் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதுதான் வந்து அர்பன் லெஜெண்ட். மித்துக்கும் அர்பன் லெஜெண்டுக்கும் கொஞ்சம் இது இருக்கு, டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா மித்துனா டோட்டலா கட்டுக்கதை, அர்பன் லெஜெண்ட்னா ஒரு நடந்த ஒரு சம்பவமோ ஏதோ ஒரு விஷயத்த பேஸ் பண்ணி உருவாக்கப்படுற ஒரு கதை. மித்துனா இப்படி இருந்திருக்கும்னு இஷ்டத்துக்கு ஒரு கதை, கற்பனை கதையை தான். ஆனா வந்து அர்பன் லெஜெண்ட்னா இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தினால நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றதுதான் அர்பன் லெஜெண்ட்.
மோஸ்ட்லி ரெண்டும் ஒண்ணுதான். ம். நீங்க வந்து ஆனா யோசிச்சு பாத்தீங்கன்னா போத் ஆர் த டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஓகே, இந்த ம். எபிசோடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அதான் சொல்லிடலாம் ஒரு விஷயம். இந்த எம்என்எம் ம். எபிசோடு வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. இந்த எம்என்எம் எபிசோடு வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க எப்போ ப்ரோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஒரு குறிப்பிடும் தகவல் என்னன்னா, அந்த எபிசோடு வந்து நான் 2 மணி நேரம் 2.25 மணி நேரம் ரெக்கார்ட் பண்ணேன். 2.25 மணி நேரம் ரெக்கார்ட் பண்ணி அது வந்து என் கிரேக் வந்து ஏகே முதுகில் வந்து எல்லாரும் குத்துற மாதிரி எனக்கு குத்திட்டாங்க. கிரேக் பாட் குத்துனதுனால அந்த எபிசோடு வந்து கும்பிக்கிட்டு போச்சு. ஸோ அது வந்து அகைன் ரெக்கார்ட் பண்றேன்னா என்னன்னு தெரியல. ரெக்கார்ட் பண்ணனா வரும். ரெக்கார்ட் பண்ணனா எதுவும் சொல்லலாம் மாட்டேன். ஏன்னா அப்படியே டக்குன்னு வந்துடும். அன்னைக்கு ஒரு நாள் ரிலீஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ண அன்னைக்கு அப்லோடு போட்டுருவேன். அந்த மாதிரி தான் இருக்கும். கூடிய விரைவில் வரும்னு நம்புவோம். டாக்கிமிச்சியோட சதி தான் நினைக்கிறேன் அது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு. இல்ல ப்ரோ, நீ ஜோக்ஸ் சிரிக்கூடாதுன்னு சொன்னாலும் அடக்கிட்டு இருக்கேன். சரி, ஓகே. அதான் இந்த எபிசோட் வந்து முடிஞ்ச அளவுக்கு டாபிக் குள்ள இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்க ட்ரை பண்ண போறோம். இதுவே ஒரு புதிய முயற்சி தான். இது அப்பப்போ போட்டுக்கலாம்டா. அதுக்குன்னு ரொம்ப இதெல்லாம் போக முடியாது, கேட்க மாட்டாங்க. சரி சரி சரி. டார்க் எபிசோடு தானே, டார்க் ஜோக் போட்டேன் என்ன. சரி, இந்த ஃபர்ஸ்ட் வந்து அர்பன் லெஜெண்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் சொன்னோமா. இது வந்து இன்னொரு விஷயம் என்ன சொன்னா, அர்பன் லெஜெண்ட் வந்து ஃபார்ம் ஆகுறது எங்கேருந்து நீ அர்பன் லெஜெண்ட் ஃபார்ம் ஆகுதுன்னு நினைக்கிற? நான் வந்து கேக்குறேன். யாராவது எங்கேயாவது பார்த்துட்டு டேய் நான் இப்படி ஒண்ணு பார்த்தேன்டா, புரியுதா? ஒரு ஒருத்தவங்க கேட்டு அது இன்னொருத்தவங்களுக்கு மாறுது, புரியுதா? அது மாறும்போது ஒரே இதுவா இருக்காது எப்பயுமே திங்ஸ். ஒருத்தவங்க காதுக்குள்ள இருந்து இன்னொருத்தவங்களுக்கு போதுனாலே அது வந்து மாறிடும். அப்படி மாறி மாறி தீஸ் திங்ஸ் கெட் சீரியஸ் அப்படின்னு எனக்கு ஒரு இது. ஆமா, இப்போ நான் என்னோடது என்னன்னா, இது வந்து ஒரு பழைய கதை. எங்க தாத்தா சொன்னாரு, எங்க தாத்தா சொன்னாரு அப்படிங்கிற ஆரம்பிக்கிறது அர்பன் லெஜெண்ட். நம்ம ஊர்லயே நிறைய அர்பன் லெஜெண்ட் இருக்கும். நம்ம வந்து எப்படி சொல்றது, ஒரு ஒரு ஊருக்கு ஒரு அர்பன் லெஜெண்ட் இருக்கும். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எங்க ஊர்ல எடுத்துக்கிட்டோம்னா, இது வந்து மோஸ்ட்லி நிறைய இடத்துல இருக்கும். என்னன்னா, எங்க ஊர்ல இருக்கிறது அந்த மரத்து பக்கம் போனா ஆக்சிடென்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எல்லார் ஊர்லயுமே இருக்கும். அது வந்து ஒரு அர்பன் லெஜெண்ட் தான். அந்த மரத்து பக்கத்துல போனா ஆக்சிடென்ட் ஆகும்னு யாரு சொன்னா? யாரோ ஒருத்தர் வந்து முன்னாடி சொன்னான். எவனோ ஒரு கிளபாடு வந்து மரத்தடியில டீக்கடையில உட்காந்துக்கிட்டு சொன்னதுதான் வந்து அந்த லெஜெண்ட் ஸ்டோரி. அந்த லெஜெண்ட் ஸ்டோரி வந்து ஒருத்தர் காதுகிட்டையும் மாறி 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 எக்ஸாஜரேட் ஆகி ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல அது எக்ஸாஜரேட் ஆகி இந்த இடம் வந்து ஒரு சபிக்கப்பட்ட இடம். அரல்ஸ் இது வந்து இந்த இடத்துல வந்து இது மாதிரி ஒரு விஷயம் நடக்கும், நீங்க போனீங்கன்னா இப்படி நடக்கும்னு சொல்லி எவிடன்ஸே இல்லாம அந்த ஒரு விஷயத்த கன்க்ளூட் பண்ணி ஃபார்ம் பண்றதுதான். அதாவது எப்படி சொல்றது, ஒரு ஃபேரி டெய்லானா ரொம்ப ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க்கிங் கட்டுக்கதையா ஆரம்பிச்சு ஒரு பெரிய ஒரு இதா மாறுறதுதான் அர்பன் லெஜெண்ட். அர்பன் லெஜெண்ட் பத்தி பேசிட்டு இருக்கும்போது அப்படியே அர்பன் லெஜெண்ட் குள்ள வரலாம். ஏதாவது ஒரு அர்பன் லெஜெண்ட் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அர்பன் லெஜெண்ட்னா வந்து பிளடி மேரி. ஓகே, அதுதான் வந்து நம்ம ஊர்லயும் ஃபேமஸ். யாரு? பிளடி மேரி தான். பிளடி மேரி அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு எல்லாம் சொல்லிடுறேன். இந்த எபிசோட் எப்படி இருக்க போதுன்னா, நாங்க ஒரு அர்பன் லெஜெண்ட் பேரு சொல்லி அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி அதுல எங்களுக்கு தெரிஞ்ச சம்பவங்கள் இதெல்லாம் வந்து எப்படி சொல்றது, இதெல்லாம் வந்து உண்மை, இதெல்லாம் நீங்க ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்ல வரல. அது சுத்தி என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத ஜஸ்ட் நாங்க வந்து படிச்சு ப்ரிப்பேர் பண்ணதே சொல்லலாம். அதே மாதிரி வந்து இத பத்தி நிறைய திங்க் பண்ணி உங்களை நீங்களே டிஸ்டர்ப் பண்ணிக்காதீங்க. அதுக்காகவும் தான், அதுக்கு ஒரு அவேர்னஸ் மாதிரின்னு வச்சுக்கலாம். நாங்க வந்து இது வந்து இப்படி இருக்கு, இது வந்து எந்த மாதிரி இருக்கலாம்னு சொல்லி அதை சுத்தி நாங்க வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுதான் வந்து இந்த எபிசோடா இருக்க போது. ஃபர்ஸ்ட் வந்து இவன் பிளடி மேரி சொன்னானா, பிளடி மேரில இருந்தே போவோம். பிளடி மேரி பத்தி பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஃபேமஸான அர்பன் லெஜெண்ட். நம்ம இதுலயே வேர்ல்ட் லெவல்ல வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான அர்பன் லெஜெண்ட் வந்து பிளடி மேரி. பிளடி மேரி என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். பிளடி மேரி வந்து இப்போ நீங்க கண்ணாடி முன்னாடி போயிட்டு வாடா வாடா பண்ணி முஞ்சு வாயா அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி பிளடி மேரி பிளடி மேரி பிளடி மேரின்னு எத்தனை தடவை சொல்லணும்? 3 தடவை. கேண்டில் 3 தடவை. அதுவே வந்து இது சிம்பிளா சொல்றானுங்க 3 வாட்டி கூட்டம் வந்ததுன்னு சொல்லிட்டு. அப்படிலாம் இல்லைங்க. அதுக்கு வந்து ஒரு ஹியூஜ் ப்ரொசீஜர் சொல்றாங்க. அதுல வந்து 5 பேர் உட்கார்ந்து இருக்கணும். 5 பேர்ல 3 பேர் வந்து பிளாக் ஹெட்டாவும், பிளாக் ஹெட் தான் முடி வந்து கருப்பா இருக்கணும். உடனே வந்து ரேசிசம் பேசாதீங்க. அதே 2 பேர் வந்து பிளாண்டாவும் இருக்கணும். அப்படி இருந்து அதுக்கு அது வேற இன்னும் ஏதோ சொன்னானுங்க மந்திரம். அதெல்லாம் சொல்லி அப்புறம் தான் வரணும். ஓகே, அதான் இன்னொரு விஷயம்டா. இப்போ இந்த அர்பன் லெஜெண்ட் வந்து எப்படி எக்ஸாஜரேட் ஆகுதுன்னு சொன்னேன். இது வந்து நம்ம ஊர்ல எக்ஸாஜரேட் எப்படி ஆகுதுன்னா, இந்த மடையனுங்க வந்து ஏதாவது ஒரு விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு சின்ன சின்ன பசங்க மனசுலயும் இந்த விஷயத்த வந்து விதைக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு மேஜர் பிளாட்ஃபார்ம் வந்து யூடியூப் தான்.
யூடியூப்ல வந்து இந்த சில கிறுக்கு கூங்க வந்து இந்த நேம் ஆஃப் இன்ஃபுளுசஸ், அவங்க பேர் என்னடா, பாரிசாலன் ஐடி இது பேர் என்ன, சேனல் பேரு பாரிசாலன் நான் தெரியலையேங்க எனக்கு. அவன் சரி, ஐடியா என்னமோ ஒரு தான் கருமம். சொல்றேன். பாரிசாலன் வந்து பாரிவோலன் இருக்கான்ல, பாரிவோலன் மாதிரி ஆட்கள். அப்புறம் ஹலோ எவ்ரிவன், நான் உங்க மதன் கௌரி, அவன் இருக்கான்ல, மதன் அ- அவன் வந்து எங்க இருந்தாவது விக்கிபீடியால பிட் நியூஸை படிச்சுட்டு வந்து நீங்களே சொல்லலாம். இப்ப கூட நீங்க கேட்கலாம், என்னடா நீங்களே வந்து எங்க இருந்தோ படிச்சுட்டு தாண்டா வரீங்க, அப்ப மதன் கௌரியும் படிச்சுட்டு வந்தா தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அவன் இருக்கிறத வந்து எப்படி சொல்றது, அவன் பொணந்தினி. நாங்களாவது மில்கிங் மிஷின் மாற்றோம்டா, நாங்க வந்து இவ்வளவு மில்க் பண்ணிட்டு நாங்க விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க விட்டுருவோம் மில்க் மிஷின் மாட்டி. அவன் மில்க் மிஷின் மாட்டினானா எடுக்கவே மாட்டான். மில்க் மிஷின் ஆமா. உடையிற வரைக்கும், புது மிஷின் வாங்குற வரைக்கும் அவன் கறந்துகிட்டே இருப்பான். இல்ல அந்த இல்ல மாதிரி இந்த ஆளவன். பிளடி மேரியே வந்து மதன் கௌரியை பார்த்து பயப்படும் அந்த அளவுக்கு. ஆமா, அதுதான்டா சொல்றேன். ஐயோ, இவன்ட்ட நம்ம போனோம்னு வச்சுக்கோ, இதை வச்சே ஒரு 5 வீடியோ போட்டு நம்மள மில்க் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. பிளட் மேரியை பத்தி இவன் வீடியோ எல்லாம் போட்டிருக்கான் 5 வருஷத்துக்கு முன்னாடியே, மதன் கௌரிலாம். நிறைய வீடியோ போட்டிருக்காங்க. ஆமா. அதான், நான் அதை வச்சே நிறைய மில்க் பண்ணியிருக்கான். அது வந்து ஸ்கேரி ஸ்டோரி, இந்த ஸ்டோரி, அந்த ஸ்டோரின்னு. நான் எதுக்காக சொல்ல வந்தேன்னா, இந்த கான்ஸ்பிரசி தியரிஸ் வந்து நம்ம ஊர்ல பரவறதுக்கு முக்கியமான ரீசன் வந்து இந்த யூடியூப் மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் தான். யூடியூப் தான் வந்து ம். சொல்லி அது மட்டும் காரணம் கிடையாது. யூடியூப் மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்னால நிறைய பரவுது அப்படின்னு சொல்றேன். அதுல இருந்து ஆரம்பிக்கிறது தான். அதுக்கப்புறமா அந்த பசங்க வந்து உள்ள போய் சர்ச் பண்ணி இந்த விஷயம்லாம் இருக்கு, இந்த விஷயம்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை சர்ச் பண்ணும்போது அது வந்து ம். அவங்களுக்கு இப்போ வந்து லைட் ஹார்ட்டடா இருக்கிறவங்களுக்கு அது பயமா ஃபார்ம் ஆகுது. சப்போஸ் வந்து ஒரு கியூரியாசிட்டி இருக்கிறவனுக்கு அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி அது ஒரு ட்ராமாவா கூட வந்து சேரலாம், ட்ராமாவா கூட ஆகலாம். கரெக்டா? அதே மாதிரி அந்த மாதிரி தான். ஆமா ம். ட்ராமாவாகும். லைட் ஹார்ட்டடா இருக்கவங்க மோஸ்ட்லி அதை வந்து ட்ரை பண்ண மாட்டாங்க. பட் ஆமா. ஆனா அது அவங்க மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். ஓகே. அதான் இது சரிங்களா? பிளட் மேரி அது பத்தி. அது டிஸ்டர்பிங்கா இருக்கும் அவங்களுக்கு. எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. நான் ட்ரை பண்ணதில்ல. ஆனா வந்து நான் அதை ம். பத்தி யோசிச்சுட்டே இருப்பேன். அதனால அது எனக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கும். ஓகே, ஓகே. அதுதான் இப்போ வந்து எதுக்காக வந்து தமிழ்நாட்டுலன்னு சொன்னேன்னா, இப்போ ஃபாரின்ல எப்படி பரவுதுன்னு நீ நினைக்கிற? ஃபாரின்ல வந்து இந்த விஷயம் ஒரே ஒரு ம். ரீசன் தான். இது வந்து மெயின் ரீசன். நம்ம இதுல யூடியூப் இருக்கிற மாதிரி அங்கேயும் யூடியூப்ஸ் பல பிளாட்ஃபார்ம்ஸ் இருந்தாலும் ஃபாரின்ல ஃபார் எக்ஸாம்பிள் யுஎஸ்ஏ எடுத்துக்கிட்ட அப்படின்னா, இந்த அர்பன் லெஜெண்ட்ங்கிற கான்செப்ட் வந்து எல்லார் மனசுலயும் இப்ப ஆர்பன் பதியறது, ஒரு பயத்தை அது கலக்க. வந்து மோஸ்ட்லி நம்ம ஊர்லாம் ட்ரை பண்ண யோசிப்பானுங்க. அங்கெல்லாம் ட்ரை பண்ணிக்குவானுங்க உடனேவே. ஆமா. இல்ல, அது எதுக்காக சொல்றேன்னா, இது எப்படி பரவுதுன்னா, முக்கியமானது வந்து ஹாலோவீன் தான். ஹாலோவீன் டைம்ல ஆமா. வந்து ஹலோ. அர்பன் லெஜெண்டா ட்ரெஸ்ஸிங் பண்ணி, அதனால வந்து பரவுறது தான் ரொம்ப அதிகம். ஸ்டாட்ஸ் படியே ம். அதுதான். அர்பன் லெஜெண்ட்ங்கிற ஸ்டோரி வந்து எப்படி பரவுது அப்படிங்கிறதுக்கு ஹாலோவீனும் ஒரு ரீசன். ஹாலோவீன் டைம்ல வந்து இந்த மக்களும் வந்து அந்த அர்பன் லெஜெண்ட் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு பண்றதும் சரி. ஹாலோவீன் டைம்ல சினிமா இண்டஸ்ட்ரியும் அர்பன் லெஜெண்ட வச்சு மூவி நெறைய எடுப்பாங்க. அர்பன் லெஜெண்ட் மூவிஸ், ஆமாங்க. ஸ்லாஷர் மூவிஸ். எப்பயுமே ஹாலோவின் டைம்ல எப்பயுமே பேய் படம் அதிகமா வரும். நீங்க பேய் படம் பாத்தீங்கன்னா. அதிகமா வரும். பேய் படமும் அதிகமா வரும். ஸ்லாஷர் த்ரில்லர்ஸும் அதிகமா வரும். இந்த மாதிரி அர்பன் லெஜெண்ட் பேஸ் பண்ணி அடாப்ஷனா எடுக்கிறது. ஒரு ஃபிக்ஷனல் அடாப்ஷன் ம். வந்து எடுக்கிறது வந்து நெறைய வரும். அதுதான் வந்து அவங்க ஊர்ல வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ரீசன் அது பரவறதுக்கு. இப்ப பிளட்டி மேரிய பத்தி பேசிட்டு இருக்கும்போது, இத பத்தி ஒரு கதை சொல்றேன். எங்க ஹாஸ்டல்ல வந்து ஹாஸ்டல் மெமரிஸ் எபிசோட் நம்ம பண்ணல. ஆனா பண்ணியிருந்தா சொல்லியிருப்பேன் அந்த விஷயம். ஹாஸ்டல் ம். மெமரிஸ் அதுல சொல்ல வேண்டிய விஷயம் தான். இப்போ வந்து என்னாச்சு, நாங்க ஹாஸ்டல்ல இருக்கும்போது ஒரு பையன் நெறைய இந்த இதெல்லாம் பண்ணுவாங்க. பிளட்டி மேரி, அந்த ம். ஓஜா போர்டெல்லாம் வந்து எங்கேருந்து அமேசான் இது எங்கேருந்து ஆர்டர்லாம் பண்ணாங்கடா. ஸ்னாப்டீல்ல இருந்து ஓ! ஆர்டர் பண்ணி ஓஜா போர்டெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. ஓகேவா? ஸ்னாப்டீல்ல இருந்து அதெல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்குனானுங்க. அதுல ஆஃபர்ல இருக்குன்னு சொல்லி. அது மாதிரிலாம் பண்ணுவானுங்க. என்னாச்சு, ஒருத்தன் வந்து இந்த ஸ்கூல் மெமரிஸ் ஃபர்ஸ்ட் பார்ட் தான் தெரியும். அந்த தியமோரான்னு சொல்லிட்டு ஒருத்தனை கிண்டல் பண்ணன்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருப்பான். அவன் வந்து அவன் கேரக்டர் எப்படி சொல்லியிருப்பான்னா, ரொம்ப இன்னசென்ட். எதுவுமே தெரியாது. நீங்க வந்து இதான் செங்கக்கல்ல டப்பால குடுத்து ஐஃபோன்னு குடுத்தா கூட ரூ. 10,000 வாங்குற ஆள் அவன். ஓகேவா? அந்த மாரி ஒரு குழந்தை அவன். அந்த குழந்தைய என்ன பண்ணானுங்க, இது மாரி பிளட்டி மேரி சேலஞ்ச் பண்றோம்ன்னு சொல்லி அவங்க ரூம்ல வந்து ட்ரை பண்ணானுங்க. ரூம்ல மொத்தம் 8 ம். பேர்றா. 7 பேர் வந்து ட்ரை ம். பண்றாங்க. இவன் ஒருத்தன் வந்து சொல்றான், "வேணாம், வேணாம் எனக்கு பயமா இருக்கு. எனக்கு வந்து இதாயிடும்" அப்படின்னு சொல்லிட்டு. "எனக்கு வந்து சீசர் ம். வந்துரும். இழுத்துக்குன்னு" சொல்லி ஓ! அவன் சொல்றான். ஓகே, ஆனா ஓகே. கேட்கல. புரியுது, புரியுது. ஓகேவா? சீசர்லாம் கேட்கல. சும்மா இல்லங்க. ம். கேட்கல. எவனுமே கேட்கல. இவன் வந்து என்னடா சும்மா இது பண்ற? இந்த வேர்ட் யூஸ் பண்றேன்னு இதா எடுத்துக்காதீங்க. அவன் சொன்னதுதான் சொல்றேன். இவன் ஏன்டா பொட்ட மாரி பண்ற? இது பண்ற, அது பண்றேன்னு சொல்லி அவன புடிச்சு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி, அந்த இது பண்ண சொல்லி வற்புறுத்தி அன்னைக்கு நைட்டு பண்ணி, காலைல அந்த பையனுக்கு வாயில நொரை வந்துருச்சு. விடிய காலைல. அப்படியா? விடிய காலைல 3 மணிக்கு அவனுக்கு நொரை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடுனானுங்க. ஐய்யய்யோ! ஆனா அந்த பையன் வந்து இவங்க தான் இப்படி பண்ணாங்கன்னு சொல்லல. ஏன் தெரியுமா? அது சொன்னா ம். இவன் சரியாயி வந்தான்னு அடிப்பானுங்க. ம்.
ஓகே ஓகேவா? ஓகே. அந்த அளவு ஒரு எக்ஸ்ட்ரீம் புள்ளி வந்து இந்த ஒரு விஷயத்த வச்சு பண்ணாங்க. இது மாரி நெறைய கதை இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பிளட்டி மேரி ஃபோக்லோர் ஸ்டோரீஸ்ன்னு போட்டீங்கன்னா கூட, இந்த ஏஜ் பசங்களால அ புள்ளி பண்ணப்பட்ட கதைலாம் நெறைய இருக்கு. நானே ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போதே நான் ஒரு 4, 5 ஸ்டோரி படிச்சேன். அப்பதான் இது ஞாபகம் வந்துச்சு. பிளட்டி மேரியால. நானே பிளட்டி மேரிலாம் வந்து இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் அப்பலாம் வந்து ட்ரை பண்ண போய் 2 தடவ சொல்லி 3வது தடவ பயந்துகிட்டு ஓடியாந்துட்டேன். கேண்டில்லாம் அணைச்சுட்டு. அந்த மாரிலாம் நான் பண்ணியிருக்கேன். ஓஜா போர்டு வந்து எங்க ரூம்ல பண்ணானுங்க. ஓகேவா? எல்லாருமே வந்துட்டு ஓகே ஓஜா ஓகே. போர்டு பண்ணிட்டு, அதுக்கு வந்து ஓஜா போர்டுக்கு நெறைய இது இருக்குன்னு சொன்னானுங்க. இது மாரி இது பண்ணணும்டா, அது பண்ணணும்டா, தலைவரேன்னானுங்க. ஓஜா போர்டுக்கு என்ன பண்ணானுங்கன்னா, ரத்தம் விடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? பிளட் டிராப் விடணும். எல்லாருமே பிளட் டிராப் விடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ரூம்ல வந்து ஸ்பிரிட் இருக்கு பேசலாம்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்து என்ன பண்றான், அந்த இதுல படத்துல எல்லாம் வர மாதிரி மூஞ்சில 90 குங்குமம் இதெல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாரையும் கைய வைங்க, போர்டுல கைய வைங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு எல்லாம் வார்டன் எல்லாம் தூங்குனதுக்கு அப்புறம் 2 மணி 2:30 இருக்கும். ஓகேவா? அது வந்து எடுத்து நான் கையெல்லாம் வச்சு இது பண்றான்டா. கை நவுறுதுடா, கை நவுறுதுடா, உண்மையிலே ஸ்பிரிட் இருக்குடா இங்க. எஸ்ஸா நோவா கேளுங்கடா, எஸ்ஸா நோவா கேளுங்கடா, ஆம்பளையா பொம்பளையான்னு கேளுங்கடான்னு சொல்லி ஓவரா இது பண்றாங்க. எனக்கு அந்த டைம்லலாம் வந்து செம்ம பயப்படுவேன். நான் 10th டைம் ஓ. 10th 9th டைம்லலாம் செம்மையா பயப்படுவேன். எப்ப வந்துச்சுன்னு தெரியல. அந்த முனி சீரிஸ்லாம் வந்துச்சுல, ஃபர்ஸ்ட் முனி இருக்குல்ல, நம்ம ராஜகிரண் வச்சு வந்த முனி. ஓகே ஓகே. ஆமா ஆமா. அதெல்லாம் அதுக்கே ரொம்ப நான் அலண்டுகிட்டு இருப்பேன். அதுக்கே நான் அலண்டுட்டு இருப்பேன். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு நான் சொல்றேன் எப்படி இருப்பேன்னு சொல்லி சொல்றேன். அது வந்து 2007ல வந்த முனி. அது வந்து வந்த புதுசுல இருந்து நான் ரொம்ப பயம் எனக்கு அது முனினாலே. அதுல வர அந்த பாட்டு, அது ராஜ்கிரன்லாம் ஒரு தடவை ஏதோ அந்த கறி எல்லாம் சாப்பிடும் போது ராஜ்கிரண் வந்துருவான், முனி வந்துருவான்னு சொல்லிட்டு தான் பயப்படுவான் நான். அந்த மாதிரி ஒரு டைம் அப்பெல்லாம் நல்லா ரொம்ப அலண்டு போயிட்டு அந்த ஓஜா பொடி இவங்க பண்ண கத்துறீங்கடா கடக்கடன்னு கத்துறீங்க. ஆனா வார்டன் வந்தோடனே அப்படியே எல்லாம் தூக்கி போட்டு ஓடி போயிட்டானுங்க. ஓகே. இது பிளட்டி மேரியோட ஆர்ஜின் ஸ்டோரி வந்து என்ன அப்படின்னா, முன்னாடி நான் இது எப்ப ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறது வந்து கரெக்டான ஒரு இது டேட் கிடையாது. ஏர்லி 20th சென்ச்சுரி அப்படின்னு சொல்லிட்டு தான் மென்ஷன் பண்ணியிருக்கு எல்லா இதுலயும். நான் ஒரு புக்கு ஒண்ணு பார்த்தேன். பிளட்டி மேரி புக் ஒண்ணு பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஒரு 4 பக்கம் மட்டும் படிச்சேன். அதெல்லாம் சொல்றேன். இது என்னன்னா, பிளட்டி மேரி எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அப்ப வந்து சோகால் சாமியார்ஸ் இருக்காங்கல்ல, சர்ச் ஃபாதர்ஸ். ஓகே ஓகேவா? அவங்கள இருந்து ஃபார்ம் ஆனதுதான். இது வந்து ஒரு கோஸ்ட் அப்படிம்பானுங்க. ஸ்பிரிட், இது ஒரு ஸ்பிரிட். இது வந்து உங்களோட இத சொல்லும், ஃபியூச்சரை சொல்லும் அப்படிங்கிற மாதிரி ஃபார்ம் ஆனதுதான் பிளட்டி மேரி கதை. இது மாதிரி நீங்க கண்ணாடியில போய் இது பண்ணீங்கன்னா என்ன தெரியும், பேய் தெரியும்லாம் சொல்ல மாட்டாங்க, பிளட்டி மேரி தெரியும்லாம் கிடையாது. இப்போ நீங்க மனசுல நினைக்கிறது இந்த ஹாரி பாட்டர்ல சொல்லுவாங்கல்ல, இந்த கண்ணாடியில போய் பிளட்டி மேரி நீங்க சொன்னீங்கன்னா உங்களோட ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் உங்களுக்கு தெரிவாங்க. ஓகே. ஆம்பளையா இருந்தா உங்க ஃபியூச்சர் ஒய்ஃப் உங்களுக்கு தெரிவாங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்டதுதான். அதுல வந்து நிறைய பேர் டிராமானால இறந்து போய், அது வந்து எப்படி சொல்றது, ரொம்ப டார்க்கா இருக்கணும், கையில வந்து கேண்டில் மட்டும் தான் இருக்கணும், வேற எதுவுமே இருக்கக்கூடாது, வேற யாருமே இருக்கக்கூடாது பக்கத்துல அப்படின்னு சொல்லி இருக்கிறப்போ, அது ஏதோ ஒரு இடத்துல வந்து ஆயி நான் சொன்னேன்ல, அதான் எக்ஸாஜரேட் ஆகி பெருசாகி அது ஒரு பிளட்டி மேரி ஸ்டோரியா மாறினது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறுது. அது வந்து ஒரு கை மாறுறப்போ அது வந்து ஒரு ரொம்ப இதாயிடுச்சு. இப்போ வந்து இன்னும் ஃபார் இன்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டேன்னா, இப்போ வந்து நீங்க கற்பனை பண்ணிக்கோ, ஒரு லைட் ஹார்ட்டடான ஒரு உமன் இருக்காங்கடா. ஒரு வந்து எப்படி சொல்றது, ஒரு மேரேஜே ஆகாதவங்கன்னு வச்சுக்கோ. மேரேஜே ஆகாத ஒரு 30, 35 வயசு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு யாருமே வந்து கல்யாணம் எல்லாம் ஆகல, எதுவுமே ஆகல. இவங்க வந்து எங்க இருக்காங்கன்னா, ஏர்லி 20th செஞ்சுரியில அந்த டைம்ல இருக்கிற ஒரு பொண்ணுன்னு வச்சுக்கோ. அந்த டைம்ல இப்பெல்லாம் இருக்க விட மாட்டாங்க, ஏதாவது கல்யாணம் பண்ணிடுவாங்க. நான் சொல்றேன். அப்படி இருக்கிறவங்க இவங்க வந்து ரொம்ப ஒரு பயந்த சுபாவம் உள்ள ஒருத்தர் வச்சுக்கோ. அவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரி கதைங்க எல்லாம் கேட்டு ஒரு 50% பேருக்கு வந்து பேய் தெரியுது, 50%க்கு ஃபியூச்சர் தெரியுது. அப்படிங்கும் போது இவங்களுக்கு வேற வழி இல்லாம இவங்க ஃபியூச்சர் பாக்கிறதுக்காக போறாங்க. இவங்களோட குணாதிசயம் எப்படின்னா, இவங்க லைட் ஹார்ட்டடா இருக்காங்க, எல்லாத்துக்கும் பயப்படுற ஒரு பொண்ணா இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ அந்த பிளட்டி மேரி இது பண்ணி ஹலுசினேட் பண்றாங்க, அந்த உண்மையில பேய் இருக்குன்னு சொல்லி ஹலுசினேட் பண்ணி இறந்து போறாங்க. ஓகேவா? அந்த மாதிரி இறந்து போனது, அந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்தது, அந்த மாதிரி வந்ததை வச்சுதான் இந்த பிளட்டி மேரி கதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டது. அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் இந்த பிளட்டி மேரி ஸ்டோரி வந்து எல்லா இடத்துலயும் ஃபேமஸா வந்து சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த பிலீஃப் உள்ள எல்லாருக்குமே வந்து பிளட்டி மேரி ஸ்டோரி வந்து எப்படி சொல்றது, ஃபேமஸான ஒரு அர்பன் லெஜெண்ட். ஃபர்ஸ்ட் பிளட்டி மேரி எடுத்துக்கிட்டோம்னா ஓகேவா? அது நெக்ஸ்ட் ஓஜா போர்டு. அவுஜான்னு சொல்லணுமா ஓஜான்னு சொல்லணுமான்னு தெரியல. அது அவுஜான்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனா வந்து ஓஜா போர்டுன்றது அது வந்து ஒரு சில்ட்ரன்ஸ் டாய். சரியா?
அதுக்கு வந்து ஓகே. மேண்டில் இருக்குல்ல, நம்ம ஹார்ட் வீல்ஸ் எல்லாம் பண்றானுல்ல, அது மாதிரி ஒரு ஆமா. பிராண்டு ஓஜா ம். போர்டுக்கு பேட்டன்ட் வாங்கி வச்சிருக்கான். அதை பத்தி உனக்கு தெரியுமா? இது வேற இருக்கா? ஆ, ஆமா. ஓஜா போர்டுக்கு ஒரு கம்பெனி, ஒரு டாய்ஸ் கம்பெனி ஆ. பேட்டன்ட் வாங்கி வச்சிருக்கான். ஓகே. அவன்கிட்ட தான் ஒரிஜினல் டிசைன் இருக்கு. ஒரிஜினல் டிசைனா அவன் டிசைன் பண்ணி அதுக்கு பேட்டன்ட் வாங்கி வச்சிருக்கான். அது ஆ, வந்து ஆ, ஒரு கம்யூனிகேஷன் டிவைஸ் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது ஆ. எல்லாமே வந்து நம்ம மசில் மெமரியை சுத்தி வர்றதுதான். இத கூட நம்ம எம்ஜி நான் போட்டு உறிஞ்சு எடுத்திருப்பாரு. ஏய், அவன் எப்படி பழைய வேலை வீடியோ செய்யுதுன்னு எல்லாம் சொல்லிட்டு. பார்த்திருக்கேன்டா அவனே. அவன் வந்து மசில் மெமரிங்கிற வார்த்தையை நிறைய யூஸ் பண்ணுவான். அவனுக்கு தெரிஞ்சதே அது ஆஹ் ஒண்ணுதானா அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனா போட்டுக்கிட்டு மில்கிங் போட்டு மில்க் பண்ணுவான்டா அதை போட்டு. மசில் மெமரி அது வந்து இது அது இதும்பா. அவனே ஃபர்ஸ்ட் வீடியோல என்ன சொல்லியிருப்பான், உண்மையிலேயே இருந்ததுன்னு சொல்லுவான். அடுத்த வீடியோல என்ன உம் சொல்லுவான் தெரியுமா, இதெல்லாம் வந்து சயின்டிபிக்கா நான் ஒரு இது சொல்றேன் அப்படின்னு சொல்லி இங்க இந்த சைடு இப்படி ஒரு ஊம்பு அப்படி ஒரு ஊம்பு அப்படி ஒண்ணு பேசுவான். உண்டு. அதான் தெரியும் தெரியும். சரி, ஓஜா அதுதான். போ- ஓஜா. ஆஹ் சொல்லு. அது வந்து ரொம்ப ப்ரிவலண்டா இருக்கு. நம்ம நம்ம கம்யூனிட்டியா இருக்கட்டும், இல்ல ஃபாரின் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸா இருக்கட்டும், ரொம்ப ப்ரிவலண்டா இருக்க ஒரு விஷயம் தான் இது. ஓஜா போர்ட் பத்தினா வந்து ரோமன் சான் படம் பாருங்க, நல்லா இருக்கும். ரோமன் சேனல். ஓ, இந்த நல்லா ரோமன் இருக்கும் சேனல். படம். ஓகே, ஓகே. மலையாள படம். மலையாள இந்த படம் நல்லா இருக்கும். காடுங்கிற நேரத்தே அந்த படத்துல. அதனோட உ- உங்கள் கண்ணீர் அஞ்சலி மலரட்டும் அப்படின்னு வரும். அப்படியா? அதுவும் தமிழ் வருஷன். ஆமா, ஓ, அது ஓகே, தெரியாம ஓகே, நம்ம ஓகே. எல்லாம் ரீல்ஸ்ல போட்டு எனக்கு மிஸ் தெரியலடா. பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு அது கூட இப்ப கூட நான் என்ன பாடினேன்னு எனக்கே புரியல. அந்த இதை வச்சு டியூனை வச்சு பாடினேன். சரி. ஓஜா போர்டு பொறுத்த ம். வரைக்கும் இவன் சொன்னதுதான். ஆஹ் இது வந்து ஒரு கேமா ஸ்டார்ட் பண்ணதுதான். நீ சொன்ன மாதிரி ஒரு கேமா ஸ்டார்ட் பண்ணதுதான் 1890s வந்து இந்த இது ஸ்டார்ட் ம். பண்ணது. ம். எப்பா. ஆஹ் காலப்போக்குல என்ன ஆகுது, நான் பர்சனல் லாஸ்னால நிறைய பேர் இது வந்து இப்போ அர்பன் லெஜெண்ட் அப்படின்னு சொல்லி பழைய இதுல ஃபார்ம் ஆனது எல்லாமே இதை சொன்னா கடிக்க வராங்களா என்னன்னு தெரியல. ஆனா உண்மையா பேஸ் பண்ணதுதான். மோஸ்ட்லி இந்த கதையெல்லாம் வந்து எங்க இருந்து எக்ஸாஜரேட் ஆகுதுன்னா விமன் அப்படிங்கிற ஒரு இதுலதான். ஏன்னா விமன் ஏன் சொல்றேன்னா, டிஃபென்ஸ்லெஸ்ஸா இருந்த விமன்ஸை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி தான் இந்த கதைகள் எல்லாம் வந்து இந்த பாஸ்டர்ஸ் ம். ஆகட்டும், இந்த இவங்க இருக்காங்கல்ல, ஃபாதர்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் ம். மண்டை போப் கழுவுனது. ஓகேவா? போப். போப் ம். போப் போப் மண்டை கழுவுனது. அதாவது பாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி தான் சொல்றாங்க. ம். பாஸ்டர்ஸ் தான் இவங்க மண்டையை கழுவி இந்த கதைகளை வந்து இது பண்ணது. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டோரிஸ், நான் வந்து எல்லாமே சொல்லல, மோஸ்ட் ஆஃப் த ஸ்டோரிஸ் வந்து இந்த மாதிரி பரவுனது தான். இந்த ஓஜா போர்டும் அப்படிதான். ஓஜா போர்டு என்னன்னா, இந்த இறந்து போன கணவர்களை வந்து கணவர் இல்ல அப்பா யாரோ ஒருத்தர் வந்து நாங்க நீங்க ம். பேசலாம் இந்த பேச ஓஜா போர்டு வைக்கிறோம், பேச மூலியமா, வைக்கிறோம். பேச வைக்கிறோம், இது ம். வைக்கிறோம், அது வைக்கிறோம்னு சொல்லி இவங்க காசு பறிக்கிறதுக்காக நிறைய பேர் வந்து இந்த இதா இருப்பாங்கல்ல, ரெபலான போப்பு இவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, ம். அவங்க எல்லாம் ம். வந்து இத ஒரு பிசினஸா பண்ணிட்டு இருந்ததுதான் ஓஜா போர்டு. அப்போ ஓஜா போர்டு வந்து இது அவ்வளவுதான். சேட்டனோட வந்து டைரக்ட் கனெக்ட் இருக்குது. இது பண்றவங்க எல்லாம் வந்து ம். விச்சஸ் அப்படின்னு சொல்லி நிறைய இது பண்ணானுங்க. இது வந்து ம். இதை யூஸ் பண்ணணும்னா எக்ஸ்ட்ரீமுக்கு போச்சுன்னா டிமோனிக் பொசஷன்லாம் ஆகும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிதான் இது இதானது. ஆஹ் ம். இது வந்து எப்படி சொல்றாங்கன்னா ஒரு நிமிஷம். ஒண்ணு சொல்லலாம் ஒருத்தர். ம். இப்போ நிறைய பேருக்கு வந்து எனக்கு இது சொல்லாமன்னு எனக்கு தெரியல. நிறைய பேருக்கு நம்ம ஊர்ல வந்து ஒரு டீமனுக்கும் ஒரு ஸ்பிரிட்டுக்கும் வந்து வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. அது தெரியுமா உனக்கு? தெரியும், நீ சொல்லு. இப்போ ஒரு ஸ்பிரிட்னா இது எல்லாமே பொய் தான். ஆனா வந்து நான் கொடுக்குற எக்ஸ்பிளனேஷன் அதுதான் என்னன்னா நான் ஒரு சொல்லிடுறேன். இந்த விஷயத்த சொல்லிடுறா. நாங்க வந்து என்னமோ நாங்க பிலீஃப்ல இருந்து பேசுறோம், இது வந்து எங்களை நம்பி பேசுறோம்னா இல்ல. சரியா இத சுத்தி இருக்கிற அப்படி. ஒரு ஸ்டோரிஸ பத்தி நம்ம ஒரு ஜாலியா ஒரு டிஸ்கஸ் பண்றோம். இது பின்னாடி வந்து ஆமா. நம்ம இவன் மாதிரி ரிசிபீடியா மாதிரி வெல்கம் இது உங்கள் துண்டுபிடி பாட்கேஸ் அப்படின்னு சொல்லி பின்னாடி ஒரு மியூசிக் போட்டு விட்டுறலாம். எல்லாம் பயந்து சாப்பிட்டு. ம். சரியா, ஒரு ஸ்பிரிட்னா என்னன்னா அது வந்து ஹெவனுக்கு போக முடியாம ஹெவனுக்கோ இல்ல ஹெல்லுக்கோ போக முடியாம இந்த ரெலம்லயே சுத்திட்டு இருக்க ஒரு ஸ்பிரிட், ஒரு ஒரு இது ஒரு அதான் எனர்ஜின்னு சொல்லலாம். சரியா? எனர்ஜின்னு சொல்லலாம். எனர்ஜி இல்ல ஏதோ ஒரு ஆனா ஆவி. அது அதாவது அது வந்து அது ஃபுல்லா வந்து மோட்சம் பெறாத ஒரு ஆவி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுல. அது வந்து குட்டாவும் இருக்கலாம், பேடாவும் இருக்கலாம். சரியா? ம். அதுக்குன்னு ஒரு ரீசன் இருக்கும். அதுக்கு சம் காசு இருக்கும். ஆனா டீமன்ஸ் அப்படி கிடையாது. டீமன்ஸ் ஆர் பியூர் ஈவில். புரியுதா? அதுங்களுக்குன்னு அதுக்கு அதனோட இதுவே வந்து தேர் ஃபார்ம் ஆஃப் பியூர் ஈவில்னஸ். ம். அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஸ்பிரிட்டும் டீமனும் ஒண்ணு கிடையாது. படத்துல போயிட்டு டீமனுக்கு போய் நீ ஆர்ஜின் ஸ்டோரி கேட்க முடியாது. ஏன்னா டீமனுக்கு ஆர்ஜின் ஸ்டோரியே கிடையாது. முக்காவாசி டீமன்ஸுக்கு ஆர்ஜின் ஸ்டோரியே கிடையாது. கை விட்டு எண்ணிடலாம். இத்தனை டீமன்ஸ் தான் இருக்குன்னு கை விட்டு எண்ணிடலாம். ஆனா ஸ்பிரிட்ஸ் அப்படி கிடையாது. புரிஞ்சுக்கோங்க.
அது ரொம்ப அது மாதிரி நம்ம இந்த விஷயத்துல இப்ப டாக்குமெண்ட்ரி சொன்ன விஷயத்திலே நம்ம டீப்பா போனா பாரிசாலன் மாதிரி ஆயிடும். இதை வச்சு பண் ஆமா ஆமா. பண்றவங்க தான் நம்ம வச்சு கிளிக்க போறோம். சரி நீ சொல்லு, ம். நம்ம போ போ கிளிக்கலாம் வச்சு. சரியா? ப படத்துல போயிட்டு இது பெ தீமானிக் மூவிக்குலாம் போயிட்டு நீ வந்து என்ன ஆர்ஜின் ஸ்டோரியே சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு நீ அங்க போய் வந்து தியேட்டர்ல கத்தி புளுத்தி தனம் பண்ண முடியாது. பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட். அத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ அப்படியே அடுத்த அர்பன் லெஜெண்டுக்கு போலாமா? இந்த ஓஜா போர்டு இன்னும் இருக்குல்ல, அதுதான் சரி அந்த பேசு. மாதிரி காசு பறிக்கிறதுக்காக யூஸ் பண்ணதுதான் ஓஜா போர்டு. ஓஜா போர்டும் நிறைய வந்து நம்ம ஊர்ல எல்லாம் வந்து இது பண்ணிட்டு இருக்கானுங்க கிறுக்கு பயலுங்க. சும்மா அது எப்படி சொல்றது, ஒரு கிக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ற விஷயம் தான் இந்த ஓஜா போர்டு, இந்த பிளட்டி மேரி, அது மாதிரி ம். இந்த ஃபோக்லோர் கேம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி ம். எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அதெல்லாம் பண்றதெல்லாம் இந்த கிக்குக்காக பண்றதுதான் இங்க மோஸ்ட்லி. இந்த ம். ஆமா. இந்த இதெல்லாம் வந்து சில்ட்ரன் புக்ல எழுத வேண்டிய கதைடா. நார்மலா வந்து சில்ட்ரன்ஸ்க்கு பெட் டைம் ஸ்டோரிஸ் தான். பெட் டைம் ஸ்டோரிஸா ஸ்டார்ட் ஆனதுதான் நிறைய அர்பன் லெஜெண்ட். ஆனா இவங்க அதை என்னமோ ம். ஆமா ஆமா. உண்மையிலேயே இப்படி கரெக்ட். இருந்தது எப்படிம்மா பண்ணுவானுங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் எப்படின்னா, இப்போ வந்து ஒரு இந்த விஷயம் இல்லங்கிறது தெரியும், அத இல்ல அப்படிங்கறத ஒத்துக்க மாட்டானுங்க. இருக்கு, எங்க தாத்தா சொன்னாரு, எங்க தாத்தா பொய் சொல்ல மாட்டாரு, உங்க தாத்தாக்கு 4 பொண்டாட்டி இருக்கிறத உன்ட்ட சொன்னாரடா புண்டை, அது மாதிரிதான் அவன்கிட்ட இல்ல இல்ல. கேட்கணும். 4 பொண்டாட்டி இருக்கிறத இன்னொரு பொண்டாட்டிகிட்டே சொல்லிருக்க மாட்டான். அதான் அது 4ஆங்கிறதே கன்ஃபார்ம் பண்ண முடியாது, அப்படி இருக்கு. சரி, அதுதான். அதுக்கு என்ன பண்ணுவாங்க, இதை சுத்தி ஒரு கதை கிரியேட் பண்ணிடுவாங்க. இப்ப இருக்கிற இந்த இதுல என்ன பண்ணுவானுங்க, உண்மையான பீக்கி பிளைண்டர்ஸ் யாரு தெரியுமா, பின்னாடி நிக்கிறாங்களே அவங்கதான் அப்படின்னு சொல்லி ஒரு 4 பேரை ரவுண்ட் பண்ணி 1920s இருக்கிற ஆமாமா. ஒரு 4 யூகே காரங்க ரவுண்ட் பண்ணி போட்டிருக்கான். யூகேல ட்ரெஸ்ஸிங் கோடே அதான். 1920s to அது 50sல ட்ரெஸ்ஸிங் கோடே அதான். எல்லாருமே அப்படிதான் ட்ரெஸ் பண்ணுவானுங்க. பீக்கி பிளைண்டர்ஸ் மாதிரி ஒரு ஃபேமிலி இருந்தது உண்மைதான். பட் அவங்களுக்கு ஒரு ம். ஆர்ஜின் ஸ்டோரியோ, அவங்களுக்கு வந்து அவங்க ஆள் யாரும் இருந்து அவங்க கதையெல்லாம் யாரும் சொல்லல. ஜஸ்ட் அந்த மாதிரி ஒரு ஆள் ம். இருந்தாங்கன்னு சொல்லி சின்னதா ஒரு அடாப்ஷனை வச்சு எழுதப்பட்டதுதான் பீக்கி பிளைண்டர்ஸ் சீரிஸ். ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்க, ம். உண்மையாக பீக்கி பிளைண்டர்ஸ் இருந்தாங்க தெரியுமா ப்ரோ அப்படின்னு சொல்லி பீக்கி பிளைண்டர்ஸ்க்கே மதன் கௌரி 5 வீடியோ போட்டிருக்கான். ஐயோ! அப்படியா? அவன் போட்டிருக்கான்டா. அவன் நானே ஐயோ! கேட்டு வீடியோ. அந்த ஒரு டெம்ப்ளேட் வரும்ல, ஆத்தர் ஒரு ஒரு கிரிம் ரீப்பர் போயிட்டு ஒரு ஒரு கதவா தட்டும்போது அதான் அதான். நெறைய பேருக்கு சொல்லணும். இது அந்த அந்த டெம்ப்ளேட்ல வர்றது வந்து ஒரு மண்டவோட வந்து கையில ஒரு இது மாரி வந்து ஒண்ணு வச்சுக்கிட்டு வரும். அது பேர் வந்து கிரிம் ரீப்பர். சரியா? அந்த அது அது கிரிம் ரீப்பரும் வந்து அதாவது டெத்து சாவறதுக்கு முன்னாடி நீங்க டெத்தோட எம்பாடிமெண்ட்னா அது வந்து கிரிம் ரீப்பர். புரியுதா? உடம்பு குடுத்தீங்கன்னா, அதுதான் வந்து கிரிம் ரீப்பர். சரி, அதுக்கு இன்னொன்னு ஒரு பிலிம் ரெக்கமெண்டேஷன் டைம். இப்போ கிரிம் ம். ரீப்பர் பத்தி தெரிஞ்சுக்கணும். கிரிம் ரீப்பர் பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறத விட இது சைக்காலஜிக்கலான மீனிங் ஒண்ணு இருக்கு. இது ஒரு ம். பிலாசபிக்கலான ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா, செவன்த் சீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு. ஓகேவா? அந்த செவன்த் ம். சீல் எப்படின்னா, ஒரு சாகும் தருவாயில இருக்கிற ஒரு அரசன் மாதிரி வச்சுக்கோ. இதை நான் வந்து ரொம்ப ரிவீல் பண்ணல, ஏன்னா பழைய படம் 60s கிட்ட வந்த பிளாக் அண்ட் ஒயிட் படம். அந்த ம். அவனுக்கும் டெத்துக்கும் நடக்கிறது தான். இந்த கேம்ல நீ ஜெயிச்சிட்டனா நீ நீ உயிர் வாழலாம், இல்லைன்னா நான் அவனை உயிர் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி டெத்துக்கும் இவனுக்கும் நடக்கிற ஒரு செஸ் கேம் தான் இந்த படம். ம். அது வந்து ம். ஒரு மாதிரி ரொம்ப ஸ்லோவா இருக்கும் படம். ஸ்வீடன்ல எடுக்கப்பட்ட படம். ரொம்ப சூப்பரா இருக்கும் அது. செவன்த் சீல். ம். நான் வந்து லிங்க் கூட இதுல போட்டு விடுறேன், நீங்க வந்து கேக்குறவங்க ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். சரி. அத விட உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும்னா, எங்கள் நண்பன் எலும்பன், எங்கள் நண்பன் எலும்பன். அது பார்த்தாலே உங்களுக்கு அதான் தெரிஞ்சிரும். அதான். அதேதான். அது அவரு அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அது அவரே கிரீம் ரீப்பர் தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரே கிரீம் செம்மையா ரீப்பர் இருக்கும்டா. தான் அவரு. மாட்டிப்பாரு அது இவன்கிட்ட வந்து. நான் முன்னாடி எலும்பா இருப்பேன்டா, ரொம்ப ஒல்லியா இருப்பேன்டா. சின்ன முன்னாடி எல்லாம் ம். நான் 7th 6th டைம்ல ரொம்ப 6th டைம்ல ரொம்ப ஒல்லியா இருப்பேன். எங்க அக்காலாம் வந்து எங்கள் நண்பன் எலும்பன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பாட்டை வச்சு கலாய்ச்சிட்டு இருப்போம். ம். என்ன இன்னும் நெக்ஸ்ட். அப்படிதான் சொல்லி கலாய்க்கிறான். ம். ஆமா, டாக்கி மிச்சி பாடி ஷேமிங்கா இருந்தாலும் பரவாயில்ல, டாக்கி மிச்சி துண்டு பீடி மாதிரி இருப்பான்னு சொல்லி நான் நேத்து தான் சொல்லிட்டு இருந்தேன். சரிங்க. சரி. சரி, அடுத்தது. நான் நெக்ஸ்ட் வந்து இப்போ அர்பன் லெஜெண்டுக்கு போறதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு டாபிக் குள்ளார குதிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் அர்பன் லெஜெண்டை கண்டினியூ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இப்போ என்ன டாபிக் குள்ள போக போறோம்னா கிரிப்டோசுவாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாபிக் குள்ள போக போறோம். கிரிப்டோசுவாலஜி அப்படின்னா நிறைய பேருக்கு என்னன்னு தெரியாது. என்னடா சயின்டிபிக் டேர்ம் அது அப்படின்னா, எப்படின்னா கிரிப்டோசுவாலஜினா இப்போ வந்து ஒரு மான்ஸ்டர் ஆர் லிவிங் திங், ஏதோ ஒரு கிரீச்சர்னு வச்சுக்கோ, அந்த கிரீச்சரை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுதான் கிரிப்டோசுவாலஜி. அதுக்கு அதை சுத்தி நடக்கிற சூடோ சயின்ஸை உடைக்கிறது தான் கிரிப்டோசுவாலஜி. ஓகேவா? ம். இந்த அனிமல் வந்து ம். உண்மையே எக்ஸ்டிஸ்ட், இது வந்து உண்மையா இருந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி ம். ஆராய்ச்சி பண்ணி படிக்கிறது தான் கிரிப்டோசுவாலஜி. ஃபார் ரொம்ப தெரியணும்னா மேமல்ஸ் பத்தி நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. மேமல்ஸ் தெரியும்ல?
ம், ம், ம். மேமல்ஸ்னா பாலூட்டி இனம் இல்ல. அந்த ஆ, மேமத். மேமத் மேமத் டோன்ட் அது மேமத். நீ வந்து மேமல்ஸ்ன்னு சொல்லிட்ட மேமத். ம், மேமல்ஸ் தான் சொன்னேன். அப்படி கேட்டிருக்கு போல. மேமத். ம், மேமத் தான் ம். சொல்றேன். இப்ப மேமத் வந்து இருந்ததா இல்லையா இருங்க இருங்க. அப்படிங்கிறதுக்கு அதோட மேமத்துக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுங்கன்னா ஐஸ் ஏஜ்ல வர யானை தான் மேமத்து. ஐசேஜ்ல வர யானை தான் மேமத்து. மேமத் வந்து ம். உண்மையிலேயே இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் வந்து நிறைய இருக்கு. அதோட எலும்புகள் இருக்கு. ஆமா இருக்குதான். இருக்கு. ஆனா மேமத் இப்ப வந்து மேமத் இருந்ததா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்றதுதான் கிரிப்டோஜுவாலஜி. ம், ம், ம். ஓகேவா? ஓகே. மேமத்துக்கே நிறைய டைப்ஸ் இருக்கு. கொலம்பியன் மேமத்து, ஸ்டிஃப் மேமத்து, ம், பைக்மி மேமத்தா, பைக்மி மேமத்து, அது மாரி ம், மேமத் இம்பரேட்டர் அப்படி சொல்லிட்டு நிறைய இது இருக்கு. அதை பத்தி படிக்கிறது தான் கிரிப்டோஜுவாலஜி. ஓகேவா? அதுதான் இந்த சொல்லிடுறேன். இப்ப ம், கிரிப்டோஜுவாலஜில வந்து மோஸ்ட்லி அர்பன் லெஜெண்டை பத்தி படிக்கிற ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னா, யூஎஃப்ஓ பத்தி நிறைய படிப்பாங்க. யூஎஃப்ஓ ஏலியன்ஸ் பத்தி நிறைய படிக்கிறது தான் மோஸ்டா ம். வரும். ஏலியன்ஸ் பத்தினா நம்ம பாரிசாலன் இல்ல. இல்ல நான் ஏலியன்ஸ் பத்தி சொல்லல. நான் சொல்லிடுறேன், எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன் கிரிப்டோஜுவாலஜி. ஓகே, அதை பத்தி படிக்கிறது தான். இப்போ வந்து கிரிப்டோஜுவாலஜில வந்து ஒரு கிரீச்சர் பத்தி பேசணும்னா, ரொம்ப ஒரு வேர்ல்டு ஃபேமஸ் கிரீச்சர் அப்படின்னா என்னது? ஒரே பிக்ஃபுட். ஒரு கிரீச்சர், பிக்ஃபுட். பிக்ஃபுட் தான் வந்து உலக அகில லெவல் ஃபேமஸ் அண்ணன் அப்படிங்கிற மாதிரி பிக்ஃபுட் தான் உலக லெவல் ஃபேமஸ். பிக்ஃபுட் பத்தி ம். நிறைய பேர் வந்து நிறைய படம் வந்திருக்குல்ல பிக்ஃபுட்லயே. நானே வந்து ஆமா, 2, ஆமா. 3 படம் சின்ன நெறைய வயசுல படம் வந்திருக்கு. பாத்திருக்கேன். பிக்ஃபுட்டை வந்து காமெடியாவும் காமிச்சிருப்பாங்க, மான்ஸ்டர்ஸாவும் காமிச்சிருப்பாங்க, அனிமேட்டட்லயும் நிறைய பிக்ஃபுட்ஸ் எல்லாம் இருக்கு. பிக்ஃபுட்னா என்னன்னா, ம். ஒரு உயிரினம் வந்து இதுல வாழுது, காட்டுக்குள்ள வாழ்ற ஒரு உயிரினம். காட்டுக்குள்ள வாழுது. ம். அதுக்கு வந்து இப்ப பிக்ஃபுட்னு எடுத்துக்கிட்டா வச்சுக்கேன், ஒரே பிக்ஃபுட்னு சர்ச் பண்ணனா ஒண்ணே ஒண்ணு வரும். அந்த கருப்பு ம். கலர்ல ஒரு குரங்கு ட்ரெஸ் போட்டு ஒருத்தன் நடந்து போற மாதிரி ஒரு போட்டோ இருக்கும். அதை வச்சுதான் இன்னைக்கு வரைக்கும் ம். பிக்ஃபுட்டை பார்த்தேன்னு கிளைம் பண்ணிட்டு இருக்கானுங்க. அந்த போட்டோ எடுக்கப்பட்டது வந்து ஒரு 40, 30 வருஷத்துக்கு முன்னாடி. ம், ஓகேவா? ம். அவங்க அதை இப்போ வச்சுதான் இன்னும் கிளைம் நம்ம பண்ணிட்டு நாட்டுல இருக்கானுங்க. இப்ப என்ன சொல்லணும்னா, நெறைய பேருக்கு வந்து அது மாரி சிண்ட்ரோம் இருக்கு. புரியுதா? ஆஹ் உடல் உபாதை. சிண்ட்ரோம் இருக்கு. அவங்களலாம் நீ பார்த்துட்டு வந்து அவங்கள வந்து பிக்ஃபுட்ன்னோ, இல்ல வேற ஏதோ ஒரு கிரியேச்சர்ன்னோ சொல்லக்கூடாது. அப்படிலாம் மிஸ்டேக் பண்ணிக்கிட்டாங்க. புரியுதா? அதுதான். போக போக இதுவும் வந்து ஒரு கட்டுக்கதையா ஃபார்ம் ஆனதுதான் பிக்ஃபுட். இப்போ ம், நான் சொன்னேன்ல ஸ்டார்டிங்ல, இந்த ஹாலோவின்னால தான்டா இவங்க கெட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ம். இந்த ஹாலோவின் டைம்ல பிக்ஃபுட் மாதிரி ஹா ட்ரெஸ் பண்ணவங்களே ஹால் 70% ஹாலோ இருப்பாங்களாண்டா. ஹாலோவீன்னா என்னன்னு உடைச்சிருவோம். ஆஹ் ஹாலோவீன்னா என்னன்னா, இவ எல்லாருமே வந்து அ இதுவா இந்த அதாவது இந்த சூப்பர் நேச்சுரல் திங்ஸா வந்து ட்ரெஸ் பண்ணிப்பாங்க. அது வந்து சூப்பர் ஏன்னா, நேச்சுரல்னு மட்டும் இல்ல, நிறைய இருக்கு. அதான் இப்ப அவங்களுக்கு நெறைய இருக்கு, நெறைய இருக்கு. பிடிச்ச ஒரு இல்லாத ஒரு விஷயமா வந்து இது பண்ணிக்குவாங்க. இப்பெல்லாம் என்னென்னலாம் சரியா? பண்றாங்க தெரியுமா? இரு நான் கப்புள்ஸ் சொல்லிடுறேன். ஹாலோவின்னு சொல்லி. சொல்லுங்க. அது வந்து என்னன்னா, அது அவங்க அந்த பேய் மாரி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்கல்ல, அதே டைம்ல உண்மையான பேயும் அவங்க கூட நடந்து வரும். புரியுதா? அதுதான் வந்து பேய் வர டைமு, வெளிய வர டைமு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே. அது அதுதான் இப்ப வந்து இந்த குடுக்குற ஹாலோவின்ங்கிற ஒரு பேரை வச்சு. சான்ஸாம். இது வந்து நம்ம குடுக்குற சான்ஸாம். அவங்களுக்கும் வெளிய வந்து சுத்துறதுக்கு. புரியுதா? அப்படி ஓகே. சொல்றானுங்க. சரி, நான் சொல்லவா இது? ம். இப்ப ஹாலோவின் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஹாலோவின் எப்படி இருக்கு, இப்ப ஹாலோவின் ம். எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, 10 வருஷத்துக்கு முன்னாடி இது உண்மை அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டு நிறைய பேர் சுத்திட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வந்து ஓரளவு வந்துருச்சு எல்லாருக்குமே. இப்பலாம் ஹாலோவீன காஸ்ப்ளே எல்லாம் பண்றானுங்க. ஆமாண்டா, இட்டாச்சியா வராங்கடா, இட்டாச்சியா வராங்க, நருட்டோவா வராங்க. அன்னைக்கு ஒரு நாள் ஹாலோவினுக்கு பாக்குறேன், ம். இவன் ஒன் பீஸ் குரூல இருக்கிற எல்லாருமா சேர்ந்து வந்துட்டு இருக்காங்கடா ரோட்ல. ஓ! ஹாலோவினுங்கிறாங்கடா கேட்டா. ஆ, எல்லாம் இந்த ஆ. லூஃபி, ஜோரோ அது மாதிரி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு சுத்திட்டு இருக்கானுங்க. அந்த மாதிரி எல்லாம் வராங்க. ம். பிக்ஃபுட் பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, அதான். பிக்ஃபுட் பத்தி நிறைய படங்கள் வந்துச்சு. அந்த இது அதோட காஸ்டியூம்ஸ் எல்லாம் நிறைய சேல் ஆச்சு. பிக்ஃபுட்டை வச்சு கல்லா கட்டினது வந்து யூஎஸ்ல தான் அதிகம். ஏன்னா மெர்ச்சன்டைஸே ஃபார்ம் பண்ணிட்டாங்க பிக்ஃபுட்டை வச்சு. பிக்ஃபுட் படம், பிக்ஃபுட் அனிமேஷனு, பிக்ஃபுட் பொம்மை, பிக்ஃபுட் காஸ்டியூமு, மாஸ்க், மயிர், மட்டன் சொல்லி பிக்ஃபுட்டுக்கு ம். கால் எல்லாம் இருக்குடா. அந்த கால் இருக்கும், பெரிய காலா இருக்கும்னு சொல்றதுதான் தெரியும், பிக்ஃபுட். தெரியும். அது மாரி இருக்கு, அந்த இருக்கு, இருக்கு. பிக்ஃபுட்டுக்கு காலை மட்டும் தனியா ஒரு இதுல மெர்ச்சன்டைஸே இருக்குடா. கால் மட்டும் ஆ. ஷூ மாரி. ம், ம். தெரியும், தெரியும். ஓகேவா? பாத்துருக்கேன். அத வச்சு பிக்ஃபுட் மாரி வச்சு கேம்லாம் நிறைய வந்திருக்கு. அதான் நிறைய கல்லா கட்டினது பிக்ஃபுட் தான். அது பேரு ரொம்ப ஒரு ஃபேமஸான இதுனா பிக்ஃபுட் தான். பிக்ஃபுட்டோட டைம்ல இதுவும் சொல்லுவானுங்க. பிரானா மீன் வந்து யாரையோ கொன்னுடுச்சு அப்படின்னு சொல்லி பிரானா வச்சுலாம் கல்லா கட்டினாங்க. பாத்தியா? அந்த படம் பாத்திருக்கியா பிரானான்னு சொல்லிட்டு? படங்க அதெல்லாம் என்ன திகிலா இருக்கும். ம். அதை வச்சு அதுக்கப்புறமா பிரானா 3Dன்னு வந்ததெல்லாம் திகிலா இருக்காது, கிளிகிளிப்பா இருக்கும் எல்லாம். தெரியுங்க, தெரியுங்க. இல்ல பிரானா அந்த ஜாஸ் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஆனா போக போக ஜாஸே ஒரு மாதிரி இதெல்லாம் அந்த ஹார்ஸ் ஹார்ஸ் கத்துற சவுண்ட் அனிமல்ஸ் மாதிரி வச்சு ஆயிடுச்சு. எடுத்த படம். அனிமல்ஸ் வச்சு எடுத்தது.
அதான் அதுவும் வந்து அதுவும் கிரீச்சர் தானே, இந்த மாதிரி ஒரு கிரீச்சர் தானே. ஓகே, பிக் ஃபுட்ல இருந்து மூவ் ஆன் ஆனோம்னா இன்னொரு ஒரு ஒரே நிமிஷம் நீ பேசிட்டே இரு, வரேன். சரி, பிக் ஃபுட்ல இருந்து மூவ் ஆன் ஆனோம் அப்படின்னு சொல்லிட்டுனா இன்னொரு ஒரு அர்பன் லெஜெண்ட் என்னன்னா லாச் நெஸ் மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. லாச் நெஸ் மான்ஸ்டர் அப்படின்னா யூகேல இருக்கிற ஒரு லார்ஜஸ்ட் லேக்கு. அது வந்து எப்படின்னா ஒரு 36 டு 38 கிலோமீட்டர் அவ்வளவு அளவுக்கு பெருசா இருக்கிற ஒரு லேக். அது வந்து லாச்னஸ்ங்கிற ஒரு லேக். அந்த லேக்ல வந்து ஒரு மான்ஸ்டர் இருக்கு. இந்த ஜுராசிக் பார்க்ல அந்த டிராகன் எல்லாம் கழுத்து நீட்டமா ஒரு இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு மான்ஸ்டர் இருக்குன்னு சொல்லி அந்த டைம் 6th செஞ்சுரியில வந்து ஸ்டார்ட் ஆனதுதான் இந்த லாச்னஸ் மான்ஸ்டர். இன்ன வரைக்கும் யூகேல லாச்னஸ் இருக்கிற பகுதியில வந்து எந்த ஒரு ஈவெண்ட் நடந்தாலும் லாச்னஸோட பெரிய ஸ்டாச்சுவா இல்ல இந்த பலூன் இருக்கும்ல, அந்த மாதிரி பலூன் இல்லாம வந்து அவங்க இதே பண்ண மாட்டானுங்க, ஃபங்க்ஷனே ஸ்டார்ட் பண்ண மாட்டானுங்க. அது வந்து இப்போ ஒரு ஹை. ஆர்த்தர் அது வந்து என்னன்னா ஒரு ப்ரீடேட்டட் டைனோசர் தான் அது. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஆமா டைனோசர் அது வந்து இன்னும் உயிரோட இருக்கு. இப்ப எப்படி மெகலடான் வந்து இன்னும் உயிரோட இருக்குன்னு படம் எடுத்துட்டு இருக்காங்களோ, அதே மாதிரி இதுவும் அப்படிதான். ஆனா மெக்லடானோட வந்து சினிமாட்டிக் லிபர்ட்டி அவங்க எப்படி எடுத்துக்கிட்டானுங்க. இவங்க மெக்லடானோட அர்பன் லெஜெண்ட் கதையிலேயே இவ்வளவு பெருசா சொல்லியிருக்க மாட்டான்டா அவன். இவங்க என்னடான்னா ஒரு என்னமோ ஒரு பெரிய ஏரோப்ளேன் சைஸுக்கு இவங்க எல்லாம் ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு இவங்க எல்லாம் போட்டு சினிமேட்டிக் லிபர்ட்டிய ரொம்ப ஒரு இதா எடுத்துக்கிட்டு இவங்க பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுதான் லாச்னஸ் மான்ஸ்டர் வந்து இதுவும் வந்து மெர்ச்சன்டைஸா கல்லா கட்டப்பட்டது. இது அது யூஎஸ்ல, இது யூகேல. ஓகேவா. நடுவுல வந்து லாச்னஸோட இதெல்லாம் கிடைச்சது, லாச்னஸ் மான்ஸ்டரோட ரிமைன்ஸ் எல்லாம் கிடைச்சது எங்களுக்கு உள்ளார அப்படின்னு சொல்லி அந்த லேக் சொன்னால 36 கிலோமீட்டர் லேக். அதுல வந்து ஒரு பகுதி வந்து ரொம்ப டீப்பான பகுதி. அதுல போயிட்டு நிறைய பேர் செத்து போய் லாச்னஸ் தான் கொன்னுடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய கதை இருக்கு. லாச்னஸ வச்சு ஸ்கூபி டூல எல்லாம் படம் வந்திருக்கு. லாச்னஸ் நிறைய இது வந்திருக்கு. ஸ்கூபி டூல வந்து ஸ்கூபி டூல வந்திருக்கு. லாச்னஸ் மான்ஸ்டர்னே தனியா ஒரு படம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதை வச்சு நிறைய இது பண்ணாங்க. அது வந்து போட்டோ போட்டீங்கன்னா ஒரே ஒரு போட்டோ இருக்கும், என்னமோ வந்து போனர் வந்த மாதிரி ஒரு போட்டோ ஒண்ணு இருக்கும். அதுதான் லாச்னஸ் மான்ஸ்டர் இவங்களை பொறுத்த வரைக்கும். அதை வச்சுதான் அதே இன்னும் மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இன்னொரு சி மான்ஸ்டர்னா கிராக்கன். கிரேக்கனா கிராக்கன் வந்து நீங்க நிறைய ப்ரீ ஹிஸ்டாரிக் படத்துல எல்லாம் பார்க்கலாம். நிறைய காட்டுவாங்க கிராக்கன் வந்து சீல இருக்கு, அதுக்கு வந்து நிறைய தலை இருக்கும், அப்படி இப்படின்னு காட்டுவானுங்க. சரியா. அதுதான் அது கிரேக்கன்னா ஒரு ஆக்டோபஸ் தான்டா, பெரிய ஆக்டோபஸ். ஆமா மேபி அது பெரிய ஆக்டோபஸ் தான் இவங்க சொல்றது. அதுக்கான ஒரு ஃபார்ம் கிடையாது எப்பயுமே. கிராக்கனுக்கு நிறைய பேர் நிறைய மாதிரி அதை ஐடென்டிஃபை பண்ணானுங்க. நிறைய பேர் அது வந்து தண்ணியில வாங்குற ஒரு டிராகன் மாதிரி, நீ சொல்ற மாதிரி ஐ ஐடென்டிஃபை மைசெல்ஃப் பஸ் சொல்லி அது கிராக்கன் புது ஃபார்ம்ல இருக்கும். புது ஃபார்ம்ல இருக்கும். போற ஏதோ கட் பண்ணது இருக்கட்டும், பாத்துக்கலாம். சரியா. அடுத்தது வந்து சுப்பகாப்ரா. சுப்பகாப்ரான்றது வந்து நீங்க நான் சொல்ற வார்த்தையே புதுசாதான் இருக்கும். இன்னொன்னு சொல்ல மாதிரி அந்த கிரேக்கன் வந்து ஒன் பீஸ்ல எல்லாம் மென்ஷன் ஆயிருக்கும். ஒன் பீஸ்ல ஃபிஷர்மேன் ஐலாண்டுக்கு லூஃபி போகும்போது கிரேக்கன் தான் வந்து அவங்க அந்த சீயை வந்து கடந்து கூட்டு போகும். ஒன் பீஸ் எபிசோட் சீக்கிரம் வரும், லீ பாய் ப்ரோ பண்ணுவாரு, வெயிட் பண்ணு. அதே மாதிரி இதுவும் நம்ம பென்டன்லயும் காட்டுவாங்க கிராக்கனை. முட்டையை பாதுகாத்து வச்சிருக்கோம், நம்ம ஆள் காப்பாத்தி கொடுப்பாரு அத. ஓகே ஓகே. அதே மாதிரி இப்போ என்னன்னா இது சுப்பகாப்ரானா என்னன்னா அது வந்து எப்படி இருக்கும்னு சொல்றாங்கன்னா ஒரு உல்ஃப் சைஸ்ல இருக்கும். அது ஒரு சைஸ் வந்து வேரி ஆகும். ஒரு சின்ன நாயாவும் இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு பெரிய சைஸ் சிங்கம் அளவு கூட இருக்கலாம். அது வந்து என்ன பண்ணும்னா சுப்பகாப்ராவோட மீனிங் என்னன்னா கோட் ஹண்டர். ஓகேவா. அது வந்து கோட் சக்கர், கோட் ஹண்டர்ல கோட் சக்கர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கோட் இருக்குல்ல, ஓடுன்னு நினைச்சுக்காதீங்க. ஹோடுனா ஒரு கூட்டம். ஹோர்டுன்னு சொன்னா ஹோர்டு வந்து எதுல வரும்னா ஜாம்பிஸ் ஹார்டுல தான் ஹோர்டு வரும். ஜாம்பிஸ்ல வரும். ஆமா, மான்ஸ்டர்ஸ கூட்டமா இருந்தா ஹோர்டுன்னு சொல்லுவாங்க. சரியா. இது மாதிரி கூட்டமா இருக்க ஷீப்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணி ரத்தத்தை உறிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து நிறைய பேர் அதை என்ன சொல்றாங்க, அது வந்து மோஸ்ட்லி எங்கன்னா லாட்டின் அமெரிக்கா, அதாவது மெக்சிகன் பார்டர்ஸ்ல அதிகமா ஸ்பாட் பண்ணதா அப்படி சொல்றாங்க. பட் ஆனா வந்து நீங்க அதை பாத்தீங்கன்னா அந்த அவங்க ஐடென்டிஃபை பண்றது எப்படின்னா முடியே இல்லாத ஒரு நாய் மாதிரி கண்ணு செவன்னு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதே மாதிரியே இருக்க நிறைய டாக் பிரீட்ஸ் இருக்கு. நிறைய டாக்ஸுக்கு உடம்பு சரியில்லைனாலே முடி கொட்டி போய் அது மாதிரிதான் மாறிடும். அதை இப்படி ஐடென்டிஃபை பண்ணிட்டு
அதே மாதிரி வந்து ஹைனாவையும் வந்து இப்படி ஐடென்டிஃபை பண்றாங்க. இதுடா புரியுதுல்ல? இந்த சுபகாபரா சொன்னல, சுபகாபரா வந்து இதுக்கு நம்ம ஹியூமன்ஸுக்கு எப்படி வேம்பயர்ஸ் இருக்கோ, கோட்ஸ் அண்ட் ஷீப்புக்கு வந்து சுபகாபரா தான் வேம்பயர். ஆமா. ஓகேவா? அதான் லைவ் ஸ்டாக்கோட பிளட்டை வந்து உறிஞ்சி இது சாப்பிடுறது, உறிஞ்சி குடிக்கிறது தான் சுபகாபரா. அதே ஓகே. மாதிரி வந்து இதே மாதிரி கிரிப்டோ அனிமல் இன்னொன்னு என்னன்னா ஹெல் ஹவுண்ட். ஹெல்லவுண்ட் வந்து என்னன்னா நரகத்தோட பாதுகாவலன் அப்படின்னு சொல்லிதான் இதானது. சொல்லுவாங்க. இது வந்து நிறைய கதை இருக்கு, சொன்னா ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கும். கசகசன்னு இருந்தாலும் இருக்கும். சொல்றேன். ஒரே ஒரு கதை மட்டும் சூப்பர். சொல்லிட்டா? நீ சொல்லு. சரிங்க. இந்த ஹெல் ஹவுண்ட் வந்து எப்படி இருக்கும், அதனோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும்னா, ஒரு நாய் வித் 3 ஹெட். சரியா? கண்ணுலாம் வந்து லாவா ரெட் கலர்ல இருக்கும். வாயில வந்து நெருப்பு வரும், பிரீத் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஆக்சுவலி ஹெல்லவுண்ட் பொறுத்த வரைக்கும் இது வந்து இதுல வராது, அர்பன் லெஜெண்ட்ல வராது. இது மித்திக்கல் கிரீச்சர். ஆமா. மித்திக்கல் கிரீச்சர். பட் பேசலாம். ஆனா உண்மையிலே இருக்குன்னு சொல்லி நிறைய கூதியான் வந்து சொல்லிட்டு இருக்கு. அத வந்து என்ன சொல்றானுங்கன்னா, ஒரு மனுஷன் வந்து அவன் வாழ்க்கையில 3 தடவை ஹெல் ஹவுண்ட பார்ப்பான். 3ஆவது தடவை பார்க்கும்போது அவனோட டெத் நெருங்கிடுச்சு, அவன் இறந்துருவான் அப்படின்னு சொல்லி ஒரு மித் இருக்கு. இது வந்து ஹெல்லவுண்ட் பத்தி நல்லா தெரியும்னா சூப்பர் நேச்சுரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் இருக்கு. அந்த சீரிஸை பாருங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். ஆனா அந்த சீரிஸ் ஏன்னா 370 எபிசோடு. நான் ஸ்டார்டிங் எபிசோட்ல வைவி லவ் சினிமா எல்லாம் சொல்லியிருப்பேன். 370 எபிசோட் இருக்கு, உட்காந்து பார்க்க முடியாது. எல்லாரும் டைம் இருந்தா தான் பார்க்க முடியும். டைம் கச்சா ட்ரை பண்ணுங்க. ஹெல்லவுண்ட் நிறைய மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஓகே. இன்னொரு இதுடா ஈட்டி சொல்ல மறந்துட்டடா. ஈட்டினா அதர்வா நடிச்ச படம் கிடையாது. இது வந்து பிக் ஃபுட் மாதிரியே இருக்கும். ஓகே. சொல்லு. எட்டிங்க, அது பேரு YETIங்க. எட்டி. அப்படியா? எட்டியா? ஆமா. இப்போ எட்டி வந்து பாத்தீங்கன்னா, எட்டி வந்து நம்ம ஏகே மாதிரி ஃபுல்லா நிறைச்ச முடியாது. எப்படி இருக்கீங்க? எட்டி வந்து என்னன்னா நம்ம பிக் ஃபுட்டோட இது ஸ்னோ வெர்ஷன் சொல்லலாம். புரியுதா? அதான் நான் சொன்னேன், அஜித் குமார். சிரிப்பு எடுத்ததையா? இந்த ஸ்னோல இருக்க எட்டின்னு சொல்லலாம். அத வந்து இந்த மம்மி பார்ட் 3ல கூட காட்டியிருப்பாங்க, எட்டி வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி. ஆனா நிறைய பேர் சொல்றானுங்க நம்ம ஹிமாலயாஸ்ல வந்து எட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா யாரும் வந்து அதை பார்த்ததுக்கான நடராத்திரி சுடுகாட்டுக்கு போறாங்க. ஏன்டா அங்க ஏறி பார்க்க போறோம் அப்படிதான் இருக்கு. ஓகேவா? இதோட இதுல நினைக்கிறேன் அனிமல்ஸ் முடிஞ்சிருச்சு. கிரிப்டோசுவாலஜில முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் போனா இதுக்கப்புறம் மோஸ்ட் ஆஃப் த அர்பன் லெஜெண்ட் மான்ஸ்டர்ஸ் வந்து சேம் ஸ்டோரி தான். தெரியாது, முக்காவாசி பேருக்கு சொன்னாலும் தெரியாது. அது ஒரு விஷயம். அதுக்கு வந்து டீப்பா போனீங்கன்னா உண்மையிலே இருக்கு போலன்னு சொல்லி நம்ம புகுத்துற மாதிரி இருக்கும். அதனால இதோட இந்த கிரிப்டோசுவாலஜி கான்செப்டை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் மறுபடியும் அர்பன் லெஜெண்ட்குள்ள போலாம்டா. அர்பன் லெஜெண்ட்ல போயிட்டு மறுபடியும் நம்ம ஹாண்டட் பிளேஸ்க்கு வரலாம். ஓகேவா? இன்னொரு அடுத்த அர்பன் லெஜெண்ட் என்ன அப்படின்னா எம்டி மேன் பத்தி நீ சொல்லு. ஐயோப்பா, எம்டி மேன்ன்றது எனக்குமே வந்து ஒரு கரெக்டான ஐடியா இல்லை. எம்டி மேன் என்னன்னு சொல்லிட்டு. எம்டி மேன்னா என்னன்னு சொல்றாங்கன்னா ஒரு ஆனோஸ்பியர் அப்படின்னு சொல்றாங்க. ஆனோஸ்பியர்னா என்னன்னா நம்ம எல்லாரோட கான்சியஸ்னஸும் அந்த ஸ்பியர்ல தான் வந்து இருக்கு, ஒரு ஹோலா இருக்கு. அதை வந்து எல்லாராலையும் ஈஸியா வந்து டேப் பண்ணிட முடியாது. டேப் பண்றவங்க தான் எம்டி மேன். அதை ஏன் எம்டி மேன்னு சொல்றாங்கன்னா, அதை டேப் பண்ணோம்னா அவங்களுக்குள்ளார எதுவுமே இருக்கக்கூடாது. அதாவது உடம்புக்குள்ளார எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, அவங்க வந்து கம்ப்ளீட்டா ஒரு எம்டியா இருக்கணும். அப்படி இருக்கவங்க தான் ஒரு ஆண்டனாவா இருந்து அதை டேப் பண்ணி நம்மளுக்கு அங்க இருந்து இன்ஃபர்மேஷன் எடுத்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்காக வந்து ஒரு கல்ட்டே இருக்கு, எம்டி மேன் கல்ட்டுன்னு ஒண்ணு இருக்கு. நிறைய பேர் வந்து இதுக்காக வந்து சூசைடும் பண்ணிக்க செய்யறாங்க. ஓகேவா? இது வந்து கொஞ்சம் ஃபேமஸான ஒரு அர்பன் லெஜெண்ட் தான் எம்டி மேன்லாம். இது மோஸ்ட்லி இது வந்து எப்படின்னா ஸ்லெண்டர் மேன் மாதிரியே இருக்கும். ஸ்லெண்டர் மேன் அடுத்து சொல்றேன், நீ சொல்ல. இது தழுவி ஒரு படமுமே இருக்கு. இப்போ ரீசன்ட் டைம்ஸ்லாம் வந்துச்சு, நல்ல படம் தான். ஹாட்ஸ்டார் 2020ல ஹாட்ஸ்டார்ல இருக்கு அந்த படம். பாருங்க, நல்லா இருக்கும் எம்டி மேன். ஆனா வந்து ரேட்டிங்ஸ் ரொம்ப கம்மி. அதே மாதிரி எம்டி மேனை பத்தி ஃபுல்லா சொல்லியிருக்க மாட்டாங்க அந்த படத்துல. ஜஸ்ட் ஒரு ஐடியா கொடுத்திருப்பாங்க. ஓகே 2020ல அந்த படம் ரேட்டிங்லாம் கம்மியா தான் இருக்கும், ஆனா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. இது எம்டி மேன் மாதிரியே இன்னொன்னு என்னன்னா ஸ்லெண்டர் மேன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுவும் வந்து மெர்ச்சன்டைஸ் இவங்க எல்லாம் வந்து உருவாக்கப்பட்டதுதான். இது எப்படின்னா
மில்க் மிஷின் ஸ்லெண்டர்மேனுக்கு வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, அது உருவம் எப்படின்னா கோட்டு சூட்டு போட்ட ஒரு உருவம். முதுகுல கை கால்ல எல்லாம் வந்து நிறைய டெனக்கல்ஸ், இந்த இதுல எல்லாம் இந்த ஆக்டோபஸ் இருப்பார்ல ஸ்பைடர்மேன்ல, ம். அவர் மாதிரி இதெல்லாம் ஆமாமா. இருக்கும். மூஞ்சி இருக்காது, மூஞ்சி ஃபுல்லா ஒயிட் கலர்ல இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒயிட் கலர்ல இருக்கும். இது கிரீச்சரோட இது ஆஹ் உருவம். இது என்னன்னா அது இவனுக்கு எப்படின்னா நீ இந்த அர்த்தர் ஸ்லெண்டர்மேன் நீ பாத்துருக்க உருவம் போட்டோ? பாத்திருக்கேன். உருவம் எப்படி இருக்கும்னா, அவங்க உடம்ப விட கை கால்லாம் நீட்டா இருக்கும். அப்படின்னு அதான் சொல்லி இது சொல்றாங்க. 7 அடி 9 டிஸ்கிரிப்ஷன் அடி சொல்றாங்க. இருப்பான்னு சொல்லி இருக்கு. இது வந்து ஆமா. பிபிசிலன்னு நினைக்கிறேன். பிபிசில ஒரு டாக்குமெண்ட்ரியே இருக்கு ஸ்லெண்டர்மேன் பத்தி. நான் எதுக்கு இதை சொல்ல ம். வந்தேன், உருவத்தை பத்தி சொல்ல வந்தேன்னா, ஸ்லெண்டர்மேன் மூஞ்சி பாத்திருக்கல? பாத்துருக்கேங்க. ஸ்லெண்டர்மேனோட முகமே நிப்பிள் இருக்காது. எங்க வாய் பாத்திருக்கியா? மட்டும் தான் இருக்கும். ஆனா நிப்பிலாங்க? ஆஹ் நிப்பிள் காட்டலையேங்க. காட்டாது. இதுக்கு முன்னாடி தான் ஆனாலும் கார்னர் படம் இல்ல இல்ல காட்டியிருக்க மாட்டாங்க. ஆனாலும் அமெரிக்காக்காரங்க தேடி புடிச்சு மிஷின் மாட்டினதுதான் ஸ்லெண்டர்மேன். ஸ்லெண்டர்மேன் ஸ்டோரி வந்து முற்றிலும் ரொம்ப 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 ஆதாரமே இல்லாத ஒரு ஸ்டோரி தான். ஒரு சில விஷயத்துக்காவது இது மாதிரி நடந்திருக்கு, இது மாதிரி நடந்திருக்கு சொல்லலாம். ஆனா ஸ்லெண்டர்மேனோட இதுல என்னன்னா, எப்படி சொல்றது, எங்கெங்கெல்லாம் கொலை நடக்குதோ, மர்மமான முறையில கொலை நடக்குதோ ஸ்லெண்டர்மேன் மேல தூக்கி போட்டுருவானுங்க. ஓகேவா? ஸ்லெண்டர்மேனை நீங்க ஆட்டக்கார தம்பி பாத்துட்டீங்க. அவங்க. ஆட்டக்கார தம்பி அதான் தேல்பத்ரி சிங் தான் ஸ்லெண்டர்மேன். ஓகேவா? ம். அவன் வந்து எப்படின்னா இது மாதிரி தனியா இருக்கிறவங்க எல்லாம் புடிச்சு வைப்பான். நீங்க வந்து சோசியலைஸ் ஆகுங்க அப்படின்னு சொல்லி பரப்புறதுக்காக எடுத்த சைல்டுஹுட் சில்ட்ரன்ஸ் புக் ஸ்டோரி தான் ஸ்லெண்டர்மேன். ஓகேவா? அப்புறம் காலப்போக்குல ஸ்லெண்டர்மேனை வந்து ஒரு ஏங்க இந்த இன்ட்ரோவர்ட் பண்றாமானவங்களாம் அப்புறம் எப்படி உயிரோட இருக்கானுங்க? என்ன ஏன் ப்ரோ திட்டுறீங்க? ஆமாம் ப்ரோ. சரி சொல்லுங்க. சரி, அதான் ஸ்லெண்டர்மேன் அந்த பிபிசில இருக்கிற இது பாத்தீங்கன்னா தெரியும். ஓவர் எக்ஸாஜரேட்டட் அர்பன் லெஜெண்ட்னா இவன் தான். ஸ்லெண்டர்மேனை வந்து எங்க இருந்தாலும் நீங்க பாத்தீங்கன்னா அது அடுத்த நிமிஷம் நீங்க உயிரோட இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி இவங்க கட்டி விட்ட கதைனால இருக்கிற கேம்ஸ் மூவிஸ் எல்லாத்துலயும் ஸ்லெண்டர்மேன். அந்த புக்ஸ் ஸ்லெண்டர்மேன் எல்லாம் படம்லாம் ஸ்லெண்டர்மேன் இருக்கு. பத்தி புக்ஸ் நிறைய இருக்குடா. மைண்ட் நிறைய கிராஃப்ட் இருக்கு. கேம் படம் இருக்கு. தெரியுமா? ஆமாமா. மைண்ட் கிராஃப்ட் கேம்ல கூட ஸ்லெண்டர்மேன் இருப்பான்டா. அப்படியா? அந்த மைண்ட் கிராஃப்ட் கேம்ல வந்து நீ ஸ்லெண்டர்மேனை நீ பார்த்தனாலே ஸ்லெண்டர்மேன் போட்டு தள்ளிடுவான் அவனை. ஓஹோ. ஓகே ஓகே. ஓகேவா? அவனை நீ பாத்துட்டேன்னா, அவனை அடிச்சிட்டேன்னா ஈஸியா அவனை கொன்றுவான். அதுதான் வந்து மைண்ட் கிராஃப்ட் கேம்ல இருக்கும். அதாவது நான் சொல்றேனே, இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்கான பலியாடு தான் ஸ்லெண்டர்மேன். அவங்க இதை இப்ப பொறுத்த அதே வரைக்கும் மாதிரியா அதை அவரு? பத்தி. ஆனா இது ஸ்டோரிலாம் சூப்பரா இருக்கும் ஸ்லெண்டர்மேன் பத்தி. நீ படிச்சேன்னா உண்மை நம்புற அளவுக்கு இருக்கும். அவ்வளவு ஒரு ஹாண்டிங்கான ஸ்டோரிஸ் எல்லாம் இவங்க ரைட் பண்ணிருப்பானுங்க ஸ்லெண்டர்மேனுக்கு. ஆனா இது வரைக்கும் ஒரு நல்ல ஒரு படம் வந்தது கிடையாது ஸ்லெண்டர்மேன் பேஸ் பண்ணி. ஆமா, அது தெரியும் தெரியும். இப்ப வந்து இப்ப கேக்குறவங்க மார்ஃபன் சிண்ட்ரோம் அப்படின்னு போட்டு பாருங்க. அது வந்து என்னன்னா உங்களோட உடம்புல இருக்க கார்டிலேஜஸ்ல வர ஒரு சிண்ட்ரோம். ஓகேவா? அது புரியுற மாதிரி வந்துச்சுன்னா சொல்லுங்களேன். ஜவ்வு, உங்க உடம்புல இருக்க ஜவ்வு மற்றும் போன்ஸ்ல வர ஒரு சிண்ட்ரோம், ஒரு நோய். ம். ஓகேவா? பிறந்ததுல இருந்தே வர ஒரு ஜெனட்டிக் நோய். அது வந்தா இப்படிதான் அவங்க உடம்பு மாறும். அவங்க பிறக்கும் போதே இப்படிதான் இருப்பாங்க. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னா ஆப்ரஹாம் லிங்கன். ஆப்ரஹாம் லிங்கனுக்கும் மார்ஃபன் சிண்ட்ரோம் இருக்குன்னு நிறைய பேர் ஒரு கான்ஸ்பிரசி தியரியே இருக்கு. அந்த ஆளும் பாக்குறதுக்கு லைட்டா ஸ்லெண்டர்மேன் மாதிரியே தான் இருப்பான். அவனோட உருவம் வந்து அந்த அந்த டெம்ப்ளேட்டை மேட்ச் பண்ணும். பாடி உண்மையிலேயே சேம் பண்ணா. டெம்ப்ளேட் மேட்ச் பண்ண ஒருத்தர் உயரமா கை கால்லாம் நல்லா நீட்டா அதே மாதிரியே தான் இருப்பாரு. நிறைய பேர் வந்து அந்த அளவுக்கு மார்ஃபன் சிண்ட்ரோம் இருக்குன்னு தான் சொல்றாங்க. சரியா? ஆனா இப்படி ஆபிரகாம் மிஸ்லீட் லிங்கன் நீ பண்ணிக்கிறது நிறைய சொல்றலடா, இருக்கு. ஆஹ் ஆபிரகாம் லிங்கனை வச்சுலாம் இவங்க ஆபிரகாம் லிங்கன் செத்து போன ஆபிரகாம் லிங்கன் கூட சும்மா விடல. ஆபிரகாம் லிங்கன் பயோகிராபி வந்தது உண்மைதான், நல்லா இருக்கும் அந்த படம். அது இல்லாம ஆஹ் ஆபிரகாம் லிங்கன் வேம்பயர் ஹண்டர்னு சொல்லி எல்லாம் ஒரு படம் இருக்கு தெரியுமா? அந்த படம் சூப்பரா இருக்கும். அடுத்தது உண்மையிலேயே சூப்பரா அதெல்லாம் இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நான் பாத்திருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்பெல்லாம் எனக்கு லாஜிக்கல் ரொம்ப மிஸ்டேக்ஸ் பிடிக்கும். நிறைய இருக்கும். அதுல ஆனா ஒரு சீன்ல அந்த ஆக்ஸ்ல கன்னை லோட் பண்ணி சுடுவானுங்க தெரியுமா? அதெல்லாம் கெத்து. நல்லா இருக்கும். நல்ல ஒரு இப்ப வந்து டக்குன்னு ஒரு ஹாரர் மூவி, என்டர்டைனிங்கா ஒரு ஹாரர் மூவி பாக்கணும் அப்படின்னா ஆபிரகாம் லிங்கன் வேம்பயர்ன்ற பாருங்க, ஆப்ரஹாம் நல்லாதான் வேம்பயர் இருக்கும். நல்ல படம். நல்ல படம். இவரு அவர் தீபா நல்லவரா படம். கெட்டவரான்னு தெரியல. ஆனா ஆபிரகாம் லிங்கன் நிறைய அவர் சுத்தி நிறைய கதைகள் இருக்கு. அந்த ஆள் தான் ஆமா ஸ்லேவரி எல்லாம் ஒழிச்சான் அந்த அமெரிக்கன்ல. ஆமா. அதனாலதான் சிவில் வார் வந்துச்சு. அவர் தான் சிவில் வார்லயும் ஃபேமிலி கைல கொல்லப்பட்டாரு. கூட ஒரு இது வச்சிருப்பாங்கடா. ஃபேமிலி கைல ஒரு காமெடி ஒண்ணு இருக்கும். இவன் வந்து ஒரு ஒயிட் மேன் வந்து வெளில வருவான். ஆபிரகாம் லிங்கனோட நெய்பர். அவன் வெளில வந்து கேட்பான் இது மாதிரி, ஹாய் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் லிங்கன் சொன்னோன்னே அவன் சொல்லுவான் இது மாதிரி புல்லெல்லாம் வெட்டிட்டு இருப்பான். புல்லு வெட்டிட்டு இருக்கும்போது இது மாதிரி கேட்பான், என்ன உங்க ஆபிரகாம் லிங்கன் கேட்பான், என்ன கிராஸ் எல்லாம் இவ்வளவு வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா அவன் சொல்லுவான்,
நான் அதுக்கான ஆள் வச்சிருந்தேன், உன்னாலதான்டா அவன் கெடுத்துட்டான், அவன் போயிட்டான்டா டிக் அப்படின்னு சொல்லி திட்டுவான். அது வந்து ஐயோ நான் அதுக்கு ஐயோ ஸ்லேவ், அதை வெட்டுறதுக்கு ஸ்லேவ் வச்சிருந்தேன்டா, நீ ஸ்லேவரியை ஒழிச்சிட்ட, அவன் இப்ப இல்லடா அப்படின்னு சொல்லி ஒரு காமெடி இருக்கும், செம்ம காமெடியா இருக்கும் அது. அதுதான் கரெக்ட் தாங்க. சரிங்க. கரெக்டா தானா. அவ்- டாக்கிமச்சி வீட்ல எல்லாம் முன்னாடி வச்சிருந்தாங்க, ஸ்லேவரி ஒழிச்சதுனால அவன். சரி, சரி நெக்ஸ்ட் வந்து அடுத்து. பிளாக் ஐடு சில்ட்ரன்டா. ஐயோ பிளாக் ஐடு சில்ட்ரன்லாம் வந்து கொஞ்சம் திகிலா இருக்குங்க கேட்கும் போதே. அது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, பிளாக் ஐடு சில்ட்ரன்னா நைட்ல தான் வருவாங்க. சரியா, நான் சொல்லும் போதே கூஸ் பம்ஸா இருக்கு. நைட்ல தான் வருவாங்க. அவங்க கண்ணு டேய் டேய், வந்து இதுல இப்படி இங்க பண்றா, இப்படி சொன்னா உண்மையிலே சொல்லிடுவாங்கடா, என்னடா கான்ஸ்பிரசி பேசிட்டு இருக்கிறீங்க, நீங்க உண்மையை நம்பிட்டு பேசுறீங்களான்னு சொல்லிடுறாங்க. எனக்கு தெரியும்ல, நான் பயப்படுவேன்னு நினைச்சு, இதெல்லாம் நினைச்சு நான் கொஞ்சம் ஆஹ் பயப்படுவேன். சரியா, அவ அதனால எனக்கு இது தாக்கிமச்சி வந்து பயமா பயந்த சுபாவம், என்ன எவ்வளவு பணம் இருந்தாலும் பயம் வந்து கொஞ்சம். இருக்கு. சரி அமைதியா விடு. இருக்க. ஆ, சரியா. எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு சிங்கிளாலாம் அது மாதிரி பார்க்க மாட்டாங்க. 2 குழந்தைங்களா வருவாங்க. குரூப் ஆஃப் சில்ட்ரன்ஸ். குரூப் ஆஃப் சில்ட்ரன்ஸா வருவாங்க. வந்து கதவு தட்டுவாங்க. கதவு தொறக்க சொல்லி. கண்ணு வந்து இல்லடா, ஃபுல் பிச்சை பிளாக்கா எடுப்பாங்க. இருக்கும். பிச்சை எடுப்பாங்க. பிச்சை எடுப்பாங்க, சரியா? ஹிட்ச்ஹைக்கிங் பண்ணுவாங்க. இது லிஃப்ட் கேட்டு ஏறுறது. ம். அது மாரி வந்து சொல்லுங்க. உங்க உங்க வீட்டுக்குள்ளார வந்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லி சரியா? ஒரு கதை இருக்கு, பிளாக் ஐட் சில்ட்ரன். கதை இருக்கு. பிளாக் ஐடு சில்ட்ரன் சொல்லிட்டு. ஆ, இதுக்கு இதுக்கு எல்லாமே நீங்க பிளாக் ஐடு சில்ட்ரன் போய் யூடியூப்ல போட்டா ஒரு டீடைல்டு ரிவ்யூவே இருக்கும். சரியா? வேலை அதெல்லாம் வந்து அது இன்னொருத்தன் பிளாக் சொல்லி. ஐட் சில்ட்ரன் எப்படிமா, இது வந்து ஒரு இது உள்ளது, பொட்டன்ஷியல் உள்ள ஒரு கதை. நல்ல ஒரு த்ரில்லர் கான்செப்டுக்கு ஒரு பொட்டன்ஷியல் உள்ள ஒரு கதை தான் பிளாக் ஐட் சில்ட்ரன். இது நல்லா இருக்கும் அது ஆமா. படிக்கிறதுக்கே. அது ஒரு 15 வயசு 12 வயசு பசங்களா இருப்பாங்க, இல்ல 6 வயசு 5 வயசு பசங்களா இருப்பாங்க. இது மாதிரி பிச்சை எடுக்கிற மாதிரி வந்துட்டு உங்களை கொன்னுடுவாங்க ம். அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கு. மூஞ்செல்லாம் பாத்தீங்கன்னா வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும், நல்லா சிவப்பா, நம்ம செக்கச்செவேன்னு இருக்கும். கண்ணு மட்டும் ஃபுல்லாவே பிளாக்கா இருக்கும், இந்த பிளாக்கா டீமன் இருக்கும். கண்ணு இருக்குல்ல அது மாதிரி இருக்கும். சரி. ஓகே ஓகே. பிளாக் ஐட் சில்ட்ரனுக்கு அப்புறம் வந்து மறுபடியும் நம்ம இதுக்குள்ளார போவோம்டா. ஹாண்டட் பிளேஸ்ல ஒரு 2 பிளேஸ் பேசிட்டு நம்ம அதுக்கப்புறமா இதுக்கு வந்துடலாம். சரி ஓகே. ஓகேவா? ஹாண்டட் ஹாண்டட் பிளேஸ்ல நான் பிளேஸ்னா. ஃபர்ஸ்ட் இடம் நான் சொல்லவா? ஆ ஹாண்டட் பிளேஸ்ல நீ வேணா ஃபர்ஸ்ட் நான் இடம் சொல்றேன். என்ன அப்படின்னா, இதுதான் ஈடன்பர்க். ஈடன்பர்க் பைப்பர் கோஸ்ட் அப்படிங்கிற ஒரு கதை வந்து ஈடன்பர்க்ங்கிற ஒரு இடத்துல வந்து, ஈடன்பர்க் மாகாணத்துல வந்து ரொம்ப ஒரு பரவலா பேசப்பட்ட ஒரு கோஸ்ட் ஸ்டோரி தான் வந்து ஈடன்பர்க் பைப்பர் கோஸ்ட். ஈடன்பர்க்னா எங்க இருக்குன்னு சொல்றேன். லண்டன்ல இருக்கு. யூகே. யூகே அதான் லண்டன். சரிங்க. நாங்கெல்லாம் போனதுல ம். நீங்க போயிருப்பீங்க. அதெல்லாம் நான் போனது இல்லைங்க. சரி சொல்லுங்க. ம். இதுக்கு வந்து 3-4 கதை இருக்கு. பைப்பர் கோஸ்ட். பைப்பர்னா இது மியூசிக் வாசிப்பாங்கல்ல. ஆமா. ஓகேவா? அந்த மகிழி பேக் மகிழி. வச்சுட்டு, பேக் மாதிரி வச்சுக்கிட்டு பின்னாடி வச்சுட்டு இந்த பைப் மாதிரி போட்டு பாவாடை எல்லாம் கட்டிட்டு சுத்துவாங்கல்ல. அப்படின்னுவாங்க. அதான். அந்த இதுதான் வந்து பைப்பர் கோஸ்ட். அந்த பைப்பர் கோஸ்ட்ங்க, அதான் பைப்பர்ஸ். அவங்க வந்து ஒரு ம். மியூசிஷியனு. அந்த ம். பைப்பர் வந்து இந்த இதுல இடத்துல இறந்து போய், அந்த இடத்துல இறந்து போனவரு அங்கேயே ம். சுத்திட்டு இருக்காரு. நீங்க அங்க போனீங்கன்னா எப்பவுமே அவன் பைப்பரோட ஆவி வந்து சவுண்டுக்குள்ள கேட்டுட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கதை இருக்கு, ஈடன்பர்க் கோஸ்ட். இது வந்து எப்படின்னா, அந்த இடத்துல வந்து ஒரு ரொம்ப எப்படி சொல்றது, அது தனிமைப்படுத்தப்பட்ட இடமா வந்து அந்த ஈடன்பர்க்கே மாத்திருச்சு, ஈடன்பர்க் கேசிலேயே. அந்த கேசில் ஆனா இப்போ ம். வரைக்கும் டூரிஸ்ட் ஸ்பாட்டா இருக்குடா. அது எப்படின்னா, இந்த ம். மாதிரி ஹாண்டட் எக்ஸ்பீரியன்ஸ் வேண்டுமா, இங்கே வாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு இடமா ம். வந்து வச்சிருக்கிறது தான் ஈடன்பர்க் கேசல். கூட்டு இப்போ போய் ப்ளோ வரைக்கும் இதான் ஜாப் தான் வச்சிருக்கேன். கொடுத்துருவாங்க. ம். அதுதான். இது யூகேல தான் இருக்கு, அது ஈடன்பர்க் கேசல் யூகேல தான் இருக்கு. அது வந்து ஏதோ ம். வார்க்கு அப்புறம் செத்து போன பைப்பரோட கோஸ்ட் அங்க சுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்களா ஒரு கட்டுக்கதை பரப்பி சுத்திட்டு இருக்காங்க. ஓகே, இன்னொரு ம். அடுத்த இது சொல்றா. நான் சொல்லவா? ஆஹ் வின்செஸ்டர் மேன்ஷன். வின்செஸ்டர் மேன்ஷன் வந்து உண்மையிலே இருக்க ஒரு இடம் தான். ஆமா. சரியா? அது வந்து அந்த வின்செஸ்டர் வந்து அவங்க அவங்க ஒரு லேடி இருப்பாங்க. ஆனா இல்ல, வின்செஸ்டரும் அவங்க உண்மையா பேர் நடந்த ஏதோ கதையும் கூட அது. கதை தான். அது கதை தான். கதைக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் இந்த ஆஹ் வீடு எப்படி இருக்குன்னா வந்து, இந்த வீடு வந்து இட் இட் வில் கெட் ரீபில்ட் எவ்ரி ஒரு நைட்டுமே அதை வந்து இடிச்சு இடிச்சு கட்டுவாங்க. கட்டிக்கிட்டே இருப்பாங்க. இட் ஒரு கோஸ் ஒரு ஆன் நைட்டா? கன்ஸ்ட்ரக்ஷன். நைட் இல்ல, அது எப்பயுமே கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும் அந்த வீட்ல. ஓகேவா? அதுதான் வந்து இதோட இந்த இந்த கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, இந்த இடத்தோட ஒரு இது இம்பார்ட்டன்டான விஷயம். இது கதை என்னன்னா, வின்செஸ்டர்னு ஒரு கன் இருக்கு. இன்னமும் இருக்கு வின்செஸ்டர் ஷார்ட் கன்ஸ்ன்னு சொல்லிட்டு. சரியா? ஆஹ் ஓகே. சிவில் வார்ல வந்து வின்செஸ்டர் கன்னால செத்தவங்கலாம் அந்த 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 ஃபேமிலி வந்து அந்த கன்னாலேயே அவ்வளவு பெரிய மோனோபொலி ப்ளே பண்ணாங்க. சரியா? ஓகே. வார்ல.
அவ்வளோ ஆ. பெரிய மோனோபொலி. அந்த கன்ல ஏகப்பட்ட பேர் இறந்தாங்க. அவங்கலாம் வந்து அந்த வீட்ட ஹார்ன் பண்றாங்க. ஒரு நைட்டும் அந்த வீட்ட ஹார்ன் பண்றாங்க அப்படின்னு ஒரு கதை இருக்கு. அது ம். அது ஒரு கன் அப்ப வந்து உலகத்துல எத்தனை கன் மேனுஃபேக்சர்ஸ் இருக்கானுங்க. அவனுங்கலாம் அப்ப டெய்லியும் வந்து அவனுங்கலாம் கையில இத பிடிச்சிட்டு தான் தூங்குவான் பயந்து போய். ம். வின்செஸ்டர் மேன்ஷன் சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு. ஆனா அதுவும் மொக்க படம் தான். ஓடல அந்த இது படம். இப்ப சூப்பர் நேச்சுரல் சொன்னேன்ல, சூப்பர் நேச்சுரல்ல இந்த வின்செஸ்டர் பத்தி ஹீரோவோட பேரே வின்செஸ்டரோட இதுதான். ஓகே. ஹீரோ பேரு டீன் வின்செஸ்டர், சாம் வின்செஸ்டரு. இந்த வின்செஸ்டர் ஹவுஸோட ஒரிஜினல் ஓனர், அது ஒரிஜினல் நடந்த கதை சொன்னேன்ல, அந்த ஒரிஜினல் ம். கதை என்னன்னா, சாரா வின்செஸ்டர் தான் இவங்க பேரு. இந்த ஒரிஜினல் லேடி ஆ, பேரு. ஓகே. அவங்க ஓகே. வந்து அந்த ஹஸ்பண்ட வந்து வின்செஸ்டர் கன்னால கொன்னு, அந்த ம். அவங்களும் செத்து போயிடுவாங்க. அவங்களோட 2 குழந்தைங்களோட செத்து போனதுக்கு அப்புறம் ஒரு 10 மாசத்துக்கு அப்புறம் இந்த இடம் வந்து டூரிஸ்ட் பிளேஸா மாறிடுச்சாம். இங்க ஒரு ஹாண்டட் இது ம். நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு டூரிஸ்ட் பிளேஸா மாத்திட்டானுங்க. ஃபன்னுக்கு. ம். ஃபன் பண்றோம். ஓகே. ஃபன் பண்றோம். அதுதான் அத வச்சு ஒரு டூரிஸ்ட் பிளேஸா மாறுனதுதான் வின்செஸ்டர். இத வச்சு நீங்க சொன்ன மாரி படம்லாம் வந்து படங்கள்லாம் நெறைய வந்திருக்கு. இது வந்து ம். ஹாண்டட் பிளேஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஹாண்டட் பிளேஸ் இது. ஓகேவா? ம். இதுக்கப்புறம் வந்து ஒரு ஹாண்டட் பிளேஸ் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரிஜினலா இருக்கிற இடம். ஒரிஜினலா நடந்த இடம். ஆனா அந்த பேய் விஷயம் மட்டும் ஓல்டு கதை. இது என்னன்னா, ஆக்கி ஆக்கிட்டாகாரா. கரெக்டா சொல்லிட்டேன். ம். ஆக்கிட்டாகாரா ஃபாரஸ்ட்ன்னு சொல்லி ஜப்பான்ல வந்து ஒரு இடம் இருக்கு. இந்த ஆக்கிட்டாகாரா ஃபாரஸ்ட்டுக்கு இன்னொரு நேம் என்னன்னா, சூசைட் பார்க். சூசைட் ஃபாரஸ்ட். இந்த இடத்துல மட்டும் ஓகே. 2002ல 3ல எடுக்கப்பட்ட கருத்து கணிப்புப்படி 105 பேர் தற்கொலை பண்ணிருக்காங்க ஒரு வருஷத்துல. 2002ல 79 பேர் தற்கொலை பண்ணிருக்காங்க. ஓகேவா? அந்த தற்கொலை ம். பண்ணிக்கிறதுக்கான ஃபாரஸ்ட். இது வந்து இந்த பீக் இது கத்துவாங்கல்ல, விசிட் பாயிண்ட் இருக்குல்ல இந்த ஹில்ஸ்லலாம். ஆமாமா. ஓகே, அந்த ஓகே. மாரி போய் சூசைட் பண்ணிக்கிறதுக்கான இடம் இது. ஓகேவா? ம். ம். அந்த மாரி ஒரு இடம் தான் அகிட்டோகாரா ஃபாரஸ்ட். இந்த ஃபாரஸ்ட் வந்து ஜப்பான்ல இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இது ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா இப்போதைக்கு. டூரிஸ்ட் ஸ்பாட்டா இருந்தது. இங்க வந்து எல்லாரும் தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி மாத்துனது. இது ம். வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்கல்ல. ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதுக்கு ஆமா. காரணம் என்னன்னா, நெறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. இத பேரா வச்சு இந்த இடத்த வந்து ஒரு பாயிண்டா வச்சு பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி, அதுக்காக ம். பிளாக் பண்ணி வச்சாங்க. ஆனா இவிங்க என்ன சொல்ட்டாய்ங்க, அங்க நடக்கிற கோஸ்ட் எல்லாமே ஹாண்ட் பண்ணிட்டு இருக்கு. இவிங்க ஒரு கதை இருக்கு. ம். ஓகே. கேட்கிறவங்களுக்குலாம் தெரியும் மோஸ்ட்லி. இப்போ ஒரு கதை என்னடான்னா, இப்போ ஒரு பேயோ, ஒரு மனிதரோ யாரோ ஒருத்தவங்க வந்து செத்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோ. நார்மலா சாவுறாங்கன்னா, ம். அவங்க கோஸ்ட் வந்து சாந்தி அடைஞ்சிரும். ஆனா, அவங்க ம். தற்கொலை பண்ணி செத்து போனாங்கன்னா, அவங்களோட ஆத்மா சாந்தி அடையாது. அங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கும்னு ஒரு ஒரு விஷயம் இருக்கு. ஏன்டா, அவனே விருப்பத்தோட தான்டா சாவறான். அது அது அப்படி சொல்லலாம். ஆனா வந்து அவைங்க சொல்றது என்னன்னா, அதான் கதை. இவங்க கதை வந்து ஆத்மா சாந்தி அடையாது அப்படி சொல்லிதான் இவங்கள ஊன்னு சொல்லி ஒரு இதெல்லாம் இது ம். எப்படி சொன்னதுன்னா, இந்த படங்கள்னால பரவுன ஒரு கதை தான் அது. அந்த மாதிரி ஒரு இடம் தான் அகிட்டகாரா ஃபாரஸ்ட். இன்னொன்னு வந்து ம். மைர்டேல்ஸ் நினைக்கிறேன். அது கரெக்டா பேர் சொன்னது ம். MYRTLES. மைர் ம். மைர்டைல்ஸ் மைர்டைல்ஸ் பிளான்டேஷன் சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல ம். என்னன்னா, ஒரு ஸ்லேவரிக்கு யூஸ் பண்ண இடம். இங்க ம். வந்து ஒரு நேட்டிவ் அமெரிக்கன் வந்து இறந்து போனது அவங்களோட இது வந்து அவங்களோட ஆவி வந்து இங்க சுத்திட்டு இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா இப்போ வந்து மைர்டைல்ஸ் பிளான்டேஷன் என்ன தெரியுமா? ரெசார்ட். ம். இங்க வந்து நான் ஹாண்டட் தங்கி பார்க்கணும்னு சொல்லி ரெசார்ட். இந்த ரெசார்ட்டுக்கு வந்து இந்தியன் விலைப்படி ஒரு நாள் தங்கறதுக்கு 33,000 ரூபாய். பா. ஓகேவா? ஆ. அந்த மாதிரி ஒரு ஃபேமஸான ஒரு இடம். அது வந்து சுத்தி ஃபுல்லாவே இதுதான். ஆஹ் என்ன சொல்ற? சுத்தி வந்து பிளான்டேஷனு. 33,000 15,000ல இருந்து 33,000 வரைக்கும் பிரைஸ். இந்த இடத்துல போய் சார்ஜ் தங்கறதுக்கு ஒரு பண்ணிடுறது. நாளைக்கு. ஆமா. அதே இன்னொரு மாரி அடுத்த இடம். அடுத்த இடம். நான் சொல்றேன். ம். எது தெரியுமா? டால் டால் ஐலாண்ட், ஆஸ்திரேலியா. டால் ஐலாண்ட் ஆஃப் ஐலாண்ட் டால்ஸ். வந்து ஐலாண்ட் ஆஃப் டால்ஸ். நீங்க இத ம். வந்து நெறைய ரீல்ஸ்ல பார்த்திருக்கலாம். சரியா? ஆமா. ஒரு இது ஃபுல்லா கிரீப்பியா வந்து ஏய் டால்ஸ் இது இருக்கு இது அப்படின்னு என்னவா சொல்லிட்டு. சொல்லுவானுங்க? ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இடம் பத்தி பாத்தீங்கன்னா ஐலாண்ட் ஆஃப் டால்ஸ். இந்த இடத்த சுத்தி நிறைய டால்ஸ் இருக்கும். அந்த டால்ஸ் எல்லாமே உங்களை ஹாண்ட் பண்ணும். ஒருத்தன் இப்படி நவுரும், பேசிக்கிட்டே ஒருத்தன் நவுரும். இருக்கிறான்டா. தெரியும், நீங்க தெரியும். அப்படியே போனீங்கன்னா அவனெல்லாம் அந்த ஒரிஜினல் டால்ஸ் எல்லாம் உங்களுக்கு ப்ளோ ஜாப் கொடுக்கும். டில்டோ டில்டோ ஆயிடும். செக்ஸ் டாய் ஆமா. ஆயிடும். இருங்க. அது வந்து என்ன சொல்ல வந்தேன்னா, அதெல்லாம் வந்து நவுரும் அப்படின்னுவானுங்க. அதுக்கு வந்து ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. என்னன்னா, ம். அந்த இது அ அந்த டா அது அந்த டால்ஸ் எல்லாமே ஒரு லேக்க சுத்தி தான் இருக்கும். சரியா? அது அந்த ஐலாண்டுக்குள்ள ஒரு லேக் இருக்கு. அந்த லேக்ல வந்து ஒரு குழந்தை வந்து இறந்து போயிடுமா.
சரியா? அந்த லேக் பக்கத்துல இருந்த வீட்ல இருந்தவரு ஓகே. அவர் வந்து அந்த குழந்தை இறக்கும்போது அவர பார்த்துட்டு தான் இருந்தாராம். ஆனா அவரால காப்பாத்த முடியலன்னு சொல்லிட்டு, அவர் ஆ, என்ன பண்ணாரு, அ அந்த குழந்தை வச்சிருந்த டால வந்து எடுத்து ஒரு மரத்துல கட்டுறாரு. அது மாரி நெறைய டால்ஸ் எடுத்து அந்த இடம் ம். ஃபுல்லா கட்ட ஆரம்பிக்கிறாரு. சரியா? ஓகே, கொஞ்ச நாள்ல அவருமே வந்து அதே லேக்லயே டவுன் ஆகி இறந்து போயிடுறாரு. ஓகேவா? ஓகே. ஏங்க பொம்மைலாம் கொஞ்ச நாளே அட்டெண்ட் பண்ணாம விட்டாலே பழசாகி பயமா இருக்கும் தான். அ அத வந்து ஒரு பெரிய கதையாக்கிட்டானுங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா? இவங்க வந்து ஒரு எப்படி சொல்றது? இவங்க காப்பி குடிக்கிறப்ப, சாப்பிடுறப்ப பேசுறதுக்கு ஒரு கதை வேணும்டா. அதுக்காக கட்டப்பட்டதுதான். சரி, ஹாண்டட் பிளேஸ் ம். பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி கொஞ்சம் அப்படியே கதையில கொஞ்சம் பின்னாடி போய் கிரிப்டோஜுவாலஜில நான் எங்கெங்க மிஸ் பண்ண நிறைய விலங்குகள் இருக்கு. அதாவது கிரீச்சர்ஸ், இவங்க சொன்ன கிரீச்சர்ஸ் இருக்கு. அதெல்லாம் நான் அப்படியே ஒண்ணு ஒண்ணா சொல்றேன். நான் உள்ள பேச போறது இல்ல. ஜஸ்ட் பேர் மட்டும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ம். வேர்வுல்ஃப். ஆ ஓகேவா? ஆமாங்க. வேர்வுல்ஃப் எனக்கு ரொம்ப விட்டோம். பிடிக்குங்க வேர்வுல்ஃப் விட்டுருக்கோம். வேர்வெல்ஃப்லாம். வேர்வுல்ஃப் வந்து எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்டோரிஸ். ஏன்னா வேர்வுல்ஃப் வந்து செம ஜாலியா இருக்கும். அது கேட்கும் போதே அது என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ம். செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அது கேட்கறதுக்கு. நான் பழைய இதுல நிறைய அது பார்ப்பேன் வேர்வுல்ஃப் பத்தி ஏன் இங்க கதைகள்லாம். சொல்றேன்னா, நான் நைட் ஆனாலே ஒரு 7 அடி உல்ஃபாயி வேகமா ஓடுவேன். பார்க்கறவங்கலாம் கடிச்சு தள்ளுவாங்க அப்படின்னு சொல்லும்போதே சூப்பரா இருக்கும். ஆமா, சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் ஏ இருக்குண்டா எனக்கு. நிலாவை ஆமா. பார்த்துட்டு மான்டேஜ் ஷாட்ல வந்து நான் ஊழ விடுவேன்டா. ஊழ விடுவேன்டா அப்படின்னு. சிலோட் ஷாட் எடுத்து நான் ஒரு ஊழ விடுவேன்டா, செம்மையா இருக்கும்டா. அது ஒண்ணு. வேர்வுல்ஃப். ஆ. வேர்வுல்ஃபும் நல்லா வந்து நல்ல இதுடா, ப்ரோ பொட்டன்ஷியல் உள்ள ஒரு அனிமல். நீ அதை வச்சு நீ நல்லா கதை கட்டியிருக்காங்க. வேர்வல்ஃப பத்தி ஒரு படம் வேணும்னா உங்களுக்கு வந்து ஹவுல் ஹவுல். HOWLன்னு சொல்லிட்டு நல்லா சூப்பரா ஹவுல் இருக்கும். திகிலாவே இருக்கும் படம். சூப்பரா இருக்கும் கொஞ்சம் அந்த படம். பயமாவே இப்ப இருக்கும். இதுல மார்வல்ல வந்த வேர்வுல்ஃப் பை நைட் தான் ரீசெண்டா வந்த படம். அது ஓரளவு தான் நல்லா இருக்கும். அது ரொம்பலாம் சூப்பர் கிடையாது, அவசியங்க அது. ஓரளவு நல்ல படம். ஆமாங்க. இல்லடா, அது ம். வேர்வுல்ஃபே தெரியாம இப்பெல்லாம் வந்து நிறைய பேர், இப்ப நீ சொன்ன ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தேன்னு வச்சுக்கேன், போய் பழைய படத்தை பார்க்க மாட்டாங்க. ஹவுல் ரொம்ப பழைய படம்லாம் இல்லைங்க. ரீசென்ட் படம் ஹவுல் வந்து தாங்க. ஒரு 5 2017 கிட்ட தான் வருஷம். வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அது வந்து ஆமா. ஃபர்ஸ்ட் படம் பாருங்க. ரீசென்ட். ரீமாஸ்டர்டு வேணாம், ரீமாஸ்டர் நல்லா இருக்காது. இது ஓகே. வேர்வுல்ஃப் பத்தி சொல்லணும்னா, நீ சொன்னல இந்த மாதிரி பவர்ஸ் கிடைக்கும்னு. நீ வந்து என்ன சுட்டாலும் வந்து உனக்கு ஒன்னும் ஆகாது, இம்மோர்டல் பவர் கிடைக்கும், நைட் விஷன் ம். உனக்கு இது கிடைக்கும்னு சொன்னா யாருதான் வேணாம்னு சொல்லுவா? ஜாலியா தான் இருக்கும் அது. ம். இன்னொரு ஒரு ஆமா. அர்பன் லெஜெண்ட் என்ன, அர்பன் லெஜெண்ட் கிரிப்டோஜுவாலஜில இன்னொரு ஒரு விலங்கு என்னன்னு பாத்தீங்கன்னா யூனிகார்ன். இன்னொன்னு வந்து ட்ரோல்னா அந்த பிரிட்ஜுக்கு ஆ. அடியில இருக்கும்ல. நீங்க வந்து ட்ரோல்லாம் இந்த கலாய்க்கிறது. அது இல்ல, இது வந்து நீங்க இந்த பதில் சொன்னாதான் உங்களை இங்க இருந்து விடுவேன். குள்ளநரி ம். திருடக்கூடாது, குள்ளநரி திருடவே கூடாது. அந்த அந்த இதுல ட்ரோல், ட்ரோல்ஸ், அதான் ட்ரோல். எல்ஃப்ஸு, எல்ஃப் எல்ஃப். எல்ஃப். எல்ஃப், மெர்மைடு. மர்மைடு நெறைய மெர்மைட்லாம் இருக்குங்க. இல்ல. ஆனா நடுவுல நான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குடா. இருந்தா நான் போன் நல்லா தான் ஃபர்ஸ்ட் இருக்கும் மர்மைடு. ஃபர்ஸ்ட் போன் யூஸ் பண்ண காலத்துல வந்து ஏதோ ஒரு பிக்சர் வந்து ஒண்ணு பார்த்தேன் Facebookல ஸ்டார்ட் பண்ணப்போ. Facebookல வந்து ம். எப்போ தெரியுமா, 2013 டைம்னு நினைக்கிறேன். Facebookல பாக்குறேன், ம். ஒரு மெர்மைடு வந்து உண்மையா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒண்ணு போட்டிருந்தாங்க. அதை என் ஃப்ரெண்டுக்கு நான் ஷேர் பண்ணி, ம். இது மாதிரி மாப்பிள்ள மெர்மைடு இருக்கான்டா உண்மையிலேயே அமெரிக்கால, இந்த மெர்மைட்லாம் படையா சூப்பரா மாப்பிள்ளை இருக்குடா. கொண்டு போய் நம்ம கம்மால ஒரு மர்மைடு புடிச்சிட்டு வந்து வைப்போம் அப்படின்னு. அப்பா, இவ்வளவு டார்க்கா? டேய், உன் வாய்ஸ் அது மாதிரியே கேக்குதுடா ஒரு மாதிரி. ஓகேங்க. அது கொஞ்சம் திகிலான இதெல்லாம் பேசுறோம்ல அப்படிதாங்க கேட்கும். ஓகேவா? சரி. மெர்மைடு. இன்னொன்னு வந்து டைனோசரு, டிராகனு அதெல்லாம் இருக்குல்ல அது. ம். அதுக்கப்புறம் சீ செர்பென்ட் தெரியுமா? ஆ நீ தெரியுங்க, தெரியுங்க. கிரேக்கன் சொன்னல, கிரேக்கன் மாதிரி தான் சீ செர்பென்ட்டும். சீ சீசர் வந்து பண்ட்டோம். பெரிய ஒரு அனகொண்டா பாம்பு மாதிரி இருக்கிறது அது. ம். அப்புறம் வந்து வேம்பயரு, ஜெயிண்ட். ஏங்க எனக்கு வேம்பயர்லாம் ரொம்ப பிடிக்குங்க. நான்லாம் வேம்பயர்லாம் ரொம்ப பிடிக்கும். வேம்பயரு, டிராக்குலா விட்டுட்டோம். டிராக்குலா ஒண்ணு டிராக்குலாலாம் மொரட்டாளு. வேற லெவல். அப்புறம் வந்து நம்ம ஏகே ஃபீனிக்ஸ் பறவை. ஓஹோ! ஓகே, ஓகே. ஃபீனிக்ஸ் பறவையும் ஒரு அர்பன் லெஜெண்ட் தான் தெரியுமா? அதுவும் வந்து ஒரு இதுதான். கிரிஃபின்னு சொல்லிட்டு ஒரு விலங்கு இருக்கு, மித்திக்கல் கிரீச்சர். ஒரு பாதி வந்து ஈகிளு, பாதி வந்து லயன்னு சொல்லி. ஆனா இது வந்து மித்திக்கல் கிரீச்சர் தான். இது சொல்லணும்னு இல்ல. ஏங்க நம்ம தமிழ் குடியோட யாழிய விட்டுட்டவங்க பாருங்க. ஆ, சீமானனும் வந்து யா ஒரு அர்பன் லெஜெண்ட் தான். நம்ம தமிழ் குடிங்க, யாழிங்க. ஐயோ, ஐயோ. போருக்கு போனாங்க தமிழ் அத வச்சுக்கிட்டு. கூப்பிடப்பட்ட. சரி, சரி, சரி வாங்க. அதுதான். அது வந்து கிரிப்டோஜாலஜி. மறுபடியும் நம்ம ஹாண்டட் பிளேஸ்ல இருந்தோம்ல, அதுல ஜோக் இன்னொன்னு இருக்கு. போட்டு தள்ளி விட்டுட்டு பயங்கரமான இதுக்கெல்லாம் வருவாங்க. அவனோட எதுக்கு பேசிக்கிட்டு. சரி, டவர் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு ஹாண்டட் பிளேஸ் இருக்கு. டவர் ஆஃப் இங்கிலாந்து வந்து இப்போ வரைக்கும் இப்பயும் இருக்கு. அது எதுக்காக யூஸ் பண்ணதுன்னா எக்ஸிகியூஷன் பிளாட்ஃபார்ம். டவர் ஆஃப் லண்டன். எக்ஸிகியூஷன். அதான் சொன்னேன் நானும். ஓகே, ஓகே. எக்ஸிகியூஷன் பிளாட்ஃபார்ம் வந்து
டவர் ஆஃப் லண்டன் அங்க வந்து ஆனா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து இறந்து போனதாகவும் 1536 பீரியட்ல வந்து இறந்து போனதாகவும் அவங்க வந்து எப்படி சொல்றது அவங்க அவங்க இறந்து போறதுக்கு முன்னாடி அந்த குழந்தை பிறந்து இறந்து போனதாகவும் அந்த குழந்தைய ஹார்ன் பண்றதுக்கு அந்த குழந்தைக்காக ப்ரொடெக்ட் பண்ணி ஹார்ன் பண்றதுக்கு இன்னும் அவங்க சுத்திட்டு இருக்கதாகவும் அது ஒரு கதை இருக்கு. ஓகேவா? அது எப்படின்னா அவங்க நடந்து வர்றது எப்படி சொல்லுவாங்க தெரியுமா டாக்கிமிச்சி? கையில தலையை எடுத்துட்டு ஃபுட்பால் மாதிரி கையில எடுத்துட்டு வருவாங்களாம், ஏன்னா பிஹேட் பண்ணதுக்கு அப்புறம். இப்படின்னு ஒரு கதை இருக்குது. இது வந்து எனக்கு கரெக்டான ஒரு இது தெரியல, கரெக்டான ஒரு ஆரிஜின் ஸ்டோரி தெரியல, ஆனா அதுதான் கதை. ஓகே, ஹாண்டட் பிளேஸ் இதோட முடிச்சுக்கலாம். இன்னொன்னு இருக்குடா, கேட்டகாம்ஸ். கேட்டகாம்ஸ் வந்து 1804ல வந்து நம்ம நிறைய பேருக்கு தெரியும். அது வந்து பாரிஸ்ல வந்து ஒரு கிரேவியார்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பாரிஸோட அண்டர்ல கீழே இருக்கு அந்த கிரேவியார்டு. ஓகேவா? அதுல வந்து நிறைய பேரு இன்னும் ஹார்ன் பண்ற அது வந்து ஒரு பெரிய கிரேவியார்டு. ஓகேவா? அங்க வந்து நிறைய பேரு இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே இது இந்த பாரிஸ் பத்தி ஒரு ஹாரர் மூவி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆஸ் அபவ் சோ பிலோ சரியான படம். சோபிலோன்னு சொல்லிட்டு சூப்பரா இருக்கும் அந்த படம். சைக்காலஜிக்கல் த்ரில்லர், கன்ஃபார்மா பார்க்கணும். ஓகே, இது வந்து ஃபுட்டேஜ் வச்சு எடுத்த படம் தானடா அது? ஆமா, ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் மூவி மாதிரி ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் வச்சு எடுத்த படம் அது. நல்லா இருக்கும் அந்த படம், நான் பார்த்திருக்கேன். நல்லா இருக்கும் அது. அதுதான் வந்து இப்போ ஹாண்டட் பிளேசஸ். இதோட ஹாண்டட் பிளேசஸ் வேற எதுவும் ரொம்ப குறிப்பிடத்தக்க பிளேசஸ்லாம் எதுவும் கிடையாது. அதுதான். இன்னொன்னு இப்போ வந்து வீட்டுல ஒரு பேய் வீடு இருக்கு, எங்க அம்மா வீட்டுல ஒரு பேய் வீடு இருக்கு, அதெல்லாம் நாங்க எடுக்கல. அதான் எங்க ஊர்ல வந்து ஒரு பாட்டி ஒண்ணு இருக்குது. அது வந்து வரவங்க அந்த சைடு வர குழந்தைங்க எல்லாம் புடிச்சு வச்சு கழுத்தறுத்து போட்டுருவோம்னு சொல்லி ஒரு கதை இருக்கு. ஆனா அந்த பாட்டியால அது சொம்ப தூக்கி தண்ணியே குடிக்க முடியாதுங்கிறது வேற கதை. அந்த பாட்டி மேல இருக்க வன்மத்துல கிளப்பி விட்டது. வன்மத்துல கிளப்பி விட்டுருப்பாங்க. இல்லைன்னா அந்த பாட்டி வந்து ஷெட்யூல் கேஸ்டா இருக்கும், அது பக்கத்துல போவாத பேசாதான்னு சொல்லி அதுக்காக கூட சொல்லியிருப்பாங்க. அது மாதிரிலாம் கதை இருக்கு. சரி, மறுபடியும் நம்ம அர்பன் லெஜெண்டுக்குள்ள வந்தோம்னா, இந்த அர்பன் லெஜெண்ட் வந்து பாத்தீங்கன்னா உலக லெவல் ஃபேமஸ். அண்டர் வேர்ல்டுல வந்து இந்த அர்பன் லெஜெண்ட் வந்து ரொம்ப ஃபேமஸ். நிறைய பேருக்கு தெரியாது. அர்பன் லெஜெண்ட் பத்தி படிக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். இது என்ன? ஏன்டா கத்தன இப்ப மெண்டல்? சரி, இது மாதிரிதான் ஹாரர் எபிசோட். இது மாதிரிதான் நடுவில் ஏதாவது சவுண்ட்ஸ் எல்லாம் வரும். இந்த இது பேர் என்ன? இந்த அர்பன் லெஜெண்ட் பேர் என்ன அப்படின்னா குச்சிசாக்கே ஓனா. ஓகேவா? என்ன பயந்துட்டியா? எங்க அப்பா கூட்டாரு திடீர்னு, நான் இதை பத்தி பேசிட்டு யோசிச்சுட்டு குச்சிசாக்கே ஓனா தான் வந்து இது. ஓகேவா? குச்சிசாக்கே ஓனா. இதுக்கு வந்து இன்னொரு பேர், இது வந்து ஜாப்பனீஸ் விமனு. இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா மவுத் ஸ்லிட் விமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கு. இந்த இதுக்கு இதோட கதை ஒண்ணு இருக்கு. இதோட 3-4 கதை இருக்கு. பட் ஒரிஜினல் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி இவங்க கிளைம் பண்றது என்ன அப்படின்னா, குச்சிசாக்கே ஓனாங்கிறவங்க ஒரு உமன். அவங்க வந்து என்னன்னா ஒரு மாடல். அந்த டைம்ல, அந்த பீரியட் ஆஃப் டைம்ல வந்து ஒரு மாடலு. அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட்ட வந்து எப்படி சொல்றது, மேல வந்து மூஞ்சில வந்து துணி கட்டிக்கிட்டு அவங்கள பயமுறுத்துறதுக்காக, அந்த ஹஸ்பண்ட பயமுறுத்துறதுக்காக இந்த ஒய்ஃப் போயிருக்கா. இது வந்து ஒரிஜினலா நடந்ததுன்னு சொல்லி ஜாப்பனீஸ்ல வந்து ஒரு அர்பன் லெஜெண்ட் ஸ்டோரி தான். பட் பிலீவபிளா இருக்கும் ஓரளவு. சின்ன சின்ன இப்ப நம்ம பாக்குற ஃபிக்ஷனல் ஸ்டோரிஸ்க்கு இது கொஞ்சம் பிலீவபிளா இருக்குன்னு வச்சுக்கேன். அது மாதிரி வந்து பயமுறுத்துறப்போ அந்த ஹஸ்பண்ட் வந்து கடுப்பாயி என்னடி பண்ற, இப்படி பயமுறுத்திட்டு இருக்கன்னு சொல்லி அவங்க புடிச்சு கடுப்பாயி அவங்களோட வாயை கிழிச்சு விட்டானா. இந்த 2 சைடு கிழிச்சு ஜோக்கர் மாதிரி ஆக்கிடுறான். ஜோக்கர் மாதிரி வாயை 2 சைடு கிழிச்சு விட்டுறான். ஓகேவா? அதுக்கப்புறம் கிழிச்சு விட்டதுக்கு அப்புறம் இவங்க வந்து இந்த குச்சிசாக்கே ஓனா என்ன பண்றாங்க, அவங்க டிப்ரெஷன்ல போனவங்க ஊர்ல உள்ள எல்லாரையும் நைட்டு போய் ஒரு இடத்துல நின்னுக்கிட்டு இது மாதிரி எல்லாத்தையும் போய் கேக்குறாங்க. இவங்க அழகே அழிச்சிட்டான்ல அவன் ஹஸ்பண்டு. அழிச்சானா என்ன சொல்றாங்க, இது மாதிரி நான் வந்து ஆமை பிரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் எல்லாத்தையும் கேக்குறாங்களாம். ரோட்ல வரவங்ககிட்ட எல்லாம் நீ வந்து எஸ்ன்னு சொன்னா மாஸ்க் போட்டிருப்பாங்க, அதாவது வாயில எவென்ச்சுவலி மாஸ்க் போட்டிருப்பாங்க. மாஸ்க் போட்டுட்டு கேக்குறாங்க, இது மாதிரி நான் பிரிட்டியா இருக்கனா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப வந்து கேட்கும் போது நான் பிரிட்டியா இருக்கனா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, நீ இப்ப எஸ்ன்னு சொன்னு வச்சுக்கேன், மாஸ்க கழட்டி இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம். இப்ப நான் மூஞ்சி கிழிஞ்சிட்டு இப்ப நல்லா இருக்கனா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவங்க கண்ணு அழகா இருக்கும். ஓகேவா? இப்ப மூஞ்சி அழகா இருக்கான்னு கேட்பாங்களா. அதுக்கப்புறமா வந்து இப்ப நோ சொன்னு வச்சுக்கேன், வாயை கிழிச்சு விட்டுருவாங்க சிசர்ஸ் வச்சு. ஓகேவா? சப்போஸ் ஆஃப்டர் தட் இப்ப மாஸ்க் கழட்டி அழகா இருக்கான்னு கேட்டப்ப அப்ப நீ எஸ்ன்னு சொன்னு வச்சுக்கேன், அவர் நல்லா இருக்கா, அப்போ இதே மாதிரியே மூஞ்சியும் ஆக்கி விடுறேன்னு வாயை கிழிச்சிருவாங்க.
அப்படி போனாலும் இப்படி போனாலும். அதான் இப்ப நீ நல்லா இல்ல அப்படின்னு சொன்னு வச்சுக்கேன், உனக்கு ஒன்று ரெண்டா வெட்டி கொண்டுருமா. அதுதான் வந்து இந்த அர்பன் லெஜெண்டோட ஸ்டோரி. இப்ப வரைக்கும் அர்பன் லெஜெண்ட் ஸ்டோரி. இதுக்கு வந்து ரெடிட்ல எல்லாம் வந்து ஒரு ஈவெண்ட்டே போட்டு பேசுவானுங்கடா. இப்போ இதுல இருந்து குச்சிசாக்கிய ஓனாட்ட இருந்து தப்பிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கு. என்ன அப்படின்னா, அதுட்ட வந்து கேட்கும்போது அது கேள்வி கேட்கறது இல்ல, நான் பிரிட்டியா இருக்கனா அப்படின்னு சொல்லிட்டு, ஐ டோன்ட் நோ மேபி அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒண்ணுமே தெரியாதான். அது பாட்ட ஓகே ப்ரோ பாய் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுமா. அப்படி இல்ல இல்ல சொல்லி அந்த ஒரு கதை இருக்கு. அந்த கேம்ல என்பிசி எல்லாம் வரும் தெரியுமா? அது கிட்ட இது மாதிரி எதாவது கேட்டுட்டா அதுக்கு தெரியாது. என்பிசி தான் குச்சிசாக்கிய ஓனா. சிரிப்பா இருக்கும்டா அந்த ம். கதை. ஆனா வந்து ஹாண்டடான ஸ்டோரி அது அவங்க ஊர்ல. இது ஆமா மாதிரி நிறைய பயமா ஸ்டோரி தான் இருக்குடா. இருக்கும். ஜாப்பனீஸ்ல நிறைய ஸ்டோரி இருக்குடா. டேக்கி டேக்கி, யூகியோனா, சடாக்கோ யாமமோரோன்னு நினைக்கிறேன். என்னது வாய் வளர்றது பாரு. சடாக்கோ யாமமோரோ. அதுவும் வந்து பேய் கதை தான். எல்லாமே பேய் கதை. இந்த மாதிரி பேய் கதைலாம் வந்து சிலது வந்து நல்லா இருக்கும், நல்லா போற மாதிரி இருக்கும். ஆனா அதுக்கு அவங்க கொடுக்குற ஒரு இது வந்து நல்லா காமெடியா இருக்கும். இது வந்து ஒரு அர்பன் இல்ல லெஜெண்ட். அவங்களாம் சும்மா நைட்ல சும்மா இருந்தாலே இந்த மாதிரி ஏதாவது கதை எதாவது ஆரம்பிச்சிருவானுங்க. ஆமா. சரியா? சரி அதே அடுத்த. மாதிரி வந்து பேன்ஷின்னு சொல்லுவாங்க. அது வந்து தெரியும். ஃபாரஸ்டில் தான் இருக்கும். அது வந்து கத்துற சத்தம் கேட்கும். அது கத்துற சத்தம் கேட்டதுனாலே வந்து நீங்க செத்தீங்க அப்படின்னு சொல்லுவானுங்க. அதுக்கு வந்து அவ்வளோ ஒரு பெரிய பேக் ஸ்டோரிலாம் கிடையாது. அது வந்து ஃபாரஸ்ட்ல இருந்து கத்துற ஒரு சத்தம் கேட்கும். பேன்ஷி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவானுங்க. அதான் பேன்ஷின்னு சொல்லும் போது ஞாபகம் வருது. பேன்ஷின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான ஒரு சீரிஸ் இருக்கு. ஆனா இது பேன்ஷி, இவன் சொன்ன பேன்ஷி இல்ல, இது வேற பேன்ஷி. நம்ம ஹோம்லேண்டரா நடிச்சிருப்பார்ல, அவர் நடிச்சிருப்பாரு. ஆண்டனி ஸ்டார். ஓகே சூப்பரா இருக்கும் அந்த படம். ஓகே ஓகே. அந்த சீரிஸ் வந்து எப்படி சொல்றது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும்டா. பயங்கரமா இருக்கும். அவன் வந்து வேற ஒருத்தனா பிரிட்டன் பண்ணிட்டு இருப்பான். அவுட் ஆஃப் டாபிக் ம் போகுது. நல்லா இருக்கும் அந்த சீரிஸ். ம் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க பேன்ஷி. ம். ஓகே ஓகே ஓகே. சரி அதுக்கப்புறம் அடுத்த வந்து அர்பன் லெஜெண்ட் என்னடா? லேனோரா. லாலோரானா. லல்லோரானா. ஓகே. நீ தப்பா எழுதி வச்சிருக்க. லாலோரானா பத்தி படம் இருக்கு. கர்ஸ் ஆஃப் லாலோரானான்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு. லாலோரானா அது என்னன்னா, அந்த அந்த பயங்கர பேய் மொக்க வந்து படம் அது. மொக்க படம் தான். அது பேய் என்னன்னா, இது மாதிரி குழந்தைங்கள வந்து கொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேய் கதை இருக்கு. அது ம். தெரியுமா உனக்கு அதோட அதுக்குன்னு கதை? ஒரு இது வந்து வெஞ்ச்ஃபுல் கோஸ்ட். தெரியும் அவர் தெரியும். பிள்ளையை இழந்ததுனால ஆஹ் அது அதே மாதிரி எல்லாருக்கும் பண்ண ட்ரை பண்ணும். ஆமா, அது வந்து பிரெக்னெண்டா இருக்கும். பிரெக்னெண்டா இருக்கிறப்ப கல்யாணம் ஆகிற டைம்ல வந்து இறந்து போயிடும். ஸோ அதனால வந்து ம். அந்த குழந்தைங்களை இது பண்றதுக்கு வரும். அதுதான் வந்து இந்த கதை. இது வந்து ஒரு பேய் கதை. இது வந்து எப்படி சொல்ற, இது வந்து ஒரு பெட் டைம் ஸ்டோரி தான் லாலோரனாவும். ஆமா குழந்தைங்களை பயன்படுத்துற ஒரு கதை தான். ஆமா. இப்போ படம் வந்து வந்து ரொம்ப படு மொக்கையா ஒரு இருக்கும். பயமாவே இருக்காது. படம் செம காமெடியா இருக்கும். இந்த லா அப்படின்னு சொல்லி முன்னாடி போட்டீங்கன்னா மெக்சிகன் இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்குல்ல, மெக்சிகன் கோஸ்ட் எல்லாத்துக்கும் முன்னாடி லான்னு போடு. அவ்வளவுதான், பயமுறுத்துற ஸ்டோரியா மாறிடும் எல்லாம். அதுதான் வந்து அவங்க பிளான். அதுக்கப்புறம் இன்னொரு இதுனா இவன்டா, ஜேபி கூப்பர் வந்து ஒரு அர்பன் ம். லெஜெண்டா அப்படின்னு சொல்லி இல்ல. ஆனா வந்து எதனால அதை ஆட் பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஜேபி கூப்பரோட ம். கரெக்டான முகமோ, அவன் கரெக்டான அரெஸ்ட் பண்ணல, அவனை பத்தி எவிடன்ஸ் இல்ல, ஃபூட்டேஜ் இல்ல, எதுவுமே அவனை பத்தி ம். கதைகள் எதுவுமே மட்டும்தான் இருக்கு. கிடையாது. கதைகள் மட்டும்தான் இருக்கு அவனை பத்தி, வேற எதுவுமே கிடையாது. அதனால அவன் அர்பன் லெஜெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். எஸ்சி ஃபர்ஸ்ட் எஸ்சிபி வேணாம், பேக் டோர்ஸ் பத்தி பேசலாம். பேக் டோர்ஸ்ன்னு வந்து நீங்க ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய கேம்லாம் பார்த்துருக்கலாம். பேக் டோர்னு நீங்க ரீசெண்ட் டைம்ல நிறைய கேம்லாம் பார்த்துருக்கலாம். அது வந்து ம். பேக் டோர்னா என்னன்னா, இந்த உலகம் இல்லாம இன்னொரு இடம் இருக்கு, அதுக்கு போறதுக்கான வழி தான் பேக் டோரு. அதுதான் வந்து பேக் டோரு. அது வந்து ஒரு இன்ஃபினிட் அப்பார்ட்மெண்ட் மாதிரி. நீங்க அதுக்குள்ளார போயிட்டீங்கன்னா வெளியே வரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேக் டோருக்கு ஒரு எலாபரேட்டான கேமே இருக்கு. ஃபுல் ஆமா, லென்த் அந்த கேமே கேம் இருக்கு. வந்து இப்ப நல்ல ரீச். அது என்னது ஹாரர் கேம், நல்லா இருக்கும் அந்த கேம். ஆமா. நானே விளையாண்டு பார்த்தேன். ஆனா அது அப்படிலாம் அதோட எதுவும் ஒரிஜினல் கிடையாது. வெர்ஷன் நல்லா இல்ல, அது ரிப் ஆஃப் ஒன்னு இருக்கு, அதுதான் விளையாண்டு பார்த்தேன். அதுக்கு வந்து நிறைய கிரைட்டீரியாலாம் இருக்கு. இந்த பேக் டோரை என்டர் பண்ணனா நீங்க இது பண்ணா இந்த டைமுக்கு போகணும் ஏய், அப்படின்னு சொல்லிட்டு. ரெட்டிட்ல ஒரு பேஜ் இருக்குடா. அதுல என்னென்ன சொல்லுவாங்க தெரியுமா? இப்ப நீங்க பேக் டோருக்குள்ள போகணும்னா என்னென்ன பண்ணணும்னு சொல்லி உட்காந்து கிளாஸ் எடுக்கிறான்டா. சீமோர் பதிவு ஆஹ் போட்டுட்டு இருக்கான்டா அங்க உட்காந்து ஒருத்தன். எல்லாம் பண்ணுவானுங்க உட்காந்து. ரெடிட் மட்டும் ஒரு வித்தியாசமான உலகம். அது எப்படின்னா, அவங்க கண்டென்ட் குடுக்கற மாதிரி எவனுமே கொடுக்க மாட்டாங்க கண்டென்ட். ஏன்னா அவ்வளவு கண்டென்ட் கொடுப்பாங்க. நம்ம உள்ள சும்மா போயிட்டு வந்தாலே அவ்வளவு கண்டென்ட் கொடுப்பானுங்க. ஓகே, அது உம் எஸ்சிபி ஃபவுண்டேஷன் பத்தி பேசிடுறா. நீ தான் அது பேசணும்னு சொன்ன. ஆஹ் எஸ்சிபி ஃபவுண்டேஷனுக்குன்னே தனியா ஒரு எபிசோட் போடலாம். அந்த அளவுக்கு இந்த எஸ்சிபி ஃபவுண்டேஷன் வந்து மில்க் இருக்கு, அந்த அளவுக்கு பால் இருக்கு. எஸ்சிபி ஃபவுண்டேஷன் என்னன்னா, நம்ம ஏரியா 51 மாதிரி இது உங்களுக்கு ஒரு ஹிடன் ஃபவுண்டேஷன்.
எஸ்சிபினா செக்யூர் கண்ட்ரோல் ப்ரொடெக்ட், எஸ்சிபி. ஓகேவா? இவங்க வந்து என்ன பண்ணுவானுங்கன்னா இருக்க நிறைய அந்த அனாமலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, விசித்திரங்கள், சூப்பர் நேச்சுரல் திங்ஸ், அதெல்லாம் வந்து பிடிச்சி அதை வந்து கண்டெயின் பண்ணி வைக்கிறவங்க தான் வந்து எஸ்சிபி ஃபவுண்டேஷன். ஓகேவா? ஆனா வந்து இப்படி ஒண்ணு இல்லவே இல்லை. நீங்க எஸ்சிபி ஃபவுண்டேஷன் இன்டர்நெட்ல போட்டா அதுக்குன்னு ஒரு ஒரிஜினல் பேஜே வரும், ஒரிஜினல் பேஜ் வரும். அதே மாதிரி எஸ்சிபி ஃபவுண்டேஷன் நீங்க யூடியூப்ல போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட அவ்வளோ வீடியோ வரும். எஸ்சிபி ஃபவுண்டேஷன் வந்து இந்த அனிமலை பிடிச்சி வச்சிருக்காங்க, எஸ்சிபி ஃபவுண்டேஷன் அந்த அனிமலை பிடிச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வரும். அந்த வெப்சைட்டே ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப ஒரு கிளாசிஃபைடு வெப்சைட்னு சொல்லி தான் போட்டு வச்சிருப்பாங்க. எஸ்சிபின்னு சொல்லி நம்பர்ஸ் எல்லாம் இருக்கு, நிறைய நம்பர்ஸ் போட்டு இவங்க இது பண்ணா அது பண்ணான்னு சொல்லி நிறைய இருக்கு எஸ்சிபில. அது வந்து இப்போ நம்மளுக்கு தெரியும். ஆனா வந்து சின்ன பசங்க எல்லாம் பார்த்தாங்கன்னா அது பார்த்து ரொம்ப ட்ராமடைஸ் ஆவாங்க. நான்லாம் சின்ன வயசுல ரொம்ப ட்ராமடைஸ் ஆனேன் எஸ்சிபி இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு. எதுக்குடா பார்த்தோன்ற அளவுக்கு நான் வந்து ட்ராமடைஸ் ஆனேன். அது என்னதான் இருக்கும் உள்ளார, நான் பார்த்தது இல்ல, என்ன இருக்கும்? இப்போ எஸ்சிபி ஃபவுண்டேஷனா என்னன்னா ஒருத்தர் எஸ்சிபி 911 911 சும்மா சொல்றேன் நான் நம்பரு, எஸ்சிபி சம் நம்பர்னு சொல்லுவானுங்க. சரியா? அப்படி ஒரு 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 இப்போ எப்படின்னா ஸ்லெண்டர் மேன் வச்சுக்கேன். ஸ்லெண்டர் மேன் ஒரு எஸ்சிபி, அதை வந்து அவங்க பிடிச்சி அதை கண்டெயின் பண்ணுவாங்க. ஓகேவா? அதனோட டிஸ்கிரிப்ஷன்லாம் என்னென்னு கொடுப்பாங்க. அது மாதிரி ஒரு எஸ்சிபி என்னன்னா வந்து ஒரு அனிமல் மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. அது நம்ம கிரிப்டோசுவாலஜி மாதிரி. அந்த அனிமல் வந்து எந்த இடத்துல வேணாலும் மெட்டீரியலைஸ் ஆகும்னா அதுக்கு இந்த இடத்துல இருந்தா வரணும் இல்லை, அது வந்து டக்குன்னு எங்க வேணாலும் அப்பியர் ஆகும். ஓகேவா? அது வந்து அதனோட ப்ரே வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாக் பண்ணி தேடி தனியா இருக்க டைம்ல கொன்னு சாப்பிட்டோம், அவங்க காணாம போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இதெல்லாம் நினைச்சு சின்ன வயசுலாம் இப்போ ஒரு 7வது 8வது படிக்கும் போது வந்து பாத்ரூம் போறதையே பயந்துட்டு உட்காந்து பயந்து போய். இது மாதிரி நான் சொன்னது ஒரு கதை, இது மாதிரி அவங்க கிட்ட 100 கதை இருக்கு. ஓகே ஓகே சரி, அதுதான் வந்து எஸ்சிபி ஃபவுண்டேஷன். எனக்கு தெரியல, அதை பத்தி அவன் சொன்னதான் எனக்கு தெரியுது. அதுக்கப்புறமா என்னன்னா கிராப் சர்க்கிள்ஸ் பத்தி ஒரு படம் இப்பதான் வந்து இவன் பார்த்தான். சயின்ஸ் பார்த்தல, கிராப்ஸ்ல வந்து ஒரு மிஸ்டீரியஸான சயின்ஸ் வந்து சர்க்கிள்ஸ் வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்பன் லெஜெண்ட் இருக்கு. இது வந்து ரொம்ப நடந்தது கிடையாது, ஒரு சில இடத்துல நடந்த ஒரு இன்சிடென்ட்ஸ் பேஸ் பண்ணி இவங்க எல்லாம் கட்டுக்கதையே ஆக்குனதுதான். இது மோஸ்ட்லி என்னன்னு சொல்லிடுவாங்க தெரியுமா, ஏலியன்னு சொல்லிடுவாங்க. அதை வச்சுதான் சயின்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு, SIGHNS சொல்லிட்டு ஒரு படம். ஜோக்கின் ஃபீனிக்ஸ் நடிச்சிருப்பாரு, நல்லா இருக்கும் அந்த படம். அது வந்து கிராப் சர்க்கிள்ஸ். அடுத்து வந்து கில்லர் இன் தி பேக் சீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. கில்லர் இன் தி பேக் சீட் என்னன்னா ஹாண்டட் ரோட்ஸ் வந்து நிறைய இருக்கு. அதுல வந்து கில்லர் இன் தி பேக் சீட்னா ஒரு ஹிச் ஹைக்கர் வந்து ஏறுவான்னு வச்சுக்கோ. அந்த ஒரு இடத்துல நீங்க நைட்டு போகும்போது ஒரு ஹிச் ஹைக்கர் ஏறி அவன் வந்து உங்களை கொன்னுட்டு அவன் மறைஞ்சிருவான். அதுதான் கதை. அது என்ன கொன்னுட்டு மறைஞ்சிருவான் இல்ல ஆக்சிடென்ட் பண்ணி விட்டு மறைஞ்சிருவான். அதுதான் வந்து கில்லர் இன் தி பேக். யாருன்னா சும்மா ரோட்ல இது அது பேர் என்னது, லிஃப்ட் கேட்டு ஏறுவாங்க. லிஃப்ட் கேட்டு ஏறி கொஞ்ச தூரம் போய் இறங்கிடுவாங்க அவங்களுக்கு தேவையான இடம். அதான் அது மாதிரி ஒரு வண்டியா மாத்தி ஏறி போவாங்க. நம்ம இந்த இவங்க லடாக் போறாங்களா அவங்கள மாதிரி. அவங்க இச்சைக்கர்லடா, அவங்க எல்லாம் கிரிஞ்சு பண்றாங்க பாரு. கையிலே ஆகாசம் போட்டு இவங்க நடந்து போறதுக்கு இவங்களே பாட்டு போடுறாங்க. இது ஹிட்ச்ஹைக்கருக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் யாருன்னா வந்து இது கன்னியாகுமரி டு இது காஷ்மீர் பை வாக், அவனதான் ஹிட்ச்ஹைக்கர். ஆமா, அவங்கதான் ஹிட்ச்ஹைக்கர். அது மாதிரி அது எதனால ஆகுதுன்னு தெரியுமா, இவங்க வந்து கொல்றதுனால கிடையாது. இப்போ ஹைவேஸ்ல வந்து டூம் லைட்ஸ் பிரைட்னஸ் அதிகம்னால ஆக்சிடென்ட் ஆகுறதுதான் அதிகம். ஓகேவா? இது எங்கன்னா மோஸ்ட்லி டெக்சாஸ்ல நடக்கிற ஒரு விஷயம் தான். டெக்சாஸ்ல வந்து இது மாதிரி நடக்குதுன்னு சொல்லிதான் சொன்னாங்க, ரிப்போர்ட் பண்ணது. ஆனா அங்க வந்து ஹை பீம் லைட்னால ஆக்சிடென்ட் ஆனதுதான் அதிகம். ஆனா அதை வந்து இவங்க ஹிட்ச்ஹைக்கர் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுக்கதையை போட்டு விட்டதுதான் இது. என்ன சொன்னா கில்லர் இன் தி பேக் சீட். இன்னொன்னு வந்து நைட் மார்ச்சஸ் ஆஃப் ஹவாயி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா இவங்க நைட் வாட்சஸ்னா இவங்க வந்து ஒரு குரூப், சீரியல் கில்லர் குரூப்னு வச்சுக்கோங்க. இவங்க வந்து கொலை பண்றதுதான் இவங்க வேலையே. இவங்களும் வந்து ஒரு அர்பன் லெஜெண்டா இவங்க ரொம்ப உள்ள போகலாம் தேவையில்ல, ரொம்ப ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது. இவங்க எப்படின்னா ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிட்டு பர்டிகுலர் பீப்புள்ஸை மட்டும் கொள்றது. நம்ம இவங்க இருக்காங்கல்ல, ஒயிட் சூப்பர் மிஸ்ட் இருக்காங்கல்ல, நம்ம கேகேகே இருக்காங்கல்ல, அவங்க இந்த மாதிரி ஒரு குரூப் தான், ஒரு ஃபார்ம் ஆன கல்ட் தான் வந்து நைட் மார்ச்சஸ். இன்னொன்னு வந்து நீ சொன்னியடா ஸ்பான்டேனியஸ் ஹியூமன் கம்பஷன். அது சொல்லணும்.
இது நைட் மார்ச்சஸ் ஆஃப் ஒய் வந்து நிறைய பேர் வந்து இல்லைன்னு சொன்னாலும் ஆனா அப்படி இருக்காங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்றாங்க. சரி, இப்போ நான் பார்க்க போறது என்னன்னா வந்து ஸ்பான்டேனியஸ் ஹியூமன் கம்பஷன். ஓகேவா? இது வந்து இது வந்து உண்மையா நடந்ததுதான். ஓகே, உண்மையா நடக்கிற ஒரு விஷயம். நிறைய ரிசர்ச்சஸ் நடந்துட்டு தான் இருக்கு இன்னமும். ஆனா இது வந்து ரொம்ப அன்எக்ஸ்பிளைன்டாவே இருக்கு. என்னன்னா, ஒருத்தவங்க சாதாரணமா உட்கார்ந்து இருப்பாங்க, சரியா? திடீர்னு அவங்க மேல நெருப்பு பத்தி எரியும். அந்த நெருப்பை என்ன பண்ணாலும் அணைக்கவே முடியாது, சரியா? அதான் அணைக்கவே முடியாது. இப்ப சாதாரணமா ஒரு உடம்பு வந்து எரிஞ்சிச்சுன்னா அது கருகும். இதுல வந்து உருகிடும். ஓகேவா? அவ்வளோ ஹீட் ஆகி உருகி போயிடும். இதுக்கான ஐ எவிடன்ஸும் நிறைய பேர் இருக்காங்க, சரியா? அதே ஐ எவிடன்ஸ்னா நேர்ல பார்த்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா வந்து இது எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வந்து ஒரு கரெக்டான விஷயம், ஒரு எக்ஸ்பிளனேஷன் எதுவுமே கிடையாது. என்ன ஒரே ஒரு தியரி என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து பகல்ல மோஸ்ட்லி அவங்க மேல ஏதாவது சன்லைட் பட்டிருந்தா படுது, அந்த டைம்ல தான் நடக்குது. அப்படி இது ஒரே ஒரு தான் சப்போர்ட்டிங். அது வந்து லாஜிக்கலா எதுவுமே பேச முடியாத ஒரு விஷயம் தான். கரெக்ட். ஓகே, அதுதான் வந்து ஸ்பான்டேனியஸ் ஹியூமன் கம்பஷன். இது வந்து ஒரு அர்பன் லெஜெண்ட் தான். இது வந்து ஒரு தியரி மாதிரி இருந்தாலும் இது வந்து அர்பன் லெஜெண்ட் தான். இது எதனால நடக்குது, என்ன நடக்குதுன்னு தெரியாது, பட் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்காக இது ஒரு அர்பன் லெஜெண்ட் கதையில சேர்த்திருக்கோம். ஓகேவா? இன்னொன்னு வந்து இவர் வந்து இந்த அர்பன் லெஜெண்ட் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸ். இவர் எப்படின்னா, இந்த அர்பன் லெஜெண்ட்னால எப்படி சொல்றது, நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு கூட சொல்லலாம்டா. இந்த அர்பன் லெஜெண்ட் தான் ரொம்ப ஃபேமஸ். யார சொல்ல போறோம் உனக்கே தெரியும், சாய் பாபா. லீபாய் இல்ல. அவர் வந்து இவர்னால யாரும் வாழல, குடும்பத்தை தான் அழிச்சிருக்காரே தவிர வாழல அவரு. சாய் பாபா வந்து இன்னொரு ஒரு அர்பன் லெஜெண்ட். இவன் இருந்தானா இல்லையாங்கிறது யாருக்குமே தெரியாது. பட் இவனை வச்சு இவன் இருந்தான், இப்படி இருந்தான், குடல் கழுவுனா குண்டி கழுவுனான்னு சொல்லி நிறைய கதைகள் இருக்கு. இவங்க எக்ஸாஜரேட் பண்ணப்பட்ட கதைகள் நிறைய இருக்கு. அதனால இவனை வந்து இந்த பாட வந்து நம்ம அர்பன் லெஜெண்ட் சேர்த்திருக்கோம். He is a fucking surgeon. He is a fucking surgeon இல்ல, he is a fucking son of a bitch. என்ன சொல்லலாம். சரி, பிச்சைக்காரன். இப்ப இவன் பேரை வச்சு பிச்சை எடுக்கிறவங்க தான் நிறைய. இப்போ பிச்சைக்கார பையன். பிச்சைக்காரங்களை அசிங்கமா சொல்லல, இவன் பிச்சைக்காரன். இவன் எப்படி திட்டுறதுன்னு தெரியல, ஆனா உண்மையா அப்படிதான் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸ்கின் வாக்கர் பத்தி சொல்றா. ஐயோ, ஸ்கின் வாக்கர்லாம் நான் ரொம்ப பயப்படுறானுங்க. ஸ்கின் வாக்கர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா என்ன, இவ எல்லாத்துக்கும் ரொம்ப ஒரு இருட்டுக்கு பயப்படுற ஒரு பையனா இருக்கான். குழந்தை மனசுக்கார். இல்ல ஸ்கின் வாக்கர் வந்து எப்பயுமே சொல்லும் போதே என்ன சொல்லுவானுங்க, ஸ்கின் வாக்கர் வந்து மோஸ்ட்லி வந்து நாயா தான் வரும் அப்படின்னு சொல்லுவானுங்க. நாமளும் ஒரு நாய் வச்சிருக்கோம்ல, அதனால எனக்கு அப்படி ஒரு பயம். ஒருவேளை நம்மளுக்கு அப்படி வந்து ஸ்கின் வாக்கர் ஆயிடும்னா. ஸ்கின் வாக்கர் வந்து எப்பயுமே என்ன பண்ணும்னு சொல்லுவாங்கன்னா, உன்னோட பெட்டா வந்து மாறி வாங்கிட்ட வரும், அப்ப வந்து உனக்கு அது தெரியாது அப்படின்னுவாங்க. அப்ப அதனால வந்து எனக்கு ரொம்ப பயம், சரியா? ஸ்கின் வாக்கர்னா என்னன்னா, அவங்க வந்து விச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. விச்சஸ் அவங்க வந்து தே கேன் டேக் எனி ஃபார்ம் ஆஃப் அனிமல் ஃபார்ம், சரியா? எந்த அனிமலை வேணாலும் அவங்க வந்து மாறுவாங்க. மோஸ்ட்லி வந்து அவங்க வந்து உன்னோட பெட்டா தான் மாறி உன்கிட்ட வந்து உன்னை கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது வந்து ஒரு இன்சிடென்டா சொல்றேன் பாரு. உனக்கு தெரியுங்களா, என் மைக்கி வந்து என் நாய், சரியா? அது வந்து வெளியே உக்காந்துட்டு இருந்துச்சா, வீட்டுக்கு வெளியே உட்காந்து கேட்டையே வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சு. எங்க அக்கா வந்து போயிட்டு மைக்கி உள்ளவான்னு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. அது வரவே இல்லை. எங்க அக்கா வந்து உள்ள வந்து உட்காந்தோடனே நான் ஒரு வார்த்தை தான் கேட்டேன், மைக்கி என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி இதோ வரேன் உள்ளார அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா என்னக்கா பண்ணுவேன் அப்படின்னு கேட்டான். அவளுக்கு அரண்டுட்டாங்க. அதான் ஸ்கின் வாக்கர். ஆனா இப்போ ரீசன்ட் டைம்ல ஸ்கின் வாக்கர் ரீல்ஸ் நிறைய வருது இன்ஸ்டாகிராம்ல. அல்காரிதம் ஃபுல்லா வந்து என்ன இருக்குன்னு நான் சொன்னேன், அதுதான் என் அல்காரிதம் ஃபுல்லா இருக்கு. டுவா லிப்பாவும் வந்து ஆட்டிக்கிட்டு இருக்கிறதா எனக்கு வருது ஃபுல்லாவே. நாட்டு இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாலும் போய் தொலைய மாட்டேங்குது, ஆடிக்கிட்டே இருக்கு. நான் வெளில போய் ஒரு இடத்துல உட்கார முடியல. ஆபீஸ்ல சேர்ல நான் ஃபுல்லா சாஞ்சி உட்காந்துருப்பேன். அந்த சேர்ல ஃபுல்லா சாஞ்சி உட்காந்துட்டு போனை இப்படி மேல கண்ணு கிட்ட மூஞ்சி கிட்ட வச்சுட்டு போனை பார்த்துட்டு இருப்பேன். ரீல்ஸ் ஓபன் பண்ணோடனே எவ்வளவு ஒருத்தி ஆடுறது வருது. பின்னாடி இருக்கவனா பார்த்தேன் என்ன நினைப்பான். எனக்கெல்லாம் அப்படி வந்தா பரவாயில்ல, எனக்கு ஒரு ஸ்கின் வாக்கர் பெரிய வீடியோ. சரி,
இன்னும் அடுத்தது ம். சைபீரியன் டான்சிங் லேடி. இது வந்து இப்போ ரீசென்ட்டா ஐயோ! வந்து எல்லா இடத்துலயும் ஃபேமஸ் அது ஆயிட்டு இருக்க வருது. சைல்ட் டான்சிங் லேடிய போட்டு கறந்து கறந்து இந்த கறந்து எடுத்துட்டாய்ங்க. வடக்கனுங்கலாம் வடக்குக்கே வந்துருச்சுன்ட்டானுங்க. டேய் வடக்குன்னு நான் ஒரு ரீல்ஸ் பார்த்தேன்டா. இவங்க வந்து என்ன பண்ணிருக்கானுங்க, ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்களாம் ஒரு வடக்கனுங்க. 2 பேர் வடக்கு நண்பர்கள். வடநாட்டு நண்பர்கள். வடநாட்டு நண்பர்கள் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஏதோ சத்தம் கேக்குது. ஊ ஊ ஊன்னு சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா அங்க வந்து ஒருத்தன் வெள்ளை கலரு துணியை மண்டையில போட்டுக்கிட்டு கீழே வந்து அந்த வடக்கன்ஸ் போடுற கிழிஞ்ச பேண்ட் போட்டிருக்கான். ஓகேவா? லோ பிரைட்னஸ்ல சைடுல காமிக்கிறாங்க. இது வந்து அவங்க ஃபன்னா பண்ணாலும் பரவாயில்ல. ஒரிஜினல் ஃபுட்டேஜ்னு சொல்லி போட்டிருக்காங்கடா. இத சைபீரியன் டான்சிங் லேடி இருக்குன்னு சொல்லி. சைபீரியன் டான்சிங் லேடி பொறுத்த வரைக்கும் கரெக்ட் தானே ஸ்பெல்லிங் சொல்றது? கரெக்ட் தான். டான்சிங் லேடி பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இது வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் இருட்டுல. அது வந்து கிட்ட போனீங்கன்னா உங்களை கொன்னுடும். இல்லங்க, அத வந்து நீங்க இன்டர் பண்ணி அதை கண்ணை பார்த்துட்டீங்கன்னா கொன்றுன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் சைபீரியன் டான்சிங் லேடியோட வீடியோ வந்து எப்ப இன்டர்நெட்ல சர்ஃபேஸ் ஆகுதுன்னா 2019ல. சரியா? அதுக்கப்புறம் நிறைய பேரு அது ஒரே ஒரு வீடியோ தான், ஒரிஜினல் வீடியோ ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. சரியா? அது அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு மண்டையில பானை கவுத்துற மாதிரி ஒண்ணு இருக்கும். வீடியோ எடுப்பாங்க, திடீர்னு அது கேமராமேனை நோக்கி ஓடி வரும். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அது வந்து அந்த கேமராமேனை கொன்னுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நிறைய ரிசர்ச் நடந்துச்சு அது உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு. எதுவுமே ஒன்றும் ப்ரூவ் ஆகவே இல்லை. அது மாதிரி நிறைய பேர் வானபி பிரிட்டண்டர்ஸ் நிறைய பேர் வந்து பிரிட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க இன்டர்நெட்ல. இப்ப ரீசெண்டா தமிழ்ல கூட ஒரு வீடியோ வந்துச்சே, ஆட்டோல ஒருத்தன் ஏறுவான், என்ன ஏன் ஏறுங்கன்னு சொல்லிட்டு கடைசியில 2 பேர் ஆடிட்டு இருப்பாங்க, சாமியாரும் ஒரு லேடியும், சைபீரியன் டான்சிங் லேடி மாதிரி ஆடிட்டு இருப்பாங்க. சிரிப்புங்க இவனுங்களாம். ஹலோ ஹலோ ஆர்த்தர், அட்டோலி நீயாவது பேசியாயோ? பயமா இருக்குதியா? கேக்குது. இந்த ஆள் திடீர்னு சைலண்ட் ஆயிட்டான். தெரியாம வெளில போயிட்டான். நான் வர ஒரு நிமிஷம் நீ சைலண்ட் ஆயிட்டோன்னே பயந்துட்டீங்க. ஆமா, சைபீரியன் டான்சிங் லேடி என்ன பிடிச்சிட்டு போயிடுச்சு ப்ரோ. சரி, சொல்லிட்டீங்களா? ஃபுல்லா சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மார்க்கம் இதோட வச்சுக்க. உங்க மார்க்கத்தை சேர்ந்த அர்பன் லெஜெண்டா ஜின்னு? ஜின்னுங்க, ஐயோ நான் சொல்றேன். ஜின்னு வந்து என்னன்னா அது வந்து எல்லாத்துக்குமே ஐயோ ஊ ஆ ஊங்கறடா. ஏன்டா? அதுக்கு ஒரு கதை வச்சிருக்கேன். ஜின்னு வந்து என்னன்னா அது வந்து சஹாரா டெசர்ட்ல தான் வந்து அதிகமா இருக்கும். அது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் ஏஞ்சலு. ஜின்னுன்றது ஒரு ஜீனி சொல்லுவாங்கல்ல, நம்ம விஷஸ கிராண்ட் பண்ணுமே, அதனோட ஒரு ஃபார்ம்னு சொல்றாங்க. இது வந்து இந்த மார்க்கெட்ல வந்து அதிகமா ப்ரிவேல் ஆகுறது. சரியா? இப்போ எனக்கு தெரிஞ்ச கதையை சொல்றேன். சரியா? ஒரு 7th படிக்கும்போது ஒரு பையன் சொல்றான், அவங்க அப்பா வந்து அவங்க முஸ்லீம் நண்பர் வந்து ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டாராம். சரியா? அதுக்கு வந்து இவர் போனாராம். சரியா? அந்த அந்த ஃபியூனரலுக்கு போகும்போது அந்த இது வச்சிருக்காங்களாம், டெட் பாடிய. அது சைட்ல ஒரு கண்ணாடி வச்சிருந்தாங்களாம். இவங்க அப்பா வந்து திடீர்னு அந்த கண்ணாடியை பார்த்தா வந்து வெள்ளையா ஏதோ நிக்குதான். அவங்க அப்பா ஓடி வந்ததுதானா 2 நாளுக்கு ஜுரமா. 2 நாளுக்கு ஜுரம் வந்துருச்சா எங்க அப்பாவு, அப்படி இப்படின்றான். அதே மாதிரி சொல்றாராம் அவங்க அந்த பையன் சொல்றானா, டாடி சூப்பர் கீப் கோயிங் டோன்ட் கம் பேக். இது மாதிரி சொல்றேன். அதே மாதிரி என்ன சொல்லுவானுங்கன்னா வந்து இந்த ஒரு 6 மணிக்கு அப்பெல்லாம் வந்து ப்ரே பண்ண வந்து ஆரம்பிப்பாங்க. எப்பயுமே ஒரு காலைல 6 மணிக்கெல்லாம் ப்ரே பண்ணுவாங்க இவங்கலாம். அந்த டைம்ல வந்து நடு ரோட்ல நடந்து போவாதீங்க. நடு ரோட்ல நடந்து போக கூடாது, ரோட்டு ஓரமா தான் நடந்து போனோம். ஏன்னா வந்து ஜின் வந்து அந்த டைம்ல தான் நடந்து அதுவும் ப்ரே பண்ண போகுமா மாஸ்க்கு. அந்த டைம்ல வந்து அது ஒரு வழியில அவன் குறுக்க போயிடாதீங்க சார் அப்படின்னு ப்ரேலாம் பண்ணுமா ஜின்னு? ப்ரேலாம் பண்ணும். மாஸ்டர்பேஷன் பண்ணுமா ஏதோ? ஐயோ வேணாங்க, அவன் குறுக்க போயிடாதீங்க சார், அப்புறம் உங்க வீட்லயும் வெள்ளையா ஏதோ வந்துட்டு இருக்கான், கண்ணாடியில வெள்ளையா தெரியுதுன்னு சொல்லிட்டு ஆர்த்தர் வீட்டுல எல்லாம் பயப்படுவாங்க. கடைசியில பார்த்தா ஆர்த்தர் அடிச்சுட்டு போயிருப்பான். ஐயோ இது எதுக்குது தேவையில்லாத கருத்து. சரி, இதுக்கப்புறமா வந்து வேற என்னடா இருக்கு? வேற பெருசா வந்து கவர் பண்றதுக்கு ரொம்ப டீப்பா பேசுறதுக்கு டாபிக்லாம் இல்ல, சின்ன சின்னதெல்லாம் இருக்கு. இந்த டெக்சாஸ் செயின்சாw மேசக்கர்லாம் ஜீப்பர் கிரீப்பர் பத்தி எனக்கு ஒரு மயம் தெரியாது, நீ தான் பேசுறேன்னு சொன்ன. நான் சொல்றேன். ஜீப்பர் கிரீப்பர்ன்றது இது வந்து ஒரு உண்மையான ஈவென்ட்னு சொல்றாங்க. ஜீப்பர் கிரீப்பர்னு 2 படம் இருக்கு. அது 2 இல்லடா, உண்மையான ஈவென்ட்லாம் இல்லடா, ஃபிக்ஷனல் தான்டா. ஃபிக்ஷனல் தான் அது. ஜீப்பர் கிரீப்பர்னா என்னன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ரோட் ட்ரிப்
சரியா? அந்த ரோட் ட்ரிப்ல அவங்க ஆங்கிலம். போகும்போது நைஸ் நைஸ். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அவங்க சரி. வந்து ஒரு ரோட் ட்ரிப்ல போறாங்க சரியா? அப்போ வந்து ம். ஒரு அபேண்டன் ரோட்ல ஒரு சைடுல ஒரு ஒரு வேன்ல இருந்து ஒருத்தவன் ஒரு பிளாங்கெட் ஃபுல்லா ரத்தம் சோக்கான ஒரு பிளாங்கெட் எடுத்துட்டு வந்து ஒரு இடத்துல புதைச்சிட்டு இருக்கான். அதை இவங்க ஓகே. பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போயிடுறாங்க. திரும்பி வந்து ஆ. அவங்களுக்கு வந்து அது மனசு உறுத்துது. அதை ரிப்போர்ட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க திருப்பி வராங்க. அப்ப அந்த இடத்துல அது இல்ல. அவங்க வந்து ம். கொஞ்ச நேரத்திலேயே அவங்க இறந்து போயிடுறாங்க. இப்படிதான் ஜீப்பர் கிரீப்பர் கதையே ஆரம்பிக்குது. அந்த படம் வந்து ஓகே. நல்லா இருக்கும். ஜீப்பர் கிரீப்பர் படம் வந்து நல்லா இருக்கும். 3 பார்ட் இருக்கு. பாருங்க. ஃபர்ஸ்ட் இது பார்ட் மட்டும் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட் நெறைய பேர் பார்த்திருப்பீங்க. ஏன்னா அது வந்து கேபிள் டிவிலாம் போட்டு அடிச்ச படம். ம். ஜீப்பர் கிரீப்பர். உண்மையிலே கேபிள் டிவிலாம் தெரியும், போட்டு நான் தெரியும். கேபிள் டிவில தான் பார்த்தேன் ஏய், சின்ன வயசுல. எங்க ஊரு கேபிள் டிவில ஃப்ரைடே 13th தான் நான் பார்த்தேன்டா. ஓகே, ஓகே. ஃப்ரைடே 13th. ஓகே. அடுத்த டாபிக். ஆ, ஓகேவா? ஜேசன். ஃப்ரைடே ஜேசன். இது ஜேசன் வந்து டாட் ஸ்லாஷரு. ஜேசன் டாட் இல்ல. ஜேசன் டாட் வந்து நம்ம இவன் ரெட் ஹூடு. அ அவன்டா இவன் பேரும் ஜேசன் தான்டா. எப்படி ஆமாமா. சொல்றது, இது வந்து இதெல்லாம் ஒரிஜினல்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஃபிக்ஷனல். நல்ல ஸ்டோரி. இது வந்து ஒரு பெட் டைம் ஸ்டோரி தான். அர்பன் லெஜெண்ட்னு ம். ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரியை இவங்க எல்லாம் வந்து மாத்துனது. இது வரைக்கும் மாத்து. மித்த தான் வந்து அர்பன் லெஜெண்டா மாத்துவாங்க. இது வந்து ஒரு மூவி ஃபிக்ஷனல் ஸ்டோரியே இவங்க ஒரு அர்பன் லெஜெண்டா மாத்துனது வந்து ஜேசனு, ஃப்ரெடி கூகர். நைட்மேர் ஆன் த எல்ம் ஸ்ட்ரீட்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. அந்த ஃப்ரெடி கூகரையும் ஜேசனு, அப்புறம் வந்து இவன் ஹாலோவின் படத்துல வருவானே, ஹாலோவின்ல இன்னொரு ஒரு கில்லரு, அவன் பேரு ஜேசன் தான் நினைக்கிறேன். அந்த கில்லரு தெரியல. அதெல்லாம் வந்து இவங்க ஆமாமா. எல்லாம் அது வந்து ஜேசன் தாங்க. ஹாலோவீன் டைம்ல வர்றது ஜேசன் தாங்க. அப்படியா, அது வந்து அதையும் போட்டு இவங்க எல்லாம் இது பண்ணது. பேக் ஸ்டோரி என்னன்னா, ஆ அவன் அவன் வந்து ஒரு அபேண்டன் சைல்ட் சரியா? அவனுக்கு வந்து அவங்க அம்மா வந்து இறந்து போயிடுறாங்க. அவன் சின்ன வயசுல இருந்தே வந்து அதுக்கே வந்து அவன வேற சிம்பத்தைஸ் வேற பண்றானுங்க. நான் ஆமாண்டா, வந்து அது சின்ன வேற இந்த வயசுல இது. வந்து நம்ம மிஸ்கின் அவனை நான் ஒரு குழந்தையா பாக்குறேங்க, அவங்க ஒரு ஆ குழந்தை, சைக்கோ கில்லர் அந்த மாதிரி. ஆ அவனுக்கு வந்து அம்மா இல்ல. அவனுக்கு வந்து ரொம்ப ஐக்யூ கம்மி. அவன் வந்து அவனோட அம்மாவ தேடுற ஒரு குழந்தை தான் அவன். அதனால தான் வந்து அவங்க நெறைய பேர் அவன் வந்து கொல்றான் இன்னைக்கு அப்படின்னு இன்னைக்கு சொல்லிட்டு நைட்டு கூட சிம்பத்தைஸ் பண்ணுவான். இன்னைக்கு நைட்டு கூட ஹாலோவின் படம் தான் பார்க்கலாம்னு எடுத்து வச்சிருக்கேன்டா. அப்படியா? கோ இன்சிடென்ஸ். சரி. அவ்வளோ சரி. அதுதான் வந்து எனக்கெல்லாம் அனுப்பிடாத. எனக்கு ஏதாவது சிரிப்பு சரி. படமா அனுப்பு இன்னைக்கு நைட்டு. ஓகே ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. அர்பன் லெஜெண்ட் மோஸ்ட்லி வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். இப்போ கொஞ்ச நேரம் வந்து கல்ட் பத்தி பேசலாம். கல்ட் பத்தி ஆர்தர். பேசணும்னா என்எக்ஸ் ஒய்எம். ஸ்பைடர் பைட் ஆர்தர். ஸ்பைடர் ஸ்பைடர் பைட். பைட் வந்து ஒண்ணும் இல்ல, அது அது சிம்பிளான ஒரு விஷயம் தான்டா. ஸ்பைடர் ஒண்ணு இருக்கும், அது கடிச்சிரும்னு சொல்லி அது ஒரு இது, அது பேசுறதுக்கு பேசல, அதனாலதான் கடந்து போயிடாது. ம். ஓகேவா? இன்னொன்னு இது வந்து கல்ட், இது வந்து முக்கியமானது. இது அர்பன் லெஜெண்ட்ல வராது, பட் வந்து கல்ட். நம்ம எபிசோட் நேமே வந்து அது மாதிரி தான் வைக்க போறோம், அர்பன் லெஜெண்ட்ஸ் அண்ட் கல்ட்ஸ்ன்னு சொல்லி தான் வைக்கலாம்னு இருக்கேன். இப்ப ம். கல்ட்ல வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான மோஸ்ட் ஃபேமஸ் அண்ட் எப்படி சொல்றது, அண்டர்வேர்ல்ட் கல்ட் அப்படின்னா என்எக்ஸ் ஒய்எம் தான். கிறிஸ்டியானிட்டி. என்எக்ஸ் நைஸ் நைஸ் ஜோக். கீப் இட் ஹிடன் ஆர் எல்ஸ் வி வில் பி கெட் கேன்சல். என்எக்ஸ் ஒய்எம், சரி. என்எக்ஸ்விஎம் தான் வந்து ரொம்ப ஃபேமஸ். என்எக்ஸ்விஎம்க்கு வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியே இருக்கு. என்எக்ஸ்விஎம்னா நான் ஸ்பெல்லிங் கரெக்டா சொல்றேன், NXIVM கேப்ஸ்ல இருக்கும் எல்லாமே. என்எக்ஸ்விஎம்ல வந்து 18,000 ஃபாலோவர்ஸ். ஓகேவா? நார்த் அமெரிக்கால மட்டும் 18,000 ஃபாலோவர்ஸ் இருந்ததா குறிப்பிடத்தக்கது. இது என்னன்னா, இது வந்து இந்த கல்ட் ஃபுல்லாவே வந்து உமன் ரெவால்வ் பண்ணி உமனை சுத்தி நடக்கிற ஒரு கல்ட் தான் இது. இது என்னன்னா செக்ஸுவல் கல்ட். ஒருவரை பொண்ணுங்களையும் பிரெயின் வாஷ் பண்ணி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி இந்த கல்ட்டுக்குள்ளார எடுத்து செக்ஸுவல் ரீதியான ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ற கல்ட் இது. இதுல வந்து எப்படி சொல்றது, வெளியில வந்து என்எக்ஸ்விஎம்னா ஒரு குரூப் ஆஃப் இது, இந்த இவங்க சொல்லுவாங்கல்ல, ஃபாரின் படத்துல எல்லாம் பார்த்திருப்பீங்க, மீட்டிங் போட்டு பேசுவானுங்கல்ல, உங்க பிரச்சனைகளை பேசுங்கன்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு இதா ஃபார்ம் பண்ணதுதான் என்எக்ஸ்விஎம். ஆனா வந்து உள்ள வந்து டீப்பா ஐஸ் ஒயிட் ஷர்ட்ல வர செக்சுவல் கல்ட் மாதிரி ஒரு பெரிய ஒரு கல்ட் தான் இது. இது படம் பேரை கரெக்டா சொல்லு. ஐஸ் ஒயிட் ஷர்ட். அதான் ஐஸ் ஒயிட் ஷர்ட். ஐஸ் ஒயிட் ஷர்ட்ல அந்த படத்துக்கு வந்து ஒரு க்ளோஷரே இருக்காது. க்ளோஷர் இருக்காது. அதுதான் படத்தோட பியூட்டி. அது வேற விஷயம். அது வந்து என்எக்ஸ்விஎம்மோட ஹிடன் சீக்ரெட்ஸ், அதுக்கு வந்து டாக்குமெண்ட்ரி இருக்கு. டாக்குமெண்ட்ரி நான் இப்பதான் பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு முழுசா தெரியல. ஆனா பார்த்த வரைக்கும் இது வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு விஷயம், கல்ட் தான். அது மாதிரி இன்னும் 2-3 கல்ட் இருக்கு. ஏஞ்சல்ஸ் லேண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்ட் இருக்கு. இது மாதிரி கல்ட் எல்லாமே வந்து
செக்ஸை ரிவால்வ் பண்ணி தான் வந்து மோஸ்ட்லி இருக்குமே. ஆமா ஆமா. ஏஞ்சல்ஸ் லேண்டிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏஞ்சல்ஸ் லேண்டிங் நான் தான் ஏஞ்சல் அப்படின்னு சொல்லி நான் கடவுளின் மறு இது இப்ப சொன்னால கிறிஸ்டியானிட்டின்னு அந்த மாதிரி ஒரு கல்ட் தான் ஏஞ்சல்ஸ் லேண்டிங். சில்ட்ரன் ஆஃப் காட் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு கிறிஸ்டியானிட்டி கல்ட் தான். இது என்னன்னா, இவன் வந்து ஃபர்ஸ்ட் ஃபன்னா சொன்னான் டாக்கிங் வச்சு, ஆனா உண்மையா வந்து இந்த கல்ட் எல்லாமே கிறிஸ்டியானிட்டி பேஸ் பண்ணி தான். இது வந்து ரெபலா போன போப்பு பிரீஸ்ட்லாம் இருக்கானுங்களே, அவனுங்க வந்து நான் தான் கடவுளின் பிள்ளை, நான் பெற்றெடுத்த பிள்ளை சிம்பு, யாருக்கிட்டையும் பண்ணாத பம்பு அப்படின்னு சொல்லி ஜீசஸ் பித்த பிள்ளைடானா அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஒரு கல்ட் ஃபார்ம் பண்ணதுதான் சில்ட்ரன் ஆஃப் காட். படம் பெருமை இருக்கும். அப்புறம் வந்து மேன்ஷன் ஃபேமிலி அப்படிங்கிறது வந்து சார்லஸ் மேன்ஷன் சொல்லிட்டு ஒரு சீரியல் கில்லர் இருக்கிறான். அவனை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? கித்தனா பேருக்கு தெரியும்? அவர் ஒரு தமிழர் என்று. தமிழர் இல்ல, அவர் பூர்வகுடியவர். சரி, அவர் வந்து அதான் சார்லஸ் மேன்சன் வந்து அவனை பத்தி நிறைய படம் இருக்கு, அவனை பத்தி டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாம் இருக்கு. ஹெல்டர் ஸ்கெல்டர்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கு அவனை பத்தி. இவன் வந்து ஒரு மிகப்பெரிய சீரியல் கில்லர்ரா. இவன் அந்த கல்ட் ஃபார்ம் பண்ணி சார்லஸ் மேன்சன் வந்து நிறைய பேரை கொண்டிருக்கான். ஓகேவா? இவன் வந்து ரொம்ப ஒரு டேஞ்சரஸான ஒரு சீரியல் கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு பட்டமே இருக்கு. இவன் ஃபேமிலியா குரூப்பா ஃபார்ம் பண்ணி கொலை பண்ணது. இவனும் ஒரு பயங்கரமான ஒரு கல்ட்டு. கரெக்டான ஒரு டீட்டெயில் தெரியணும்னா சார்லஸ் மேன்சனோட டாக்குமெண்ட்ரி போய் பாருங்க. அதோட டாக்குமெண்ட்ரி லிங்க்கும் வந்து நான் அந்த டெலிகிராம்ல போட்டு விடுறேன். டெலிகிராம்ல என்னைக்கு லிங்க் போறதுக்கு என்ன பிடிச்சி உள்ள வைக்க போறாங்கன்னு தெரியல. இந்த யூடியூப்லயே வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்கு, சார்லஸ் மேன்சன் ஃபேமிலின்னு சொல்லிட்டு கிரைம் டாக்குமெண்ட்ரின்னு சொல்லிட்டு 1.5 மணி நேரத்துக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்கு யூடியூப்ல. அது இப்ப அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா நான் பாத்துருக்கேன், எபிசோடுக்காக பார்த்ததுதான். அப்புறம் வந்து இன்னொரு ஒரு கல்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ரிலீஜியன் அப்படின்னு சொல்லி ஒரு கல்ட் இருக்கு. அந்த ரிலீஜியன் என்ன ரிலீஜியன் இல்ல அப்பற ஒரு கல்ட்னா அது ஒரு ஸ்மால் குரூப், ஒரு ரிலீஜியன்னா அது ஒரு பிக் குரூப், அவ்வளவுதான். பிக் குரூப், அவ்வளவுதான். அதுதான் வந்து அது வந்து ஒரு கல்ட் தான். அப்புறம் புகாரி டெத் பத்தி எதுவும் பேசணும் மாட்டா உனக்கு? புகாரி டெத்ஸ் பத்தி இல்லங்க, அது கல்ட் இல்ல, அது வந்து ஒரு ஸ்டோரி, இன்சிடென்ட் அது. இது புகாரி டெத் பத்தி தானே வெஜிட்டாவே ஒரு எபிசோடு பேசியிருப்பான். எல்லாரும் போய் வெஜிட்டா எபிசோடு ஒண்ணு இருக்கும், அதுல போய் கேட்டுக்கோங்க யாரு வேணும். புகாரி டெத் அவன் நல்லா பண்ணிருப்பான் அந்த எபிசோடு. அது எபிசோட் பேரு தெரியலடா, ஏதோ ஒரு எபிசோட், என்னன்னு பேர் பார்த்து சொல்லு. அப்படியா? அந்த எபிசோட் போய் கேளுங்க, அதுல தெளிவா ஒரு டிஃப்ரெண்டான முறையில வந்து வித்தியாசமா மூவி இருப்பான் அதுல. இன்னொரு ஒரு கல்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுவும் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான கல்ட். இந்த மூவ்மெண்ட் ஃபார் ரெஸ்டோரேஷன் ஆஃப் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்ட் இருக்கு. இது வந்து என்னன்னா, நான் கடவுளின் 10 கமாண்ட்மெண்ட் ஆர்டர்களை வந்து நான் நிறைவு செய்ய போறேன்னு சொல்லி இவனுக்கு வந்து சீக்ரெட்டா செக்ஸ் கல்ட்டா பண்ணி நான் கடவுளோட இது அப்படின்னு சொல்லி பண்ண கல்ட் தான் இது. அதுதான் வந்து இந்த மூமெண்ட் ஆஃப் ரெஸ்டோரேஷன் ஆஃப் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் காட். இதுதான் வந்து கல்ட். கல்ட்டை பத்தி பெருசா நம்ம பேசணும்னு வச்சுக்கேன், நம்ம கரெக்டான ஒரு இயர் அண்ட் டேக்ஸ் வச்சு பேசணும். மேபி இந்த எபிசோட் நல்லா போகுது அப்படின்னா அடுத்து நம்ம கல்ட் மட்டும் வச்சு ஒரு எபிசோட் என்ன பண்ணுவோம். ஓகே, கர்ஸ்ட் ஃபிலிம்ஸ் அடுத்து சபிக்கப்பட்ட பிலிம்ஸ்ன்னு சொல்லி இவங்களா சொன்ன ஒரு சில படங்கள் பத்தி நம்ம பேசலாம். எக்ஸோகிறிஸ்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட் சொல்ல முடியாது, ரொம்ப ஃபேமஸ் ஆனதுடா. ரொம்ப ஃபேமஸான ஒரு கர்ஸ்ட் பிலிம்ஸ்னா எக்ஸோகிறிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த டைம்ல வந்து இது மாதிரி ஒரு ரேட்டிங்கான ஹாரர் மூவி எதுவுமே வரல. அந்த படத்தை பத்தி நிறைய பேர் டிராமடைஸ் ஆனதுனால எக்ஸோகிறிஸ்ட் வந்து ஒரு கர்ஸ்ட் மூவி. நெக்ஸ்ட் வந்து ஓமன் ஒரு படம். அப்புறம் வந்து போல்ட்ரஜிஸ்ட், ரோஸ்மேரி பேபி படம் வந்து சூப்பரா இருக்கும், அதை கண்டிப்பா பார்க்கலாம், பாருங்க. அதுவும் வந்து கர்ஸ்ட் பிலிம்ஸ்னு சொல்லி இவங்க எல்லாம் சொன்னது. அதுக்கப்புறம் பொசஷன், இது வந்து ஒரு நல்ல படம் தான். நம்ம சினிவிஷன் இருக்காங்கல்ல, சினிவிஷன் வந்து இந்த படத்தை போட்டு பயங்கரமா ப்ரமோட் பண்ணிட்டு இருந்தான். அது நல்லா இருக்கு, ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்கா டிப்ரெசிங்கா இருக்குன்னு சொல்லி பொசஷன். அது அப்புறம் வந்து எக்ஸோகிரிசம் ஆஃப் எமிலி ராஸ், இது வந்து 2-3 சீன் நல்லா இருக்கும். இது ஒரிஜினல் கதைன்னு சொல்லி சொல்லப்படுற ஒரு கதை. இன்னொன்னு ஆண்ட்ரம் தி டெட்லியஸ்ட் ஃபிலிம் எவர் மேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. இது வந்து ஒன் ஆஃப் தி படம். அது ரிச்சுவல் பேஸ் பண்ணி என்ன இருக்குன்னா சிம்பு மாதிரி அவனுங்களே அவங்களுக்கு கும்பிட்டானுங்க. ஐயோ, சிம்பு வேணா அடிக்க வேணாம், விட்டுறலாம். சரி, ஆண்ட்ரம் தி டெட்லியஸ்ட் ஃபிலிம் எவர் மேட்னு இவங்களே பேர் வச்சுதான் விட்டது. இந்த படம் வந்து ரிச்சுவல்ஸ் பேஸ் பண்ணி. அப்புறம் வந்து இன்னொரு கர்ஸ்ட் ஃபிலிம் இருக்கு, கேனிபல் ஹாலோகாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு. இது ரொம்ப ஒரு டிஸ்கஸ்டிங் அண்ட் டிப்ரெசிங்கான படம். ஓகே, இது வந்து கர்ஸ்ட் ஃபிலிம்ஸ் பேண்ட் மோஸ்ட்லி எல்லா இடத்துலயுமே பேன் ஆன படம், அதனால அந்த கர்ஸ்ட்ல சேர்த்து வச்சிருக்காங்க போல. ஓகேடா, அதுதான். அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன விஷயம்லாம் இருக்கு. இது ஆர்பன் லெஜெண்ட் இந்த மாதிரி ஒரு விஷயம், மித் அண்ட் கான்ஸ்பிரசி பேசும்போது அட்லாண்டிஸ்
அட்லாண்டிஸ்ங்கிற ஒரு சிட்டியே வந்து தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு தொலைஞ்சு கதைலாம் போச்சு. இருக்கு. அது லெமூரியா கதைலாம் இருக்கு. எத்தனை பேர் இருந்தாங்க தெரியுமா உங்களுக்கு ஆர்த்தர்? ஆமா ஆமா. ஹலோ, நான் உங்க மதன் கௌரி. ஆரம்பி, சொல்லு அடுத்து. வேணாங்க வேணாங்க. வேணாம் சார் அதுதான், வேணாம் சார். அவ்வளவுதான். வேற எதுவும் பேசுறதுக்கு இருக்கா? வேற எதுவும் ரொம்ப டீப்பாலாம் பேசணும்னா ஓகே. அதான் இது வரைக்கும் நம்ம இந்த அர்பன் லெஜெண்ட் எல்லாம் பேசணும். இப்ப இறுதி கருத்தா என்ன சொல்ல வரோம்னு பேசிட்டு என் நோட் என்னன்னு போட்டு முடிச்சிடலாம். ஓகே, டாக்குமெண்ட்ஸ் நம்ம 4-5 பேர்லாம் இல்ல, நம்ம 2 பேர் தான் இருக்கோம். நீயே இறுதி கருத்து சொல்ல, அடுத்து நான் சொல்றேன். அதுல இருந்து இறுதி கருத்துல இருந்து சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட்னு சொல்லி சில விஷயம் நம்ம பேசணும்ன்றத சொல்லிடலாம். சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல எப்படி சொல்லணும்னா, இப்போ எனக்கு வந்து 23 வயசு ஆகுது சரியா? எனக்கே இன்னும் பயமா இருக்கு. ஆனா இப்போ ஒரு சின்ன பசங்கலாம் இதுக்கு வந்து இன்ட்ரோ ஆகுதுன்னு வந்து நம்புறாங்க இத ரொம்ப. புரியுதா? அதே மாரி வந்து அத நெனச்சு பயப்படவும் செய்றாங்க. ஆனா இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாத விஷயம். யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு நாளு சும்மா கையடிச்சுட்டு தூக்கம் வராம கெளப்பிவிட்ட ஒரு கத. ஓகேவா? அதுக்கு வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் குடுத்து இத பெருசாக்க கூடாது. அதே மாரி அதே மாரி வந்து கல்ட். கல்ட் வந்து ரீசென்ட்டா இன்டர்நெட் க்ரோ ஆன டைம் இப்போ நெறைய ஆன்லைன் கல்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகம். தெரியுதுல்ல அப்புறம் உனக்கு? ஆமா ஆமா அதுக்கு ஆமா. வந்து ஒரு இடம் இல்லனாலும், அது ஆன்லைன்ல ரொம்ப ஆக்டிவா இருக்கானுங்க. ஆ அதுல வந்து போய் சிக்கி சீரழியாம பாத்து இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு. அதான் அது கல்ட்ல வந்து சேர்றது வந்து நெறைய பேர் வந்து ஒரு கெத்து தெரியுமாடா அப்படின்றாங்க. அதெல்லாம் கெத்துலாம் இல்லடா. ஊம்பி விட்டுட்டு போயிடுவானுங்க உன்ன. படுக்க போட்டு ஊம்பிடுவானுங்க பாத்துக்கோ. லிட்ரல் பை த லிட்ரல் மீன்ஸ். நல்ல இன்னொரு கல்ட் ஒண்ணு இருக்கு. அந்த கல்ட்ல வேணா சேருங்க. துண்டுபிடி பாட்காஸ்ட் டிஸ்கார்ட் சர்வர், அதுல வந்து சேர்த்துக்க. அதுவும் வந்து அது ஒரு வந்து கல்ட் தான். ஆனா நல்ல சேர்ந்தீங்கன்னா கல்ட். வந்து நல்ல கல்ட் அது. நீங்க கேட்கிற படத்தோட லிங்க்கு, ஆனிமே லிங்க்கு, ஆஹ் ஆனிமே பத்தி டவுட் கேட்டாலும் கிடைச்சிரும். சொல்லிடுவோம். இன்னொன்னு இருக்கு. லிங்க் கேட்கும் போது மரியாதை கேட்கணும், மிரட்டக்கூடாது. டேய், லிங்க் அனுப்புடா. நேத்தி ஒருத்த மெசேஜ் பண்றான்டா இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ வர்றா. டேய் டேய், எனக்கு கொஞ்சம் இந்த லிங்க் அனுப்பிச்சு விட்றா. வட சென்னை படத்தோட லிங்க் அனுப்புடா. படத்துக்கு போன நானே கடுப்புல இருக்கேன்டா. டேய், நீ கடுப்புல இருந்தா என்ன ஏன்டா திட்டுற? படம் அனுப்ப முடியும், ஓடுறோம். அவன் படம் ரீரிலீஸ் ஆனதை பார்க்க முடியலையா, அந்த கடுப்புல என்கிட்ட வந்து பேசுறான். டேய், படத்தை லிங்க் மிரட்டுங்கடா அனுப்புடா. மிரட்டுங்கடா டேய். வர வர. போன் அடிச்சு மிரட்டுறாங்க. என்ன நான் ஃபைட்டரா எல்லா சைடும் வந்து அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் உட்கார்ந்து இருக்கிறேன். சரி, நீ சொல்லி முடிச்சிட்டியா? சரியா? இதெல்லாம் மாட்டி சிக்கி சீரழியாதீங்க. சொல்லிட்டேன். ஓகே முடிச்சிட்டேன். ஓகேண்ணா இதான் ஓகேண்ணா. என்னோட ஆக்கிமிச்சியின் கருத்தை கேட்டு நீங்க எல்லாம் திருந்துவீங்கன்னு நான் நம்புறேன். எவனுமே கேட்க மாட்டான் அவன் பேசுறது. இவன் பேசுறது இவங்க வீட்லயே கேட்க மாட்டான். போதும்டா, குவிட் பண்ணடா. சரி. நான் ம். சொல்றதும் அதுதான். இந்த கல்ட்ஸ் வந்து நிறைய கல்ட் இருக்கு. இப்போ வந்து சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல வந்து மோஸ்ட்லி ரெடிட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, ரெடிட்ல கல்ட் இருக்கிறது வந்து நிறைய இருக்கிறானுங்க. அவங்க உள்ளார வந்து உள்ள ஒளிஞ்சு எங்க இருந்து தான் வராங்க, டபக்குன்னு வராங்கன்னு தெரியல. புதுசா ஃபார்ம் ஆகி வந்துட்டு இருக்கானுங்க. ஸோ அதை நம்ம ஃபிகர் அவுட் பண்ணி கரெக்டா இருக்கிறது. இப்போ வந்து சப்போஸ் ஒரு 17 வயசு 16 வயசு பசங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க, இந்த எபிசோடு கேட்கறீங்கன்னு தெரியும், கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, நம்ம ஹட்டோரி மாதிரி 13 ஹோம்ஒர்க் வயசு பண்ணிட்டு பசங்க வாங்க. எல்லாம் கேட்டு அட்டோரி 13 வயசு பசங்க கேட்டு இருந்தாலும் சரி, அவங்க கேட்டுட்டு இருந்தீங்கன்னா ஒரு தப்பான வழியில் போயிடாதீங்க. இந்த மாதிரி ஒரு கல்ட் ஈஸியா உள்ள இழுத்துருவாங்க உங்களுக்கு உள்ளார இருக்கிறதா. இப்போ வந்து நிறைய பிரெயின் வாஷ் கேசஸ் பண்ணிடுவாங்க நம்மளே கண்ணு அசால்ட்டா. எதிர்க்க பாக்குறோம். என்னதுடா? பிரெயின் வாஷ் பண்ணிடுவானுங்க அசால்ட்டா. பிரெயின் வாஷ் பண்ணிடுவாங்க. ஈஸியா பிரெயின் வாஷ் பண்ணி இழுத்துருவாங்க. அது வந்து நம்ம பார்த்து இருக்க வேண்டியது நம்மளோட ஒரு புரிதல் தான். நம்மளோட திறமையை இது பண்ணிதான். திறமைன்னு சொல்ல முடியாது, எப்படி சொல்றது, உஷாரா இருந்துக்கடா, அவ்வளவுதான். ப்ரிகாஷியஸா இருந்துங்க. ப்ரிகாஷியஸா. அதுதான் வந்து நாங்க இந்த எபிசோட்ல இருந்து சொல்ல வந்தது. ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த அர்பன் லெஜெண்ட் எல்லாம் பத்தி பேசணும்னா, ஒரு ஃப்ரெண்ட்லியா உட்காந்து பேசணும்னா, மாப்பிள்ள இந்த இடத்துல இந்த பொண்ணு என்ன தெரியுமா, இந்த பொண்ணு மாடர்ன் ட்ரெஸ் போட்டிருக்குடா, ஐட்டம்டா இது, அந்த மாதிரி பேசுறதுக்கு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பேசினா ஒரு மாதிரி திகிலாவும் நல்லாவும் இருக்குல்ல. அதுக்காக தான் இந்த எபிசோட் பிளான் பண்ணி பேசுனது. பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா சொல்லுங்க. இது மாதிரி எபிசோட் எதுவும் பண்ணலன்னா, இன்னும் இதுல வந்து நாங்க ரொம்பலாம் வந்து ரிசர்ச் எல்லாம் உட்காந்து பண்ணல, கொஞ்சமா தான் இது பண்ணோம். அடுத்த எதுவும் பிடிச்சிருக்குன்னா கல்ட் மட்டும் பத்தி ஒரு எபிசோட் கண்டிப்பா பண்ணலாம். நல்லா இருக்குன்னா கீழே அந்த ஸ்பாட்டிஃபை கமெண்ட்ஸ்ல வந்து போட்டு விடுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸ்பாட்டிஃபை கமெண்ட்ஸ் வந்து முன்னாடி ஒரு தரம் கமெண்ட்ஸ் போடுங்க. ஒரு நாள் பண்றாங்க, ஒரு நாள் போட மாட்டாங்க. ஓகே, அந்த எம்என்எம் எபிசோட் வந்து இப்படி சீக்கிரம் வரும்னு நம்புவோம், நம்பி உட்காருவோம். வேற எதுவும் இல்லை. இந்த ரேட்டிங்கு இது மாதிரி மட்டும் எல்லாம் பண்ணி விடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃபாலோ பண்ணி நோட்டிபிகேஷன் போட்டு விடுங்க, ரொம்ப உதவியாக இருக்கும். அப்புறம் வந்து கீழே லிங்க் வந்து ஒன்லி ஃபேன்ஸ் டிஸ்கார்டு ஒன்லி ஃபேன்ஸ் இப்ப எல்லாம் கொஞ்ச நாள் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஓபன் பண்ணலாம்.
டிஸ்கார்ட் லிங்க், அந்த இன்ஸ்டாகிராம் லிங்க் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து இது பண்ணுங்க. அப்புறம் இன்னும் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம், இது வந்து நான் ஃபர்ஸ்டே போட்டிருப்பேன் எபிசோடோட ஸ்டார்டிங்ல. ஃபினாலே கொஸ்டின்ஸ் வந்து இந்த எபிசோடு வர டைம்ல கண்டிப்பா ஓப்பன் ஆயிருக்கும். உங்களோட ஃபினாலே கொஸ்டின்ஸை வந்து கேளுங்க. இந்த தடவை கெஸ்ட் எல்லாம் யாரும் கூப்பிடல, எல்லாரும் கேட்டுக்கோங்க. கெஸ்ட் எல்லாம் யாரும் கூப்பிடல. நம்ம வந்து எல்லாருமே கொஸ்டின்ஸ் படி தான் நம்ம இது பண்ண போறோம். கொஸ்டின் படி தான் இந்த எபிசோடு மூவ் பண்ண போறோம். சோ எல்லாரும் உங்க கொஸ்டின்களை கேளுங்கள். கீழே லிங்க் இருக்கிறது. அதே மாதிரி வந்து நீங்க கொஸ்டின் கேட்கும்போது எங்களுக்கு டேர் எல்லாம் கொடுக்கலாம், அதெல்லாம் பண்ணுவோம். ஆமா, டேர் எல்லாம் கொடுக்கலாம். பண்ண சொல்லக்கூடாது. இந்த வீடியோ கால் பண்ணுவாங்க. ஆமா, மூஞ்சில மாஸ்க் போட்டு வீடியோ கால் பண்ணுவோம். அதான் டேர். இதை டேர் இந்த கேம் வச்சுக்கலாம். டேர் கொடுக்கறதுன்னா கொடுங்க, என்ன டேர் கொடுக்கணுமோ கொடுங்க. இது மாதிரி டிபி மாத்தணும், இந்த மாதிரி பேரை மாத்தணும், அந்த மாதிரி விஷயங்கள் டேர்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். அதெல்லாம் நீங்க கொடுக்குறவங்க கொடுங்க. சரி, கொஸ்டினையும் கேட்டு வைங்க. நம்ம வந்து கூடிய சீக்கிரம் ஃபினாலே எல்லாம் பார்ப்போம். அதுக்கப்புறம் 2-3 எபிசோடு வரும். நம்ம லீ பாய் ஆய் ப்ரோ வந்து பேசினாருன்னா கொஸ்டின்ஸ் வரும், இல்லைன்னா இதுதான். ஓகே, வேற எதுவும் இல்லை. இந்த எபிசோட முடித்துக் கொள்ளலாம். நண்பர் தாக்கிமுச்சி, நன்றி. அட்டோரி ஒரு வணக்கத்தை போடு. அட்டோரி கடைசி ஃபர்ஸ்ட் டிங் டிங், இப்போ ஒரு டுங் டுங்னு போடும். ஓகே ஓகே, இந்த எபிசோட அட்டோரி எடிட் பண்ணிட்டானா சீக்கிரம் வந்துடும். ஓகே ப்ரோ, நன்றி, வணக்கம். இப்படிக்கு ஆர்த்தர் மோர்கன் மற்றும் தங்கமகன் தாக்கிமிச்சி. ஓகே.